வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem Tamil 11th and 12th channel. நான் உங்களோட Sreeshma Mam. Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? A very good evening பசங்களா, good evening. Yes. Yes. Hi, hello. Yes. Hi, good evening பசங்களா. Hi, good evening Akshay. Hi Joshua. Hi Nivas. Hello. Yes. Start பண்ணலாமா? Hi Girija. Yes. Okay, yes. வாங்க. Ma'am, part full book. Yes. Problem solving. Okay, integralsல இருந்து probability வரைக்கும் நம்ம வந்து discuss பண்ண போறோம். Yes, ma'am, ஆரம்பிக்கலாமா? Yes. Hello. Hi, Naresh. Hello-டா, hi. Yes, are you all ready for the part 2? Yes, part 1 நம்ம வந்து நேத்திக்கு நம்ம வந்து finish பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம part 2 பார்க்க போறோம். ஓகேவா? So, இன்னைக்கு வந்து I hope இன்னைக்கு வந்து என்ன ஐ ஹோப் எல்லாரும் எல்லா ப்ராப்ளம்ஸும் சூப்பரா பண்ண முடியட்டும். வெக்டர்ஸ் ஏஓடி தான் மேம் வீக்கா இருக்கேன். ஓகே சரி. எஸ் ரெடி. ஹாய் ஹலோ ஹாய் அசியா ஹலோ. ஹென்ஸ் ப்ரூஃப்ட் தான் மேம். ஓகே எஸ், எல்லாரும் டீ எல்லாம் குடிச்சு ரெடியா இருக்கீங்களா? நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ எனக்கு வந்து இந்த செஷன் வந்து சீக்கிரமா முடிக்கணும். எனக்கு முடிக்கணும்னு கிடையாது, ஏன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம். கரெக்டா? நாளைக்கு காலையில 6 மணிக்கு வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்கு. டுமாரோ 6 AM நாட் 6 PM 6 AM வந்து நம்ம வந்து ரிவிஷன் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறது அப் டு 9 இஸ் மை கால்குலேஷன். அதை தாண்டியும் போகலாம். ஓகே எஸ் ஓகே. ஸோ பிகாஸ் நாளைக்கு எக்ஸாம் இருக்கிறனால நான் வந்து எல்லா இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸும் எல்லாமே நான் வந்து கவர் பண்ணேன். டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ நம்ம வந்து நல்லாவே படிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ரிவிஷன் உங்களுக்கு வந்து ஆஃப்டர் திஸ் கிளாஸ் உங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்கேன். ஐ மீன் உங்களுக்கு அந்த மாதிரி. ஓகே எஸ் ஓகே, அப் டு 9. ஓகே, நேத்திக்கு இருந்த மாதிரியே தான் அப் டு 9. எஸ் okay, up to 9 this class will go. Yes, hello. Yes, happy Women's Day everyone. Yes, okay, so start பண்ணலாம் without any delay. So நம்மளோட Xylem is providing XPL offline and online crash course for NEET. Okay, so those who are preparing for NEET this year, you can join this. Okay, classes are started or will be starting soon. Okay, if you have any doubts on this, call on this number. அட்மிஷன் பற்றி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து செஷன் பிடிஎஃப் வந்து நான் வந்து உங்களுக்கு தரேன். ஓகே, அட்லீஸ்ட் ஐ வில் கிவ் இட் பை டுடே ஆர் சம்திங். ஓகேவா? எஸ் ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டகிரல்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எஸ். ஸோ இன்னைக்கு வந்து ஒருவேளை நம்மளோட போல் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கு. நோட்ஸ் நான் வந்து தரேன்டா. ஓகேவா? சரியா? ஸோ ஐ வில் கிவ் யூ 60 seconds ஃபார் திஸ். 90 seconds கூட எடுத்துக்கோ, பிரச்சனை கிடையாது. அண்ட் ஸ்டார்ட் ஆன்சரிங் பசங்களா. இஃப் f of a plus b minus x, if f of a plus b minus x is equal to f of x, then integral a raised to, okay, integral a raised to b x fx dx is equal to fx dx is equal to, yes கரெக்டா? எல்லாரும் ஆன்சர் சொல்றீங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் படிச்சிடணும் இல்லையா? ஸோ நாளைக்கு எக்ஸாம் எப்படியாச்சும் படிச்சிடணும். ஓகே எஸ் சரி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இட் இஸ் கிவன் தட் f of x அப்படிங்கிறது வந்து it is given that f of x அப்படிங்கிறது f of a plus b minus x. அப்புறமே நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க integral a to b x f of x dx is equal to. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் நீ வந்து படிச்சிருப்ப, that is integral a to b f of x dx வந்து எப்படி எழுதலாம்? integral a to b f of
a plus b minus x dx அப்படின்னு எழுதலாம் அப்படின்ட்டு இல்லையா? so the property is there. so அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து இங்க வந்து அப்ளை பண்ண போறோம். okay, so that is integral a to b. wherever you see x, you just put a plus b minus x. so a plus b minus x into f of a plus b minus x dx you will get. கரெக்டா? சரி, இப்போ f of a plus b minus x என்னன்னு கொடுத்திருக்காங்க? it's equal to x அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? it is equal to f of x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. so I can substitute here integral a to b a plus b minus x into f of x dx. okay, f of x dx. so இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்மா எடுத்துக்கோங்க. f of x உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. so that you will get integral a to b a plus b into f of x, a plus b into f of x minus integral a to b x into f of x dx அப்படின்னு உனக்கு வரும். ஓகேவா? so let I is equal to this அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேவா? I is equal to this. இப்போ நான் வந்து I is equal to வந்து இதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். that is I is equal to integral a to b x f of x dx. okay, from this நான் வந்து இது ஃபுல்லா derive பண்ணிருக்கேன். so that is I is equal to, இங்க ஃபுல்லா I is equal to இருக்கு. I is equal to you will get. so பசங்களா இங்க பாருங்க I is equal to integral a plus b into f of x minus integral. இது basically என்னது? that is nothing but your integration. நம்ம என்ன integrate பண்ணுமோ அதே வந்து இங்க திருப்பி வந்திருக்கு. கரெக்டா? so I is equal to a plus b வெளியில எடுத்துடலாம். so a plus b integral a to b f of x minus integral இதுக்கு பதிலா I அப்படின்னு நான் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஓகேவா? so this minus I வந்து இந்த சைடு வந்துரும். கரெக்டா? this minus I will come to this side. so it will become 2I is equal to a plus b அதே மாதிரி and integral a to b f of x dx. so I need to find integral of I. okay, so அது வந்து அப்ப இந்த 2 வந்து இந்த சைடு வந்துரும். so a plus b by 2 integral a to b f of x dx. so option D is the correct answer. என்னாச்சு? D. yes, everybody is getting D. very good. okay, so Ravi edits, Mahadevi, Girijav, Asiya, Taskin, Akshay, Joshua, Devendra, Akash and Josbel. yes, okay, so நம்ம வந்து as usual நம்ம நேத்திக்கு பண்ண மாதிரி அதே pattern தான் இன்னைக்கும். that is I will be solving sample paper along with it. okay, sample paperம் important ஆன PYQs I will along நான் வந்து என்ன பண்ணுவேன், நம்ம நேத்திக்கு பண்ண அதே மாதிரி தான். சரியா? நேத்திக்கு பண்ண அதே மெத்தட் தான். இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. next question. okay, again I will give you 90 seconds. start answering. okay பசங்களா? Taskin. okay, yes. ஓகேவா? so next questionக்கு ஆன்சர் பண்ணுங்க பசங்களா. வெற்றி. okay, சூப்பர். தஸ்கின் இல்ல சரி மன்னிச்சிருங்க. தக்ஷின். கரெக்ட்டா? yes. okay, you need to find. இப்போ integral this to is equal to this, then a is equal to ன்னு கேக்குறாங்க. then a is equal to அப்படின்னு கேக்குறாங்க. பசங்களா நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படினா, இப்போ வந்து நான் இது இன்டகிரேட் பண்ணா, if I integrate this particular function, இத நான் இன்டகிரேட் பண்ணா I will get this. அது உனக்கு தெரியும். கரெக்ட்டா? இதை இன்டகிரேட் பண்ணா எனக்கு இது கிடைக்கும். சரி, நான் அப்ப இதுவே இன்டகிரேட் பண்ணிக்கிறேன். சோ மேம் இது ஃபுல்லா உட்கார்ந்து இன்டகிரேட் பண்ண போறீங்களா? x cube sin 4 into x raised to 4 cos x raised to 4 dx. பசங்களா இது f of x னா இது f dash of x. கரெக்ட்டா? f of x னா இது f dash of x. so substitution கொடுத்துடலாமா? so x is equal to sin x raised to 4. x is equal to put u போடுங்க. u தான் போடுறேன். y is equal to sin of x raised to 4 substitute பண்ணலாமா? what is du? du will be equal to sin ஓட derivative is cos x raised to 4 into உள்ள இருக்கிற derivative. so 3 into x cube. கரெக்ட்டா? sorry 4 into
x cube 4 into x cube dx. So இது அப்படியே வந்து நம்ம இங்க வந்து அப்போ x cube போயிடும், cos x raised to 4 dx போயிடும். So அதுக்கு பதிலா what can I write? u raised to 4 integral u raised to 4 next வந்து du அப்படின்னு வந்துரும். கரெக்ட்டா? இப்போ இன்டகிரேஷன் குட்டி ஆயிருச்சு. இப்போ நாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இன்டகிரேட் பண்ணலாம். u raised to 5 divided by 5. Okay? plus c you will get. So இதுல வந்து நமக்கு equation whatever the unit நீங்க வந்து திருப்பி substitute பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? திருப்பி substitute பண்ணிக்கலாமா? ஓகே, திருப்பி இங்க வந்து ஒரு 4 is extra இல்லையா? அப்ப இந்த 4 extra இத வந்து நான் இன்னும் கொஞ்சம் மாத்தி எழுத 4 வந்து இந்த சைடு எடுத்துட்டு வாங்க. So du by 4 is equal to cos x raised to 4 into x cube dx. Okay. So இதுக்கு கூட வந்து ஒரு 1 by 4 வரும். 1 by 4 into what is u? cos raised to 5 x raised to 4 by 4 plus c வரும். கரெக்ட்டா? So this is equal to 1 divided by 20 cos raised to 5 x raised to 4 plus c வருமா? இது வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க? a into sin raised to 5 x raised to 4 plus c. Okay, so compare பண்ணுங்க. So a ஓட value will be 1 by 20. a ஓட value will be 1 by 20. Yes. Okay, b is the correct answer. B is the correct answer. Oh, very good. Oh, sign. Sin raised to 5 x raised to 4. Sin raised to 5 x raised to 4. Yes, very good. 100%. Very good, Pasangla. Devendaran, Breviates, Vishal, Joshua, Suhaira, Sai, Abhishek, Akshay, Asiya, Said, Kanishka. Very good. Yes. Madhira. Application of derivatives. Application of derivatives difficult இருந்துச்சு அப்படினா try to do problems. அதுதான் என்னால வந்து சொல்ல முடியும். எனக்கு வந்து நீ இந்த ஈக்குவேஷன் படி இதில இருந்து தான் வரும் அப்படினா என்னால சொல்ல முடியாது இல்லையா? ஓகே, சரி. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Find integral, இது 2 marks question. Integral x minus 3 divided by x plus 3 the whole cube e raised to x. Okay. So, இப்போ வந்து இப்போ integral நமக்கு வந்து integral e raised to x f of x into f dash of x dx அந்த ஃபார்மேட்ல வந்துச்சு அப்படினா உனக்கு வந்து எப்படி எழுதலாம்? integral e raised to x f of x plus c டைரக்டாவே எழுதலாம். This is an identity. You can use this identity and you can write it directly. டைரக்டாவே நீ எழுதலாம். Yes, டைரக்டாவே நீ எழுதலாம். ஓகேவா? சோ இது வந்து ஏதோ என்ன சொல்ல ஷார்ட்கட்டோ ஷார்ட் மெத்தடோ எதுவும் கிடையாது. இது வந்து டைரக்டாவே you can write it. So இப்போ வந்து என்னோட வேலை என்னன்னா I have to show them. Okay, most of the cases ல e raised to x into some function mostly. Okay, most of the cases ல e raised to x into some function னா இது எப்பவுமே இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும் எப்பவுமே. சோ நமக்கு வந்து இது காட்டணும். ஓகே, இது f of x இது f dash of x த ஃபார்மேட்ல இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் காட்டணும். ஓகேவா? சோ நீங்க சொன்ன மாதிரியே இந்த நியூமரேட்டர் நான் வந்து இப்படி எழுதலாமா? x minus 2 minus 1 அப்படின்னு எழுதலாமா? இல்லாட்டி x minus 1 minus 2 அப்படின்னு எழுதலாமா? So the whole divided by x minus 1 the whole cube e raised to x dx அப்படி வந்துரும். கரெக்ட்டா? So இப்போ வந்து நான் எப்படி எழுத போறேன்? இது வந்து எப்படி எழுதலாம்? ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாமா? So x minus 1 divided by x minus 1 the whole cube minus 2 divided by x minus 1 the whole cube dx. Okay, into e raised to x dx வந்துரும். கரெக்ட்டா? So இப்போ வந்து இங்க ஒரு x minus 1 இங்க ஒரு x minus 1 cancel ஆயிரும். So that is 1 divided by x minus 1 the whole square minus 2 divided by x minus 1 the whole cube. So இது f of x அப்படினா இது f dash of x வரும். கரெக்ட்டா? Yes or no? Yes. plus c என்னது? இன்னும் போடவே இல்லை. So அப்போ நீங்க வந்து directly வந்து நீங்க என்ன எழுதலாம்? e raised to x dx நீங்க வந்து directly என்ன எழுதலாம்? using this property. அப்புறமே நீங்க என்ன எழுதணும்? இது நீங்க வந்து காட்டணும். ஓகேவா? இப்போ வந்து if u is equal to 1 by x minus 1 the whole square அப்படினா
du அப்படிங்கிறது ஸ்கொயர் வந்து மேலே போயிருமா ஸோ தட் இஸ் -2 divided by x minus 1 the whole cube. அப்போ இது வந்து என்னோட f dash of x இருக்குது. ஸோ therefore my final answer என்ன வந்துடும் e raised to x. what is f of x here? இதுதான் f of x. f of x அப்படிங்கிறது 1 divided by x minus 1 the whole square plus c. தாராளமா நீ எழுதலாம் ஓகேவா எஸ்ஸா கிளியரா ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் த கேஸ் நான் இதுக்கு வேணும்னா நான் ஷுவரா உனக்கு விட்டு நான் சொல்லுவேன் 99% you can use this equation. okay, derivative concept please go and watch the revisionல வந்து நான் நல்ல டீடைலா நான் எடுத்துப்பேன். you can watch that. okay, இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணுவோம் ஓகேவா. sorry for that because it's already done. அதான் நமக்கு வந்து டைம் கிடையாது. okay, we need to finish lot of questions here. yes, so இந்த ஒரு question பாருங்க, இது சூப்பரான ஒரு question. இது லைக் என்ன சொல்ல legit 5 mark question இது. okay மேம் ஃபார்முலால பிளஸ் அது பரவாயில்லை. ஓகே அது பரவாயில்லை, it is not even a problem. இப்போ இந்த மைனஸ் வந்து எனக்கு இப்படி எழுதலாமா இவங்கள plus minus still the same. properties okay mostly வந்து இப்போ வந்து 0 to a தான் வந்து most of the இதுல வரும். okay yes okay இந்த question பாருங்க, integral 0 to 1 log 1 plus x divided by 1 plus x square dx. okay so நம்ம ஏதாச்சும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் ஆகணும் because டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒன்று நம்ம எக்ஸுக்கு எஸ் எஸ் அதேதான் ஸோ ஏதாச்சும் வந்து நம்ம எக்ஸுக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 10th படிச்சிருக்கிற மாதிரி 1 + x². இப்போ 1 மைனஸ் அப்படின்னா நமக்கு வந்து சைன் ஸ்கொயரோ அந்த மாதிரி ஏதாச்சும் நமக்கு இப்போ 1 + அப்படின்னு வரும்போது இல்லாட்டி 1 + வரும்போது ஒன்று இல்லாட்டி யூ கேன் சப்ஸ்டியூட் tan ஸ்கொயர் தேர், இல்லாட்டி உனக்கு வந்து cos ஸ்கொயர் cot ஸ்கொயர் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் மோஸ்ட்லி கொஸ்டின் இருக்கும். இங்கே வந்து we will substitute tan x. ஓகேவா எஸ் வெரி குட். எக்ஸுக்கு வந்து நம்ம வந்து tan x அப்படின்னு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சின்ஸ் x is equal to tan x அப்படின்னு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் பசங்களா. tan x taking derivative. ஓகே வாட் வில் பி dx? dx என்ன வரும்? sec square x. ஓகே எக்ஸுக்கு tan x எடுக்கணும். x is equal to tan theta நீங்கள் வந்து கொடுங்க. ஓகேவா x is equal to tan theta you have to give. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து கொடுக்கணும் இல்லையா, எக்ஸோட இதுலேயே கொடுக்கக்கூடாது. ஏன்னா நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி யாரையாச்சும் வெளியில் அனுப்புறதுக்கு தான் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒருத்தங்களை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸ் இது பண்ணால் அது வேலைக்காக. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan theta சப்ஸ்டியூட் பண்ணுறேன். dx ஏன்னா வந்து எனக்கு dx வந்து அங்கே இருந்து லைக் ஐ நீட் டு எலிமினேட் dx கரெக்டா. ஸோ இட் வில் பி ஈக்குவல் டு sec ஸ்கொயர் theta d theta வரும். ஓகே ஸோ dx is equal to sec ஸ்கொயர். மேம் இதில் வந்து எதுவும் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கோ எலிமினேட் பண்ணுறதுக்கோ எதுவும் இல்லையே, டைரக்டாகவே நீ எழுதலாம். ஓகே டைரக்டாகவே நீ வந்து எழுது. ஸோ தட் இஸ் இன்டகிரல் 0 to 1. ஓகே இன்டகிரல் 0 to 1 log 1 plus நான் வந்து I will be writing it very slowly because you guys need to understand. okay so 1 plus x இருக்கிற இடத்துல வந்து I will give tan theta. okay the whole divided by 1 plus tan square theta வருங்க இல்லையா. 1 plus tan square theta sec square theta d theta dxக்கு பதிலா. okay so 1 plus tan square theta என்னது? 1 plus tan square theta is nothing but sec square theta. கரெக்டா இது வந்து ஒரு sec square theta. ஸோ 1 plus tan square theta sec square theta கேன்சல் ஆகி போயிடும் கரெக்டா. ஸோ இப்போ வந்து எனக்கு ஐம் லெஃப்ட் வித் எது? ஓகே ஸோ இப்போ வந்து ஐம் லெஃப்ட் வித் i is equal to ஓகேவா i is equal to 0ல இருந்து 1 வரைக்கும் log mod 1 plus tan x dx log mod 1 plus tan x dx. ஓகேவா சரியா சரி. இப்போ வந்து 0 to 1 log 1 plus tan x கிடையாது tan theta d theta. ஓகேவா ஸோ tan theta d theta வந்து இப்போ எனக்கு வந்து இது வரைக்கும் வந்துச்சு. ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுது? எப்பவுமே 0 to 1 ஓகேவா 0 to 1 0 to a அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லைக் அந்த மாதிரி ஃபார்மேட்ல வந்துச்சு அப்படின்னா
நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, தட் இஸ் இன்டெக்ரல் 0 to a f of x dx வந்து நீ எப்படி எழுதலாம், that is you can write integral 0 to a f of a minus x dx அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகே எஸ் ஹலோ லிமிட் சேஞ்ச் பண்ணலாம். எஸ் தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் வந்துச்சு. இப்போ நம்ம வந்து லிமிட் சேஞ்ச் பண்ணணும். ஸோ எதுக்கு மேம் லிமிட் சேஞ்ச் பண்ணி, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு டேர்முக்கு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட லிமிட் வில் சேஞ்ச். ஓகே, அவங்களோட லிமிட் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நான் வந்து x is equal to tan theta நான் எடுத்துக்கிறேன், கரெக்டா? இப்போ x is equal to 0, so that is my lower limit. x is equal to 0, that is my lower limit. So x 0 இருந்துச்சுன்னா tan thetaவும் வந்து என்னவா இருக்கும், 0 இருக்கும் இல்லையா? theta வந்து எப்போ 0 இருக்கும், 0ல. So lower limit, ஓகேவா, lower limit will be equal to 0. இப்போ நான் வந்து x is equal to 1 I am taking. ஓகே, x is equal to நான் 1 எடுக்கிறேன். So 1 is equal to tan theta. இப்போ வந்து எப்போ தீட்டாக்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்தா எனக்கு 1 கிடைக்கும், pi/4. So that is theta will be equal to pi/4. So my upper limit, okay, upper limit will be equal to pi/4. So pi/4 இருக்கும்போது இப்போ நம்ம வந்து இங்க சேஞ்ச் பண்ணலாமா, இங்க நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி எழுதலாமா? எஸ், சேஞ்ச் பண்ணலாமா? ஓகேவா? so that is I will be equal to integral 0ல இருந்து pi/4. லிமிட் சேஞ்ச் ஆயிடுச்சு because xக்கு நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். if we substitute anything, okay, if the limit அங்க வந்து லிமிட் கொடுத்திருக்காங்க, நம்ம ஏதாச்சும் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா with respect to what we substitute அதுக்கு ஏத்த மாதிரி லிமிட் சேஞ்ச் ஆகும். okay, so that is 0 to tan pi/4 log mod 1 plus tan theta d theta வரும். இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? டெஃபினட் இன்டெக்ரல்ஸ் தெரியாது. என்ன பண்ணலாம் இப்போ என்னால டெஃபினட் இன்டெக்ரல்ஸ் எடுத்தா வாட் அபவுட் அதர் இம்பார்ட்டன்டானதெல்லாம் நான் எப்போ சொல்லி தருவேன்? எஸ், வெறும் log இன்டகிரேட் பண்ண முடியாது இல்லையா? ஓகே, வெறும் log 1 plus tan theta வருது. ஸோ அதனால நமக்கு வந்து 1 அது அப்படின்னு எடுக்க முடியாது. ஓகே, உள்ள வந்து 1 plus x இருந்தா லீனியரா இருந்தா நீ வந்து எடுத்துக்கலாம். ஓகே, லீனியரா இருந்தா வந்து நீ எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம வந்து 0 to integral 0ல இருந்து a வரைக்கும் f of x dx. Okay, so that is equal to integral 0 to a f of a minus x dx substitute பண்ணலாமா? f of a minus a dx. Yes, okay, clear? 0 to a f of x dx. ஏன்னா வந்து 0ல இருந்து a வருது. So we have to use this property. இது வரைக்கும் clear ஆடா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? 5 மார்க்ஸ்னால நான் இப்போ வந்து சொல்றேன். ஓகே சரியா? ஓகே, 5 மார்க்ஸ்னால நான் I'm just explaining it here because அதேதான். ஓகேவா? ஓகே, சரி, இப்போ வந்து we will just apply பண்ணுவோம். I is equal to integral 0 to pi/4 log mod 1 plus tan theta. ஓகேவா? எங்கெல்லாம் theta இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து tan pi/4 minus theta அப்படின்னு நான் எழுதுவேன், d theta. ஓகே, so tan theta வந்து expand பண்ணுங்க. so I is equal to integral 0ல இருந்து pi/4 log mod 1 plus 1 minus tan theta. okay, 1 minus tan theta divided by 1 plus tan theta வரும். கரெக்ட்டா? எப்படி வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? எப்படி எங்க எழுதுறது? இங்க எழுதுறேன். okay, so tan x minus y is equal to tan x minus tan y divided by 1 plus tan x tan y. okay, yes, அதேதான் ஆன்சர். which is integrate to log x ஓடதா? log x னா log x வந்து நம்ம மாத்தி எழுதணும். டைரக்டா you can integrate log x. so 1 log x வச்சு highlight rule with respect to highlight rule you can do. okay, yes,
ஸோ இப்போ இந்த d theta வந்துச்சு. இப்போ இந்த மோடுக்குள்ளாரே இருக்கிறவங்களை வந்து என்ன பண்ணுங்க, denominator சேம் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ denominator சேம் பண்ண what you will get? ஸோ I is equal to integral 0ல இருந்து pi by 4 log mod இங்க வந்து 1 plus tan theta, இங்கேயும் 1 plus tan theta வரும். denominator சேம் பண்றோம். ஓகேவா? 1 plus tan theta minus, sorry, 1 plus tan theta plus 1 minus tan theta divided by 1 plus tan theta you will get. Correct? Into d theta. So plus tan theta minus tan theta cancel ஆயிருமா? So integral I is equal to 0 to pi by 4 log 1 plus 1 என்ன வரும்? 2. 2 divided by 1 plus tan theta d theta வரும். Okay? பசங்களே இது log m by n ஃபார்முலா இருக்கா? So log m by n அப்படின்னா நமக்கு வந்து எப்படி எழுதலாம்? log m minus log n. Okay? So அந்த ஒரு ஃபார்மேட்ல இருக்கா m by n. So மாத்தி எழுதுங்க. So that is I is equal to integral 0 to pi by 4 log 2. Okay, log 2 d theta minus integral 0 to pi by 4 log mod 1 plus tan theta d theta வரும். 1 plus tan theta d theta. Clear? Yes or no? So பசங்களா இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இங்க பாருங்க I is equal to 0ல இருந்து pi by 4 log 1 plus tan theta d theta. அதே தான் இங்க இருக்கு. ஸோ அது வந்து I நம்ம ஆல்ரெடி சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால நம்மளோட புதிய வந்து I will be equal to integral 0ல இருந்து pi by 4 log 2 d theta minus of I வருமா? இதை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் to this. ஓகேவா? இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். So that will be equal to, இந்த I வந்து இந்த சைடு போயிடும். So 2I is equal to integral 0 to pi by 4 log 2 வெளியில எடுத்துலாமா? log 2 is a constant. So log 2 வெளியில எடுத்துருங்க. So integral 0 to pi by 4 d theta you will get. Okay? So that is 2I is equal to log 2. Theta d theta ஓட integral என்னது? theta over the limit 0ல இருந்து pi by 4. Okay, so that is log 2. So 2I is equal to log 2 into upper limit என்னது? pi by 4. Lower limit என்னது? 0. So you will get log 2 pi by 4 வரும். So எனக்கு வந்து I is equal to வேணும். Integrating I is equal to, right? So I is equal to 2 into pi by 4. 2 into pi by 4 log 2 வரும். இது ரெண்டும் cancel ஆகி போயிடுமா? So your final answer I will be pi by 2 log 2. Plus C எழுதுவீங்களா? Plus C ன்னு எழுதுவீங்களா? ஓகே, ஒரு சூப்பரான கொஸ்டின் இது. பக்காவா? pi by 2 தானே வரும். pi by 2. ஓகே, pi by 2 தான் வரும். ஓகே, சாரி. இந்த 2 வந்து இந்த சைடு வந்துடும். கரெக்டா? ஓகே, ஸோ pi by 4 into 2 வரும். log 2 வரும். ஸோ இங்கே வந்து 8 வரும். 8. pi by 8 log 2. C போடுவீங்களாடா? C pi by 8. Yes. C போடுவீங்களா? 2 goes to the நான் 2 அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகே, will you write C plus C அப்படின்னு போடுவீங்களா? போட்டிங்கன்னா அவ்வளோதான், 5 மார்க்ஸ் கிடையாது, அவ்வளோதான், வேற பிரச்சனை கிடையாது. எஸ். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. இவாலுவேட், அதே மாதிரி 5 மார்க்ஸ் another போட்டுடலாமா? Evaluate 3 sin theta minus 2 cos theta divided by 5 minus cos square theta minus 4 sin theta d theta. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா சைன்ல இருக்கு, 2 டேர்ம் சைன்ல இருக்கு, 2 டேர்ம் காஸ்ல இருக்கு. கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த காஸ் தீட்டா வந்து இப்போ எனக்கு வந்து எல்லாமே சைன் தீட்டால இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ வந்து ஒன்னு இல்லாட்டி எல்லாத்தையுமே சைன்ல இருந்தா நல்லா இருக்கும், இல்லாட்டி எல்லாமே காஸ்ல இருந்தா நல்லா இருக்கும். கரெக்டா? இப்போ காஸுக்கு மாத்தணும், இல்லாட்டி காஸ் வேண்டாம், சைனுக்கு மாத்தணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஐ நீட் டு இதை வந்து நான் சைனுக்கு ஐ ஹாவ் டு சேஞ்ச். சைனுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு காஸ் தீட்டாக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன கொடுக்கலாம்?
cos square theta d theta அப்படி இப்போ வந்து இந்த d theta வந்து எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா இந்த sin 2 theta அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா வரும். ஸோ சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா sin theta இங்க இருக்கு, அதோட டெரிவேட்டிவ் வந்து cos theta மேல இருக்கு. அப்போ வந்து cos theta d theta அது அப்படியே கேன்சல் ஆகி போயிடும். கரெக்டா? அப்போ நான் வந்து sin thetaக்கு தான் வந்து சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். ஸோ இப்போ இங்க பாருங்க இந்த நியூமரேட்டர் இது டினாமினேட்டர் பாருங்க, இங்க வந்து ஒரு cos ஸ்கொயர் theta இருக்கு இல்லையா? ஸோ cos ஸ்கொயர் theta வந்து எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் sin ஸ்கொயர் theta அப்படின்னு எழுதலாமா? cos ஸ்கொயர் thetaவை 1 மைனஸ் sin ஸ்கொயர், எஸ் அதேதான் சப்ஸ்டிடியூஷன் பண்ணிட்டு பார்ஷியல் ஃபிராக்ஷன். வெரி குட். cos ஸ்கொயர் thetaவை 1 மைனஸ் sin ஸ்கொயர் thetaன்னு எழுதலாமா? ஸோ அப்படி 1 மைனஸ் sin ஸ்கொயர் thetaன்னு எழுதுனா நியூமரேட்டர்ல 1 மைனஸ் sin ஸ்கொயர் theta மைனஸ் 4 sin theta அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 மைனஸ் 1 பிளஸ் sin ஸ்கொயர் theta மைனஸ் 4 sin theta அப்படின்னு வந்துடும். கரெக்டா? ஸோ 5 மைனஸ் 1 வந்து 4 பிளஸ் sin ஸ்கொயர் theta மைனஸ் 4 sin theta அப்படின்னு வரும். கரெக்டா? ஸோ இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாமா? தட் இஸ் sin ஸ்கொயர் theta மைனஸ் 4 sin theta பிளஸ் 4. ஓகே, பிளஸ் 4 அப்படின்னு நமக்கு வந்து மாற்றி எழுதணும். ஸோ நம்மளோட டினாமினேட்டர், ஸோ இப்போ வந்து டினாமினேட்டரில் வந்து எப்படி இருக்கு? 3 sin theta minus 2 3 sin theta minus 2 cos theta divided by denominator வந்து எப்படி எழுதலாம்? sin square theta minus 4 sin theta plus 4 d theta அப்படின்னு வரும். இப்போ நான் வந்து நம்மளோட given question வந்து இப்படி மாறிச்சு. இப்போ நீ வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் u is equal to இல்லாட்டி t is equal to என்ன வேணா கொடுங்க, t is equal to sin theta அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ dt என்ன வரும்? dt cos theta d theta வரும். கரெக்டா? ஸோ இப்போ cos theta d theta வந்து அது அப்படியே போயிடும், d thetaவால் சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட இன்டெக்ரல் என்னவா வரும்? இன்டெக்ரல் 3t minus 2 divided by t square minus 4t plus 4 dt அப்படின்னு நம்மளோட இப்படி இருக்கிறத வந்து நம்ம இப்படி சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. சரியா? ஓகே, ஸோ இப்போ இதை வந்து மாற்றி எழுதலாமா? இது வந்து மாற்றி எழுதலாமா? ஸோ தட் இஸ் இன்டெக்ரல் 3t minus 2 divided by இதை வந்து எப்படி எழுதலாம்? t minus 2 the whole square dt அப்படின்னு எழுதலாமா? t minus 2 the whole square dt. கிளியர்? இப்போ நம்ம வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 3t minus 2 divided by t minus 2 the whole square. ஓகே, that is equal to a divided by இங்க ஸ்கொயர்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி t minus 2. ஓகே, plus b divided by இது வந்து இன்னொரு வாட்டி we have to square. So t minus 2 the whole square வந்துரும். இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்? டினாமினேட்டர் சேம் பண்ணிக்கணும் and we have to compare both the sides. ஓகேவா? ஸோ டினாமினேட்டர் சேம் பண்ணா 3t minus 2 divided by t minus 2 the whole square. t minus 2 the whole square is equal to LCM எடுத்தோம்னா denominator will be t minus 2 the whole square. கரெக்டா? ஸோ அப்போ இங்கே வந்து a into t minus 2 வரும், இங்கே வந்து b you will get. ஓகே, ஸோ அப்போ t minus 2 the whole square t minus 2 the whole square கேன்சல் ஆயிரும். ஸோ 3t minus 2 is equal to at minus 2a plus b you will get. இப்போ வந்து கம்பேர் பண்ணது கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? ஓகே, கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணுங்க. t ஓட கோஎஃபிஷியன்ட், இங்க t ஓட கோஎஃபிஷியன்ட் is 3, இங்க t ஓட கோஎஃபிஷியன்ட் is a. ஓகே, ஸோ a is equal to 3 வந்துச்சு உனக்கு. a is equal to 3. கிளியராடா? யாராச்சும் என்னைய கவனிங்கடா ப்ளீஸ் tell me. ஓகே, சரி, இப்போ வந்து இப்போ நம்ம வந்து substitute இல்லாட்டி compare the constant. ஓகே, ஸோ -2 வந்து கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா -2a plus b வரும். கரெக்டா? ஸோ -2a into
A oda value already 3 ன்னு தெரியும், minus 2 into 3 plus B you will get. Minus 2 is equal to minus 6 plus B. So B oda value என்ன வரும்? 6 minus 2 is equal to B. B oda value will be 4. B oda value will be 4. இப்போ ஓகேவா? சரி. இப்போ வந்து we will just substitute this here. ஓகேவா? இந்த ஒரு இது. அதாவது 3t minus 2 is equal to this sum. அதுல A and B வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. So இதுக்கு பதிலா I will substitute this. அவ்வளவுதான். சரியா? ஓகே. So integral A வந்து என்ன கிடைச்சிருக்கு? A is 3 by t minus 2. A by t minus 2 plus B வந்து B by t minus 2 the whole square dt வரும். ஓகேவா? So இப்போ வந்து A க்கு பதிலா 3 divided by t minus 2 dt plus integral 4 divided by t minus 2 the whole square dt you will get. 3 வெளியில எடுத்தோம் அப்படின்னா 1 by t minus 2 வரும். So that is log mode t minus 2. Okay, plus இங்க 4 வெளியில எடுத்தோம் அப்படின்னா இப்போ இதை வந்து இப்படி இன்டகிரேட் பண்ணலாமா? So that is t minus 2 the whole raised to minus 2 அப்படின்னு வரும். இன்டகிரேட் பண்ணோம்னா t minus 2 minus 2 plus 1 divided by minus 2 plus 1 அப்படின்னு வருமா? ஸோ அப்படின்னா இங்க வந்து இது மைனஸா மாறிடும். கரெக்டா? minus 4 ஓகேவா? minus 4 இதோட minus 4 இங்க வந்துரும். minus 4 into 1 divided by t minus 2 plus c வரும். இது வரைக்கும் ஓகேவாடா பசங்களா? 4 கிளியரா? என்னடா இன்னைக்கு ரொம்ப இருமுறேன். எஸ். இப்போ வந்து என்னது ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆன்சர் ஆச்சு. நீ வந்து டீக்கு வந்து என்ன பண்ணலாம்? சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ 3 log sin theta minus 2 minus 4 by sin theta minus 2 plus c. வாழ்த்துக்கள். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஏதாச்சும் டவுட் இருக்கா இதுல? எனி டவுட்ஸ்? எஸ், 3. வெரி குட் ஜோஷ்வா. ஓகே, நீங்க வந்து ஆல்மோஸ்ட் டன்னா? உங்களோட ப்ரிப்பரேஷன் ஆல்மோஸ்ட் டன்னா? இப்போ ரிவிஷன் டைம் ஆனோ? Are you guys revising now? Ma'am, I am done with all the 13 chapters. Now I am just revising. அப்படி இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இல்ல மேம், I'm still learning. No. இல்ல மேம், அந்த மாதிரி கெட்ட பழக்கலாம் எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறீங்களா? எஸ், you can't say one thing. நான் வந்து மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் what I notice is that we can't say that நான் வந்து ஃபுல்லா மேக்ஸ் படிச்சு முடிச்சிட்டேன்னு. எக்ஸாம்பிள் சம்மா? ஓகே. ஆமா, எக்ஸாம்பிள் சம் தான். ஸ்டில் லேர்னிங். எஸ், ஓகே. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் வந்து திருப்பியும் வந்து நான் சொல்றேன், இன்டெக்ரல் 0 to a வருதா இங்க? ஓகே, இன்டெக்ரல் 0 to a வருதா? இன்டெக்ரல் 0 to a வந்தாலே அவங்கள வந்து நம்ம வந்து மாத்தி எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து நம்மளோட i வந்து 0 to let i is equal to 0 to pi by 2 x divided by cos x plus sin x dx. Okay, sin x dx. Okay, still definite integrals alone. புரியுது எனக்கு. சரியா? இல்லையா? நம்ம மேக்ஸ் வந்து நான் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன். இன்னொரு கொஸ்டின் நீ வந்து ஆன்சர் பண்ண, ஐயோ இது தெரியல, அதனால மேக்ஸ் வந்து we can't say. இல்லையா? என்ன பண்றது? இது இப்படி ஆகி போச்சு. ஓகே, சரி. 0 to we can't tell. ஓகே, இந்த பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து யாரெல்லாம் வந்து மேத்தமேட்டிஷியனா ஆக போறாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? கரெக்டா? எஸ். ஓகே, ஸோ இன்டெக்ரல் 0 to a வந்தா எதுவுமே பார்க்கக்கூடாது. இன்டெக்ரல் 0 to a f of x dx வந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து மாற்றி எழுதணும். இன்டெக்ரல் 0 to a f of a minus x dx அப்படின்னு மாற்றி எழுதணும். எஸ், மேத்தமேட்டிஷியனா? ஆமாண்டா, மேத்தமேட்டிஷியனே தான். ஓகே, சரியா? ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி we have to change. ஸோ நம்மளோட I will change to I is equal to integral 0ல இருந்து pi by 2. Integral 0 to pi by 2 minus x. ஓகேவா? pi by 2 minus x divided by cos pi by 2 minus x plus
sin pi by 2. Sin pi by 2 minus x வரும் dx. Okay. So I is equal to integral 0 to pi by 2. Pi by 2 minus x divided by cos pi by 2. Pi by 2 வந்துச்சு அப்படின்னா cos வந்து sin மாறிடும். Sin x. Okay. So first quadrant sin is positive. I mean cos is positive. So இங்கேயும் positive. அதே மாதிரி இங்க பாருங்க sin pi by 2 minus x. So cos x வருமா? Sin வந்து first quadrantல positive. Okay. So that into dx வரும். Into dx. So இப்போ இங்க பாருங்க இந்த first equation நான் வந்து first equation அப்படின்னு இப்போ இந்த I is equal to இதை வந்து நான் first equation அப்படின்ட்டோம் இந்த equation ரெண்டாவது equation அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேர் கொடுத்தாச்சு இப்போ வந்து I'm just adding first and second equation adding 1 and 2 so 2i is equal to என்ன வரும் 2i is equal to integral 0 ல இருந்து pi by 2 add பண்ணும்போது பாத்தீங்கன்னா இவங்களோட denominator is same very good cos x plus sin x cos x plus sin x என்னது அவங்களோட denominator is same so sin x plus cos x வந்து நான் வந்து என்னன்னு எழுதிடுவேன் I will write like this denominator same next பாருங்க x plus pi by 2 minus x dx வந்துரும் so minus x plus x cancel ஆயிரும் so 2i is equal to pi by 2 நான் வெளியில எடுத்து எழுதுறேன் 2i is equal to 2i is equal to pi by 2 integral 0 to pi by 2 okay so 1 divided by sin x plus cos x sin x plus cos x dx வரும் கரெக்ட்டா clear okay voice எல்லாம் கரெக்ட்டா கேக்குதாடா voice எல்லாம் கரெக்ட்டா கேக்குதா நேத்திக்கு மாதிரி மேம் நான் ஏர்போர்ட் வைக்கல அதனால சவுண்ட் கேட்கலன்னு நீங்க மெசேஜ் அனுப்ப கூடாது ஓகே சரி சோ இப்போ வந்து இவங்கள ஐ ஹேவ் டு சேஞ்ச் இல்லையா இது வரைக்கும் நான் வந்து இது வரைக்கும் வந்துட்டேன் இப்போ இன்னும் நம்ம வந்து இன்னும் நம்மளால வந்து இவங்களை வந்து இன்டகிரேட் பண்ண முடியாது கரெக்டா சரி இப்போ இன்டகிரேட் பண்ண முடிஞ்ச மாதிரி நம்ம இவங்களை சேஞ்ச் பண்ணுவோம் யாராச்சும் ஆட் பண்ணி யாராச்சும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ sin x plus cos x ஓகே யாராச்சும் டிவைட் பண்ணி ஆட் பண்ணுவோம் பசங்களா √2 நீங்க உங்களுக்கு வந்து எந்த நம்பர் வேணாலும் டிவைட் பண்ணி இது பண்ணலாம் பட் ஃபார் த கன்வீனியன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் 1/√2 வந்து மல்டிப்ளை பண்ணுவோம் ஃபார் என்டையர் திஸ் 1/√2 மல்டிப்ளை பண்ணா √2 வந்து நான் வந்து மல்டிப்ளை பண்ணணும் கரெக்டா அதான் நேத்திக்கு ஒரு மாதிரி மேம் உங்களுக்கு சவுண்டு கேட்கல ஐயோ என்னடா ஆச்சு போய் பார்த்தா மேம் நான் ஏர்போர்ட் வச்சிருந்தேன் ஏர்போர்ட் வைக்க மறந்துட்டேன் அதனால ஒரே அசிங்கமாக போச்சு ஓகே ஸோ 1/√2 நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஓகே 1/√2 இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் 1/√2 வந்து நான் டிவைட் பண்ணுறேன் ஓகேவா 1/√2 டிவைட் பண்ணால் √2 வந்து மல்டிப்ளை பண்ணணும் சரியா ஸோ அப்போ இந்த √2 வந்து நான் வெளியில் எடுக்கிறேன் பசங்களா √2 வந்து வெளியில் எடுத்தா 2i is equal to pi by 2 √2 அப்படின்னு வரும் integral 1 by ஓகே அப்போ வந்து இங்க பாருங்க sin x this cos x இங்க வருது இல்லையா அப்போ வந்து sin x cos y plus cos x sin y அதுதான் ஸோ அப்போ இங்க வந்து எப்படி எழுதலாம் ஸோ 1/2க்கு பதிலா 1/√2க்கு பதிலா இங்க பாருங்க sin x cos pi by 4 plus cos x sin pi by 4 ன்னு எழுதலாமா √1/√2க்கு பதிலா cos pi by 4 ன்னு அத அழிச்சிட்டேன் ஓகே 1/√2க்கு பதிலா cos pi by 4 ன்ட்டும் அதே மாதிரி இங்க 1/√2க்கு பதிலா sin pi by 4 ன்னு மாத்தி எழுதிட்டேன் ஓகேவா so that is 2i is equal to pi divided by √2 integral 1 divided by sin x cos y plus cos x sin y so sin pi by 4 plus x sin pi by 4 plus x ன்னு மாத்தி எழுதலாமா sin of pi by 4 plus x dx yes
yes yes okay so இப்போ வந்து என்னடா பண்ணலாம் இப்போ வந்து இந்த 1 by sin என்னது 1 by sin வந்து cosec 1 by sin cosec அப்படின்னு எழுதலாமா மாத்தி எழுதலாமா 1 by cosec அப்படின்னு what is the doubt so 2y is equal to pi divided by 2 root 2 integral cosec pi by 4 plus x dx you will get இது வரைக்கும் ஓகேவா yes why are you selecting 1 by root you can select either method to select ஓகேவா இப்போ வந்து இந்த sin x cos x க்கு இது ஆகுற மாதிரி ஓகேவா ஜஸ்டிஃபை ஆகுற எனக்கு வந்து இப்போ அங்க வந்து 1 by root 2 நான் வந்து you can multiply any other number also no problem at all you can multiply any other number ஒரே கஷ்டம் இல்ல நம்ம வந்து இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து இன்னைக்கு மேட்ச் அதுவும் நம்ம வந்து பார்க்கணும் என்ன மூஞ்சியும் நீங்க பார்க்கணும் மேக்ஸையும் படிக்கணும் it will become cos sin pi by 4 மாத்தி எழுதலாம் பிரச்சனை கிடையாது எழுதலாம் பசங்களா இங்க வந்து 0 to pi by 2 you can choose any values no problem okay last வந்து ஆன்சர் வந்தா போதும் ஓகே நான் அந்த மெத்தட் நான் வந்து ட்ரை பண்ணல யூசுவலி இந்த இதுதான் ரிச்சுவலே 1 by root 2 ஆட் பண்ணுங்க root 2 மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு ஓகே என்ன ஒரு கஷ்டம் என் பசங்களுக்கு பயத்துல எப்பா அவ்வளோலாம் சீன் கிடையாது ஓகே ஃபீவர் வர வரைக்கும் எனக்கு புரியுது உங்களுக்கு எனக்கு ஓகே ஸோ 2y is equal to pi divided by root 2 into integral log pi by 2 pi by 2 cosec வந்து pi by 4 plus x dx you will get okay next log mode okay நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் no problem at all okay so log cosec minus cot x log cosec x minus cot x என்னடா சவுண்ட் போயிருமா 2y is equal to pi by 2 root 2 integral 0 ல இருந்து pi திருப்பி integral 0 log இங்க நான் எழுதுறேன் integral cosec x is equal to log mode cosec x minus cot x தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஓகேவா so that will be equal to into log mode cosec pi by 4 plus x minus cot pi by 4 plus x over the limit 0 ல இருந்து pi by 2 இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க so 2y is equal to pi divided by 2 root 2 into log mode cosec இங்க cosec pi by 2 plus pi by 4 minus cot pi by 2 plus pi by 4 okay minus lower limit இன்னொரு bracket log mode cosec 0 plus pi by 4 minus cot pi by 4 வந்துரும் இப்போ இங்க பாருங்க pi by 2 plus x so that is 2y is equal to pi divided by 2 root 2 into log mode cosec cosec மாதிரி என்ன மாறிடும் cosec வந்து sec மாறிடும் கரெக்ட்டா sec pi by 4 plus or minus on check பண்ணனும் 0 pi by 2 pi 3 pi by 2 2 pi கரெக்ட்டா so 3 pi by 2 plus x அப்படினா first quadrantல sin and cosec is positive so இங்க வந்து positive வந்துரும் okay minus cot வந்து என்ன வரும் tan
π/4 மாறிடும். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல காட் வந்து நெகட்டிவ், ஸோ ப்ளஸ் வந்துடும். கரெக்டா? ஸோ ஓகே, ஸோ மைனஸ் log cosec π/4 என்ன வரும்? log cosec π/4 √2 இது வந்து என்ன வரும்? -1 வந்துருமா? -1. So again 2i is equal to π/2 √2 log √2 plus 1 minus log √2 minus 1 வந்துரும். So I is equal to, so நான் வந்து டைரக்டா இங்கே I is equal to எழுதிக்கிறேன். So I is equal to, what you will get? I is equal to 4 √2. இங்க கீழ வந்து என்ன வந்துரும்? 4 √2 pi divided by 4 √2. ஏன்னா இது m/n அந்த ஃபார்முலா மாத்தி எழுதிக்கலாம். லாஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் புரியலையா? நல்லா क्वेश्चனை ரீட் பண்ணுங்க, நல்லா யோசிங்க. ஓகேவா? அது ப்ராப்ளம் சால்வ் பண்ண தான்டா வரும். ஐ கான்ட் சே, இப்போ வந்து நான் வந்து ஐ வில் பி வெரி ட்ரூத்ஃபுல் ஃபார் யூ. லாஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் நான் சொல்லி தரேன். மைனஸ் சிக்கா, மைனஸ் சிக்கு எப்படியா வரும்? மைனஸ் சிக்கு வராது, பிளஸ் சிக்கு தான் வரும். ஓகே, நான் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ நான் வந்து சொல்றேன் பசங்களை எப்படி ப்ராப்ளம்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ்ல எப்படி சால்வ் பண்றது. வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ரேட் ஆஃப் சேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு கொஸ்டின் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லா கொஸ்டினும் இருக்காது. நம்ம வந்து ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணா அதே மாதிரி இன்னொரு மெத்தட் வராது. ஐ கேன் ஒன்லி டெல் த கான்செப்ட்ஸ் டு யூ. இந்த கொஸ்டின் வந்தா எப்படி திங்க் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் மட்டும்தான் நான் சொல்லி தருவேன். இப்போ எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி தரதுன்னு எல்லாமே சொல்லி தந்துடுறேன்டா, உங்களுக்கு நான் சொல்லி தர மாட்டேன்டா, ஏன்டா? ஓகே, ஸோ ஆல் ஐ கேன் சே இஸ் தட் கான்செப்ட் வந்து நல்லா அரைச்சு கலைச்சு குடிச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸை நிறைய வாட்டி போட்டு பாருங்க. டூ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், டூ லாட் ஆஃப் PYQs. ஓகே, ஸோ π/4 √2 into log √2 plus this. யூ கேன் இதை வந்து எகெயின் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இங்க பாருங்க லாஸ்ட் 2 ஸ்டெப்ஸ்ல cosec π/2. ஸோ இது வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்கு? cosec π/2 மைனஸ் தீட்டா. π/2 வந்தாலே cosec வந்து என்னவா மாறிடும்? சீக்கா மாறிடும், சீக் தீட்டா. ஓகேவா? இப்போ cosec ஓட சைன் we have to check. ஸோ cosec ஓட சைன் தான் சீக் ஓட சைன் செக் பண்ணக்கூடாது. ஸோ 0 to π/2 π/2 இங்க வந்து பிளஸ் π/4. ஸோ பிளஸ் π/4 அப்படின்னா இட் இஸ் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல சைன் அண்ட் கொசீக் வந்து பாசிட்டிவ். அப்படிதான் இங்க வந்து சீக் π/4 வருது. அதே நான் வந்து காட்டுக்கு போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ காட் வந்து 90 மைனஸ் தீட்டா அந்த ஃபார்மேட்ல இருக்கு இல்லையா? 90 வந்தாலே காட் வந்து என்னவா மாறிடும்? டேனா மாறிடும், டேன் தீட்டா வந்துடும். இப்போ ஐ நீட் டு செக் த சைன் ஆஃப் காட் ஹியர். ஓகே, ஸோ 90 ஓகே 90 பிளஸ் தீட்டா இங்க. ஓகேவா? 90 பிளஸ் தீட்டா இங்க வந்து பாருங்க 90 பிளஸ் 45 டிகிரி. ஸோ அப்படின்னா 90 இங்க இருக்கு, 45 டிகிரினா இட் வில் கோஸ் டு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல சைன் அண்ட் கொசிக் மட்டும்தான் பாசிட்டிவ், மற்ற எல்லாருமே வந்து நெகட்டிவ். ஸோ இங்க வந்து என்ன வந்துடும்? ஸோ ஒரு நெகட்டிவ் வந்துடும். ஸோ இங்க இருக்கிற இந்த நெகட்டிவும் பாசிட்டிவ் ஆயிரும். ஓகேவா? அதே தான் வந்து இந்த சைடும் log cosec π/4 மைனஸ் காட் இது வந்துடும். இது டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான், அதை நான் இங்கே எடுத்து எழுதிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து sec π/4 என்னது? tan π/4 எழுது. log a/b, log a/b இது வந்து you can write it as no problem as pi divided by 4 √2 into log √2 plus 1 divided by √2 minus 1 அப்படின்னு நீங்க எழுதலாம். பிளஸ் சி எல்லாம் போடக்கூடாது. இங்க பாருங்க என்ன சொன்னீங்க? சைன் 90 பிளஸ் தீட்டாவா? சைன் 90 பிளஸ் தீட்டா 90 வந்தாலே சைன் வந்து என்னவா மாறிடும்? காஸ் தீட்டாவா மாறிடும். ஓகேவா?
இப்போ நீங்க வந்து பாருங்க, இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட். 90 இங்கயா 90 plus 1 plus theta அப்படின்னா it will jump to the second quadrant. செகண்ட் குவாட்ரண்ட்ல sin and its inverse மட்டும்தான் பாசிட்டிவ். ஸோ அப்போ வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா sin is பாசிட்டிவ், அதனால cos theta தான் வரும். ஓகே, எஸ் எஸ். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு தான் அவங்க வந்து நிறைய क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகே, அது வந்து 11th வந்து ட்ரிக்னோமெட்ரி ஞாபகம் இருக்கு, அதுல படிச்சிருப்பீங்க நீங்க. ஓகே, உங்களுக்கு மாட் எடுக்கிற மாட் எக்ஸ் அந்த மாதிரி வந்தா இன்டகிரேஷன்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்க பசங்களா? டு யூ ஹேவ் எனி ப்ராப்ளம்ஸ் வித் மோடுலஸ் ஃபங்க்ஷன் வருது? ஓகே, மோடுலஸ் ஃபங்க்ஷன் வருது. இப்போ மோடுலஸ் ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி எழுதுறதுன்னு டவுட்டா இருக்கா? ஹாய் ஹாய், ஹலோ ஸ்ரீதர், ஹலோ. இது வந்து பேசிக்கலி வந்து பேசிக்கலி we have to use a properties. ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரல் மைனஸ் ஏல இருந்து ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு ஒன்னோட ஒரு இன்டகிரல் அப்படின்னா இஃப் இஃப் f of x is equal to minus f of x, which means odd function இருந்துச்சு அப்படின்னா இன்டகிரலோட வேல்யூ இன்டகிரல் மைனஸ் ஏல இருந்து ஏ f of x dx ஓட வேல்யூ will be equal to 0. ஓகேவா? equal to 0. சரியா? அதுவே வந்து f of x ஓட வேல்யூ ஓகேவா? இங்க f of minus x. இப்போ f of minus x is equal to எனக்கு f of x கிடைக்குது அப்படின்னா எனக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா அது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இன்டகிரல் மைனஸ் ஏல இருந்து ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வில் பி ஈக்குவல் டு 2 இன்டூ இன்டகிரல் 0 டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸா மாறிடும். கரெக்டா? எஸ் ஆர் நோ? ஈவன்னா 2 டைம்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வரும். எஸ், வெரி குட். இப்போ நம்ம வந்து we will check. ஓகே, இப்போ நம்ம வந்து we will check whether it is even ஆனோ odd ஆனோன்னு we will check. ஓகேவா? சரி, இப்போ f of x minus x கொடுங்க. f of x minus x is equal to cos minus x. Cos minus x into log mod 1 minus x divided by 1 plus x I will get. Okay, f of minus x is equal to cos minus x வந்து cos x தான், cos x. ஸோ இது வந்து உல்டாவா இருக்கா? f of x வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 plus x இல்லையா? 1 plus x divided by 1 minus x. இங்க வந்து எப்படி இருக்கு? 1 minus x divided by 1 plus x இருக்கு. நான் இவங்களை திருப்பி போட்டா என்ன ஆகும் பசங்களா? திருப்பி போட்டா it will be like 1 plus x divided by 1 minus x the whole raised to minus 1 வருமா? ஓகே, மைனஸ் பவர் will be minus 1 வந்து லாகோட பவர் minus 1 வந்துச்சு அப்படின்னா it will come to the front. So f of minus x is equal to minus cos x log mod 1 plus x divided by 1 minus x வரும். இது ஃபுல்லா f of x. So I can write f of minus x is equal to minus f of x வருது. So that is an odd function. odd ஃபங்க்ஷனால எனக்கு வந்து என்ன சொல்லலாம்? இன்டகிரல் மைனஸ் 1/2 இருந்து 1/2 cos x log mod 1 plus x by 1 minus x dx ஓட வேல்யூ என்ன வரும்? 0. ஒரு 2 மார்க்குக்கு இவ்வளோ எழுதணும். என்னாச்சு? அது தெரியாம வருதுடா, இனி மன்னித்து விடுங்கள். இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. இன்டகிரல் 0ல இருந்து பை இன்டகிரல் 0ல இருந்து பை இன்டகிரல் 0 to pi e raised to cos x divided by e raised to cos x plus e raised to minus cos x dx. 0 to pi 0 to pi. So சரி, let I is equal to இன்டகிரல் 0ல இருந்து பை வரைக்கும் e raised to cos x divided by e raised to cos x plus e raised to minus cos x dx. 0 to a case வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? 0 to a. If your integral is from 0 to a,
integral 0 to a f of x dx அப்படின்னா that can be written as integral 0 to a f of a minus x dx. எழுதலாமா? ஸோ எழுதலாமா? ஸோ நெக்ஸ்ட் I will be equal to, ஸோ இதுக்கு வந்து நான் equation 1 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ I will be equal to integral 0 pi, integral 0 to pi e raised to cos pi, ஓகேவா, e raised to cos pi minus x, okay, divided by integral e raised to cos pi minus x plus integral e raised to minus cos pi minus x dx. okay, இங்க பாருங்க cos pi minus x ஸோ pi 2pi அவங்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னா காஸுக்கு எந்த சேஞ்சஸ் இருக்காது, அதே மாதிரி cos x அப்படின்னு வந்துடும். ஸோ quadrant 0 pi by 2 pi 3 pi by 2, கரெக்டா? ஸோ pi minus x, ஸோ it will goes to the first quadrant. first quadrantல cos ஓட வேல்யூ என்னது? மைனஸ். cos ஓட சரி, டோன்ட் வரி பசங்களா, ஓகே, டோன்ட் திங்க் அபவுட் டுமாரோ. நாளைக்கு வச்சுக்கோங்க. இந்த மூவி பார்த்துருக்கீங்களா, வாழ அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ இன்னைக்கு நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்களா, அப்போ நீங்கள் உட்காந்து கொஸ்டின்ஸ் படிங்க, சரியா? நாளைக்கு நம்ம வில் see நாளைக்கு. ஓகே, ஸோ இன்டெக்ரல் I is equal to integral 0 pi. அப்போ இங்கே வந்து என்ன வந்துடும்? e raised to minus cos x divided by e raised to minus cos x plus e raised to minus cos x வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ it will be cos x dx. let it be equation number 2. equation 1 plus equation 2 பண்ணலாமா? equation 1 plus equation 2. so 2y is equal to integral 0 to pi. okay, அவங்களோட denominator is same. இங்க e raised to cos x இருக்கு, இங்க e raised to cos x, e raised to minus cos x, e raised to minus cos x. so integral e raised to cos x plus integral e raised to minus cos x dx. okay, dx இருக்கு. மேல என்ன வரும்? இங்க பாருங்க, e raised to cos x, integral e raised to cos x இங்க plus e raised to minus cos x. அடடே, இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல். so 2y is equal to integral 0 to pi dx. 0 to pi dx வரும். so 2y is equal to x வரும் over the limit 0 to pi. so 2y is equal to upper limit pi minus 0 வரும். I is equal to pi by 2. pi by 2 வருதா? yes. okay. okay. சரியா? yes. okay, last question from integrals. பசங்களா, one thing I have to tell you is that இப்போ இந்த இன்டெக்ரல்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்கல்ல, ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்விங் செஷன் எகெயின் நான் வந்து போட்டிருப்பேன், ஓகேவா? எகெயின் நான் வந்து ப்ராப்ளம் சால்விங் செஷன் சொல்லிட்டு வந்து 2 இன்டெக்ரல்ஸோட ரெக்கார்டட் வீடியோ நான் பார்த்துருப்பேன். அதுலேயும் மோர் தேன் 30 கொஸ்டின்ஸ் நான் வந்து பண்ணியிருப்பேன். அந்த கொஸ்டினும் நீ வந்து, அதுவும் செலக்டட் கொஸ்டின்ஸ் தான், எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்கிற கொஸ்டின்ஸ், அதுவும் நீ வந்து பார்த்துட்டு போகணும், ஓகேவா? ஸோ மோர் த ப்ராப்ளம்ஸ், மோர் த கான்ஃபிடன்ஸ். ஜெய் ஹிந்த். ஓகே, ஸோ ஃபைண்ட் இன்டெக்ரல் 1/3 இருந்து 1 வரைக்கும். ஓகே, 1/3 இருந்து 1 வரைக்கும் x minus x cube the whole raised to 1/3 divided by x raised to 4 dx. ஓகே, ஸோ ஏதாச்சும் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா, டைரக்ட் இன்டெகிரேஷன் பண்ண முடியுமா அப்படின்னலாம் நான் வந்து பார்க்கணும். ஏதாச்சும் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஏதாச்சும் வேணும். சப்ஸ்டியூட் பண்ணாலும் I won't get anything. கரெக்ட். ஸோ x raised to 4க்கு வந்து ஏதாச்சும் சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஒன்றும் வராது. சரி, காமனாக எடுக்கலாமா? யாராச்சும் காமனாக வெளியில் எடுப்போமா? எக்ஸ் கியூபை வெளியில் எடுக்கலாமா? எக்ஸ் கியூப் இங்கே பாருங்க, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் த ஹோல் ரேஸ் டு 1/3. ஓகே, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் த ஹோல் ரேஸ் டு 1/3 அப்படின்னா எக்ஸை நம்ம வந்து வெளியில் எடுக்கும்போது along with the பவர் நம்ம வந்து வெளியில் எடுக்கிறோம், ஓகேவா? ஸோ 1/3 into 1. ஓகே, ஸோ எக்ஸ் கியூபை வெளியில் எடுங்க. ஸோ எக்ஸ் கியூபை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் கியூப் ரேஸ் டு 1/3 into x by x cube
minus 1 whole raised to 1 by 3 divided by x raised to 4 dx. x raised to 4 dx. Okay. So, இப்போ இந்த பவரால மல்டிப்ளை பண்ணும்போது இது இந்த பவர் கேன்சல் ஆகி போயிடும். So, integral 1 by 3 to 1 x into இந்த ஒரு x இந்த ஒரு x கேன்சல் ஆகி போயிடும் 1 by x square minus 1 divided by 1 by x square minus 1 x divided by x raised to 4 dx தான். இங்க ஒரு x இங்க ஒரு cube வந்து கேன்சல் ஆகி போயிடும். கரெக்ட்? எஸ். ஸோ இப்போ வந்து என்னோட இன்டகிரல் வந்து ஆஃப்டர் எல்லாம் வந்து கட் பண்ணி எல்லாம் தூக்கி வீசினதுக்கப்புறம் 1 by 3 to 1 1 divided by x square 1 divided by x square minus 1 1 divided by x square minus 1 divided by x raised to 3 dx வரும். கரெக்டா? இப்போ பாருங்க 1 by x square ஓட யாரோ இங்க கீழே இருக்காங்க. கரெக்டா? 1 by x square ஓட யாரோ கீழே யாரோவா மேம் 1 by x square ஓட டெரிவேட்டிவ் கீழே இருக்கு. கரெக்டா? எஸ் ஆர் நோ? எஸ். அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன் 1 minus x square minus 1க்கு வந்து t அப்படின்னு I will substitute. 1 minus x squareக்கு t வந்து substitute பண்ணுவேன் பசங்களா. 1 by x square minus tக்கு வந்து t. எஸ். சொந்தக்காரங்க அதான். இப்போ வந்து டெரிவேட்டிவ் எடுங்க x raised to இப்போ இது வந்து minus 2 divided by x cube will be equal to dt. ஓகேவா? dx dt. சரியா? இப்போ வந்து இந்த minus 2 வேணாம். So dx divided by x cube is equal to dt divided by minus 2 வரும். ஓகே, dt divided by minus 2 இல்லாட்டி minus dt divided by 2. ஓகே, இந்த மாதிரி ஒரு இது வரும். நீங்க வந்து அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இன்டகிரல் 1 by 3 இன்டகிரல் 1 by 3 to 1 இது வந்து நம்ம t சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ இல்லையா? t into dx dx x cube dx x cube வந்து minus dt. அப்போ நான் வந்து minus 1 by 2 வெளியில் எடுத்துருவேன். dt அப்படின்னு எவ்வளோ குட்டியா வந்துச்சு பாருங்க. 1 by x square minus 1 எப்படி வந்துச்சு மேம்? லிமிட் சேஞ்ச் பண்ணோம். ஐயோ லிமிட் சேஞ்ச் பண்ண மறந்துட்டேன். ஓகே ஓகே, லிமிட் சேஞ்ச் பண்ணுறேன். லிமிட் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, வெயிட் பண்ணுங்க. லிமிட் we have to change the limit. ஓகே, நான் வந்து இது வந்து சொல்கிறேன். இதிலிருந்து we just took x cube outside. இந்த bracketக்குள்ளார இருந்து x cube வெளியில் வரும்போது along with the power தான் வெளியில் வரும். ஓகேவா? x cube வெளியில் எடுத்தேன். வெளியில் பவர் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து எடுக்கணும் 1 by 3. ஓகேவா? இப்போ இங்க வந்து யார் இல்லை x cube இல்லை. ஸோ x divided by x cube அப்படின்னு வரும். minus 1 வரும். சரியா? இப்போ வந்து இந்த x cube வந்து 3 into 3 அப்படின்னு மாறிடும். கரெக்டா? ஸோ இது கேன்சல் ஆகும். x into இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகும். x மேலே இருக்கிற எக்ஸும் இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ 1 by x square 1 வரும். இப்படி தான் வந்துச்சு. அண்ட் திஸ் எக்ஸும் கீழே இருக்கிற ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகி போயிடும். லிமிட்ஸ் லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணால் லிமிட்ஸ் கொடுக்கணும். சப்ஸ்டியூஷன் பண்ணால் லிமிட்ஸ் கொடுக்கணும். சப்ஸ்டியூஷன் பண்ணால் லிமிட்ஸ். சப்ஸ்டியூஷன் பண்ணால் லிமிட்ஸ் மாறும். ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து நம்ம வந்து டி இஸ் ஈக்குவல் டு 1 by x square minus 1 தான் டீக்கு சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம் இல்லையா? இப்போ x இஸ் ஈக்குவல் டு 1 by 3 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. x இஸ் ஈக்குவல் டு 1 by 3. x 1 by 3 இருந்துச்சு அப்படின்னா டீயோட வேல்யூ என்ன வரும்? t divided by x raised to 2 by 3 minus 1 இல்லையா? x வந்து ஐயோ x is equal to 1 by 3 இருந்துச்சுன்னா t is equal to 1 divided by 1 by 8 sorry 1 by 3 whole raised to 2 minus 1 வரும். கரெக்டா? so t is equal to 1 by 1 by 1 by 8 1 by 1 by 8 minus 1 you will get. so t is equal to இந்த 8 மேலே போயிடும். so t minus 1 so t is equal to 7. oh 3 சாரி அதாவது லிமிட் 8 அப்படின்னு எனக்கு ஞாபகம் இருக்கு, அதனால தான். ஸோ t is equal to 1 by 9 minus 1 t is equal to 9 minus 1 that is equal to 8. ஓகே, ஸோ லோவர் லிமிட் we got it as 8. ஓகேவா? லோவர் லிமிட் இதுதான் வந்து நம்மளோட லோவர் லிமிட். லோவர் லிமிட் is equal to 8. அப்பர் லிமிட் வந்து பாருங்க, அப்பர் லிமிட் 1 by 3 இருந்து 1.
ஸோ x is equal to 1 இருந்துச்சுன்னா t ஓட வேல்யூ என்ன வரும் 1 by 1 minus 1 that is equal to 0. ஓகே ஸோ அப்பர் லிமிட் வந்து 0 வரும். ஸோ இங்கே பாருங்க பசங்களா இப்போ லிமிட் அப்ளை பண்ணா இங்கே பாருங்க 8 to 0. ஓகே 8 to 0 ஆஃப்டர் சப்ஸ்டியூஷன் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் லிமிட் 8 to 0 சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டீங்களா? சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டு நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ணும்போது இது வந்து டீயா வரும், டி டிடி வரும். ஓகேவா? 0 to 8 அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். கரெக்டா? லிமிட் எப்பவுமே அப்பர் லிமிட் எப்பவுமே கீழே இருக்கிற லிமிட் ஷுட் பி ஆல்வேஸ் குட்டியா இருக்கணும், மேலே இருக்கிறது எப்பவுமே பெருசா இருக்கும். லிமிட்டை ரிவர்ஸ் பண்ணலாம் இல்லையா? லிமிட்டை ரிவர்ஸ் பண்ணுவோம், என்ன வரும்? இங்க மைனஸ் வெளியில வந்துடும். ஸோ மைனஸ் 0 to 8 டி டிடி இப்போ வந்து ஒரு ஓகேஷ் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? மைனஸ் இன்டகிரல் டி ஸ்கொயர் பை 2 ஓவர் த லிமிட் 0 to 8. ஓகே ஸோ மைனஸ் ஆஃப் அப்பர் லிமிட் என்னது 8 ஸ்கொயர் 64 by 2 மைனஸ் 0 வரும். ஓகே ஸோ மைனஸ் என்ன வருது உங்களுக்கு ஆன்சர்? வாட் இஸ் தி ஆன்சர்? நெகட்டிவ் வரும். நெகட்டிவ் 1 by 2. ஐயோ நெகட்டிவ், அதான் அந்த ஃப்ளோலே அது போயிடுச்சா, அதனால தான். ஓகே வெயிட் பண்ணுங்க. ஸோ இதுதானே, இது நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இன்டகிரல் மைனஸ் 1 by 2 வந்து நான் வெளியில் எடுத்துக்கிறேன். ஓகேவா? மைனஸ் 1 by 2 வெளியில் எடுத்தா டி டிடி அப்படி வரும். ஓவர் த லிமிட் 8லிருந்து 0. இப்போ இது வந்து லிமிட்டை நான் வந்து இது பண்ணா எகெயின் ஒரு மல்டிப்ளை ஆட் பண்ணுவேன் 0 to 8 dt. இப்போ கரெக்டா? இப்போ ஓகேவா? மைனஸ் மாறிடும். 1 by 2லிருந்து t ஸ்கொயர் பை 2 ஓவர் த லிமிட் 0 to 8 வரும். 1 by 2 இன்டூ அப்பர் லிமிட் என்னது 64 டிவைடட் பை 2 மைனஸ் 0. ஓகே ஸோ தட் இஸ் இப்போ வந்து 64 by 4 வரும். லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் என்னது? 8 தான் வருமா? ஓகேவா? கிளியரா? ஏதாச்சும் எங்கேயாச்சும் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சப்ஸ்டியூட் பண்ணி எஸ் கரெக்ட் தானேப்பா? கரெக்ட் தானே? If I start now, can I get 60 plus 70 in CUT science, ma'am? I'm 0 in calculation. Yes, answer வந்து 16 வருதா? நம்ம கரெக்டா தானடா பண்ணியிருக்கோம். Yes, our answer is correct, no? Hi, ஜனவர்ஷினி, ஹாய்டா. என்னடா உனக்கு ஃபீவர் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க? ஓகே, according to me this is correct. கரெக்ட் தான். கரெக்டா? கரெக்ட்னு எப்படி சொன்னீங்க? இங்க ஒரு 1/3 மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டோம் மடே. 1/3 மறந்துட்டோம் பசங்களா. இங்க பாருங்க, ஹோல் ரேஸ் டு 1/3. ஹோல் ரேஸ் டு 1/3. நான் எழுதி அந்த 1/3 நானே அழிச்சிட்டேன். பசங்களா இங்க பாருங்க, ஒரு 1/3 இங்க இருக்கா? அந்த 1/3 நம்ம எழுத விட்டுட்டோம். நானும் எங்கேயோ ஏதோ மிஸ் ஆகுதே. क्वेश्चनல பாக்குறேன், எனக்கு தெரியல 1/3. புரியுதா? அப்ப 1/3 அங்க இருக்கு. சரியா? அப்ப வந்து ஓகே, raised to 1/3 வரும். ஓகேவா? t raised to 1/3. so minus 1/2 into integral 8ல இருந்து 0 t raised to 1/3 dt வரும். மைனஸ் நம்ம வந்து லிமிட் திருப்பி எழுதணும் அப்படின்னா integral 0ல இருந்து 8 t raised to 1/3 dt you will get. okay, so 1/2 into t raised to 1/3 plus 1 divided by 1/3 plus 1
that is equal to 1 by 2 into t raised to 3 plus 1 is 4, 4 plus 1 is 5 by 2 divided by 5 by 2 divided by இங்கேயும் வந்து 5 by 2 வரும். Okay, so that is இந்த 2 மேலே போயிரும். So you will get 2 divided by 5 into 2 is 10 now. Okay, 5 into 2 is 10. So 1 by 3 plus 1. Yes, 5. Okay, so இப்போ வந்து t raised to 5 by 2 over the limit 0 இருந்து 8 வரைக்கும். So இங்க எழுதுறேன். So that is 2 by 10. 2 by 10. 2 by 10 தானே போகிறோம். 1 by 2 into 5 by 2 மேலே எழுதணும். 2 by கீழே 5 வரும். 2 by 10 வரும். கரெக்டா? இது வரைக்கும் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? Yes. Okay, so that is 8 raised to 5 by 2 divided by 8 raised to 5 by 2 minus 0 வரும். இப்போ 8 வந்து மாற்றி எழுதலாமா? 8 can be written as இங்க பாருங்க 2 by 10 into 8 வந்து 4 square the whole raised to 5 by 2. Okay, minus 0 வரும். So powers multiply ஆகும்போது 2 raised to 10, 4 raised to 2 into 5 by 2. இது ரெண்டும் கேன்சல் ஆகி போயிருமா? 4 by 3 தான் வருதா? t raised to 1 by 3 plus 1 தானே? 1 by 3 plus 1 4 square 16. 4 by 3 வருதா? Oh, 3 plus 1. Okay. என்னடா அடிஷனே மறந்து போயிடுச்சு. ஓகே ஓகே நன்றிகள். ஓகே, t raised to 4 by 3 divided by 4 by 3 இங்க ஒரு 1 by 2 வரும் over the limit 0 to 8. Okay, so this will இது வந்து நான் இங்க எழுதுறேன். So that is 3 வந்து மேலே போயிடும். 3 divided by 8. 4 into 2 is 8. T raised to 4 by 3 divided by எல்லாம் கிடையாது. Over the limit 0 இருந்து 8. 3 divided by 8 into 8 raised to 4 by 3. 1 plus 1 by 3 plus 1. 3 into 1, 3. 3 plus 1 is 4 by 3. Minus 0. 3 by 8. 8 வந்து 2 cube into 4 by 3 அப்படின்னு எழுதலாமா? 3 3 cancel ஆயிரும். So 3 by 8 into 2 raised to 4. 4 into 4 is 16. You will get இது ரெண்டு 2 times 3. 6 வருதாடா? 6 யப்பா 6 வருதா? ஓகே சரி சரி. ஓகே, ஸோ that's it for today அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். Next we will go for application of integrals. Application of integrals. First question பாருங்க. அது என்னன்னா பிரெயின் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்து வேலை பண்ணுது. அட்வான்ஸ்டாவும் வேலை பண்ணுது, அப்புறம் வந்து ஒரு லூஸ் மாதிரியும் இது பண்ணுது. ஆல்ரெடி எனக்கு ஆன்சர் தெரியும். இதோட ஆன்சர் வந்து 4 by 3. அது கூட நான் ஒரு +1 நான் ஆட் பண்றேன். பாத்தீங்களா என்ன பண்றது? எஸ் ஓகே. என்ன புரியல உங்களுக்கு? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Find out the area of the shaded region in the enclosed figure. Okay, find out the area of the shaded region enclosed by the figure. So இது வந்து ஒரு பராபோலாவா? x square is equal to y. x square is equal to y அப்படிங்கிற ஒரு பராபோலா இருக்கு. and x is equal to 4. x is equal to 4. So you have to find this shaded region ஓட area. So curve ஓட area எடுத்தா எனக்கு வந்து இந்த shaded region கிடைக்கும். கரெக்டா? So this is the curve. Up to B, this is the curve. X is equal to, y is equal to 4 ன்னு சொல்லியிருக்காங்க. Y is equal to 4. Y is equal to 4. So along, இது வந்து y axis. Along y axisல வந்து ஏரியா எடுத்தா, along y axisல நான் வந்து ஏரியா எடுத்தா, இப்போ இது வந்து x, இது dy. ஓகேவா? Along y axisல ஏரியா எடுத்தா, I will get the area of this. Parabola, no ma'am. Parabola, oh okay da. Parabola, okay. Yes. LPP ல graph தருவாங்களா? தருவாங்களே. இன்னைக்கு calculus கிடையாது, calculusம் இருக்கு. Okay.
டேய் உனக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிச்சா ஓகே, எனக்கெல்லாம் அவ்வளோதானே வரும். ஓகே, அமெரிக்கன் ஆக்சன். எனக்கு ஒழுங்காவே இங்கிலீஷ் வராது, அதில் வேற அமெரிக்கன் ஆக்சன். எங்க பாருங்கடா. ஸோ ஏரியா அண்டர் த கிராஃப் வந்து எடுத்தா ஐ வில் கெட் தி ஆன்சர். கரெக்டா? ஏன்னா இங்க பாருங்க, இதுதான் என்னோட கர்வ். ஓகே, இதுதான் கொடுத்துருக்கிற கர்வ். ஓகே, திஸ் இஸ் த கொடுத்துருக்கிற கர்வ். இந்த கர்வோட அண்டர்ல தான் ஏரியா, ஷேடட் ஏரியா வருது. கரெக்டா? ஸோ இப்போ ஏரியா அண்டர் த கிராஃப் எடுத்தா ஐ வில் டெஃபினெட்லி கெட் தி ஏரியா. அப்போ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் திஸ் கிராஃப் இஸ் ஹியர் அண்ட் எண்டிங் வந்து இங்க. ஓகே, அப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா y is equal to இங்க 0 வரும். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க y is equal to 4. ஸோ y is equal to 4. ஸோ லிமிட் வந்துச்சு உனக்கு, லிமிட். Okay, so that is area under the curve. இல்லாட்டி area of shaded region is equal to integral 0 ல இருந்து 4. Integral 0 ல இருந்து 4. We are taking the area along the y axis. அப்போ வந்து இங்க dy வரும். ஓகேவா? எனக்கு dy வரும். So, இப்போ எனக்கு வந்து y ஓட டேர்ம்ஸ்ல வரணும். So x is equal to root y. X is equal to root y. So இங்க வந்து என்ன வரும்? root y. Okay. So இது வந்து எப்படி எழுதலாம்? Area is equal to integral 0 ல இருந்து 4, integral 0 ல இருந்து y raised to 1/2 into dy அப்படி வரும். கரெக்டா? இப்போ வந்து இன்டகிரேட் பண்ணுங்க. Integration a is equal to y raised to 1/2 plus 1 divided by 1/2 plus 1 over the limit 0 to 4. Over the limit, ma'am, in terms of y ல தான் எடுக்கணும். y curve இப்படி இருந்துச்சுன்னா நீ வந்து x ஓட டேர்ம்ஸ்ல, curve வந்து இப்படி இருக்கு. ஓகே, in terms of y ல தான் எடுக்கணும். ஓகே, so that is area is equal to 1/2 plus 1. 2 into 1, 2 plus 1 is 3. 3/2. y raised to 3/2 divided by 3/2 வரும். Over the limit 0 ல இருந்து 4. So area is equal to 2/3 into upper limit 4 raised to 3/2 minus 0. So 2/3 into 4 வந்து எனக்கு 2 into 2 square into 3/2 அப்படின்னு எழுதலாமா? 2 cancel ஆகி போயிருமா? So 2/3 is equal to 8 வரும். 8 into 2 is 16. 16/3 square units. Square units. Are you getting the answer as 16/3? Yes. Very good. In terms of y ல தான் எடுக்கணும். ஏன்னா curve வந்து y axis பார்த்து இருக்கு. இப்போ அதுவே வந்து x axis பார்த்து இருந்துச்சுன்னா அப்போ நீ in terms of x ல எடுக்கணும். சரியா? So that is the difference. இந்த question பாருங்க. Graph question. This question, sketch the graph y is equal to modulus of x plus 1. Evaluate upward and downward parabola y axis. ma'am. Upward and downward parabola y axis. ma'am. அப்படினா இப்படி கேக்குறீங்களோ? அப்படி வந்துச்சுன்னா எஸ் அது கரெக்ட். ஓகே, ஸோ இந்த கிராஃபோட ஸ்கெட்ச் பண்ண என்னது, இந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. Evaluate -4 into 2 x plus 1 dx. What does the value of this integral represents on the graph? ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிராஃப் ஸ்கெட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஃபங்க்ஷன் என்னது? y is equal to mod x plus 1. கரெக்டா? ஸோ ஃபங்க்ஷன் வந்து x y -4 ல இருந்து 4 வரைக்கும். இப்போ இதோட கிராஃப் நம்ம வந்து பிளாட் பண்ணணும். ஸோ -4. ஓகே, ஸோ இஃப் ஐ கிவ் -4, ஸோ இங்கே -4 plus 1. ஓகேவா? -4 plus 1. நான் எதுக்கு இது இவ்வளோ கீழே எழுதுறேன்? ஓகே, we will just draw the graph. பாயிண்ட்ஸ் இல்லாமல் எப்படி கிராஃப் வரையுது அப்படின்னு கேட்கக்கூடாது. ரஃப்பாக தான் கிராஃப் வரையும். ஓகே, ஸோ y is equal to mod x plus 4. Mod x plus 1. Okay, so x y coordinates we will give.
So minus 4 இருந்துச்சுன்னா minus 4 plus 1 that is equal to minus 3. Modulus எடுத்தோம்னா you will get 3. அதே மாதிரி minus 3 எடுத்தோம் அப்படின்னா minus 3 plus 1 minus 2 வரும். Modulus எடுத்தோம்னா 2 வரும். Minus 2. Minus 2 plus 1 எடுத்தோம்னா you will get minus 1. Modulus எடுத்தோம்னா you will get 1. Minus 1 minus plus 1 எடுத்தோம் அப்படின்னா minus 1 0 வரும். கரெக்டா? 1 எடுத்தோம் அப்படின்னா 1 plus 1 is 2. 2 எடுத்தோம் அப்படின்னா 2 plus 1. 2 plus 1 is 3. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கொடுத்து பிளாட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து இங்கே பிளாட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ தட் இஸ் இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. இது வந்து -1, இது -2, -3, -4, -5. இப்போ வந்து நம்ம பிளாட் பண்ணுவோம். இங்கே வேணும் 1, 2, 3, 4, 5, 6. ஓகே. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இப்போ வந்து பிளாட் பண்ணுங்க. -4, 3, -4, 3, -4னா 3 இங்கே வரும், -4 இங்கே வரும். ஓகேவா? -4, -3, -3, -2, -3ல 2, -2னா -1, -2னா -1, -1ல இட் இஸ் 0. இங்கே பாருங்க 1ல இது 2 இல்லையா? 1 if it is 1, இப்போ நீங்கள் வந்து இதில் 0 கூட ஆட் பண்ணிக்கலாம். 0 ஆட் பண்ணிடலாமா? Okay, we'll add 0 also. Okay, 0 na 1 varum. So if it's 0, that is 1. 1 na 2 varum. 1 na 2 varum. 2 na 3 varum. Okay, 2 na 3 varum. Okay va. So இப்போ இங்க பாருங்க, இதை வந்து join பண்ணியாச்சு, இதையும் join பண்ணியாச்சு. Okay, now we are getting a graph like this. சரி, இப்போ வந்து பாருங்க, இப்போ இதுதான் நம்மளோட கிராஃப். இப்போ இதுல வந்து from -4ல இருந்து 2x plus y. மேம் லைன் கோணையா இருக்கு, அதெல்லாம் அப்படிதான்டா வரும். ஓகே. v graph with breaking point -1. yes, very good. ஸோ இப்போ இதுதான் வந்து கிராஃப். இது இப்போ x வந்து -4ல இருந்து 2 வரைக்கும், கரெக்டா? -4ல இருந்து 2 வரைக்கும் அப்படின்னு வந்து கிராஃப். இதுதான் வந்து கிராஃப்ஸ் பிரேக்கிங். ஓகே, இதுதான் வந்து கிராஃப்ல இது பண்றது. இப்போ வந்து நீங்க இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இவாலுவேட் தி இன்டெகிரல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கலாய்க்கணும்னே இருக்கிறீங்க இல்லையா? லைன் drawn not to scale. ஓகேவா? இங்க பாருங்க, இப்போ வந்து இவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ எப்பவுமே மாடுலஸ் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. மாடுலஸ் ஃபங்க்ஷன் இப்போ மாடுலஸ்க்குள்ளார x plus 1 இருக்கு. equate that to 0. எப்போ மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்தாலும் அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? we have to break. மாடுலஸ் ஃபங்க்ஷன் எப்போ வந்தாலும் அவங்களை என்ன பண்ணிக்கணும்? பிரேக் பண்ணிக்கணும். மாடுலஸ் ஃபங்க்ஷன் எப்படி வந்தாலும் அவங்களை என்ன பண்ணிக்கணும்? பிரேக் பண்ணிக்கணும். ஸோ x plus 1 is equal to 0, x is equal to -1. புரியுதா? ஸோ தட் இஸ் -4ல இருந்து -1. இங்க வந்து f of x வரும். ஓகேவா? f of x dx வரும். இதுல வந்து ஃபங்க்ஷனோட சைன் சேஞ்ச் ஆகும். அதுவும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். நெக்ஸ்ட் வந்து -1ல இருந்து 2 வரைக்கும், -1ல இருந்து 2 வரைக்கும். ஓகே, சரி. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து f of x dx you will get. f of x dx. கரெக்டா? -4ல இருந்து 1, நெக்ஸ்ட் -4ல இருந்து 2 வரைக்கும். ஓகேவா? சரி, இப்போ வந்து பாருங்க, f of xக்கு வந்து -4ல இருந்து 1 வரைக்கும் ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஐம் சப்ஸ்டிட்யூட்டிங் இன் x plus 1. ஓகே, நான் x plus 1ல -4ல இருந்து -1 வரைக்கும் ஏதாச்சும் ஒரு வேல்யூ. இப்போ நான் -3 கொடுத்தா -3 plus 1 எனக்கு எப்பவுமே ஒரு நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். கரெக்டா? ஆல்வேஸ் நெகட்டிவ் வேல்யூ. ஸோ எஃப் ஆஃப் இங்க வந்து மைனஸ் வந்துடும். 9 வருதா? எஸ், 9 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி பிளஸ், அதே மாதிரி இங்க வந்து பிளஸ் வருமா பாசிட்டிவ் வருமா? இப்போ -1ல இருந்து 2, -1ல இருந்து 2 நான் வந்து இப்போ -1ல இருந்து 2க்கு பதிலாக இப்போ x is equal to 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 1 plus 1 வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வருது. ஸோ இங்க வந்து பாசிட்டிவ் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்படி வந்து இருக்கும்போது இப்போ வந்து f of -x, அப்போ இன்டெக்ரல் -4ல இருந்து -1, -4ல இருந்து -1 -x plus 1 dx வரும். ஓகே, -x plus 1 dx வரும். பிளஸ் இன்டெக்ரல் -1ல இருந்து 2, -1ல இருந்து 2, -1 to 2 அப்படின்னா இங்க வந்து
அதே தான் because பாசிட்டிவ்னால x plus 1 dx வரும் ஓகேவா x plus 1 dx 9 square units வருதா 9 square units that is the correct answer. Hi ma'am, it is Cooper. Hello Cooper, how are you? இப்போ நம்ம வந்து லிமிட்டிங் வந்து x is equal to -4 ல இருந்து x is equal to 2 வரைக்குமா ஓகேவா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ x is equal to -4 னா this line ஓகே இந்த ஒரு லைன்ல இருந்து and x is equal to -2 னா இது வந்து இந்த லைன் கரெக்ட்டா so from graph வந்து நமக்கு என்ன சொல்லலாம் from the graph we can say இது வந்து symmetric அப்படினு சொல்லலாமா ஓகே இங்க -1 தான் வந்து அதோட critical point 1 2 3 ஓகே மூணாவது பாயிண்ட் அதே மாதிரி 1 2 3 ல வந்து இது 4 அப்ப பேசிக்கலி இது ரெண்டுமே வந்து என்னது symmetric இது ரெண்டுமே symmetric so you can write it as 2 times of integral -1 ல இருந்து 2 x plus 1 dx அப்படின்னு நீ வந்து எழுதலாம் 2 into okay 2 into integrate பண்ணுங்க x square by 2 plus x over the limit -1 ல இருந்து 2 -1 ல இருந்து 2 so 2 into upper limit என்ன வரும் upper limit வந்து 2 square 4 by 2 plus 2 upper limit இது minus lower limit -1 the whole square அப்படின்னா -1 the whole square அப்படின்னா 1 by 2 plus 1 வரும் கரெக்டா ஸோ இது வந்து என்னப்பா வரும் 2 into 4 8 by 2 okay 2 into 2 is 4 4 into 2 is 2 into 2 is 4 4 plus 4 is 8 minus 1 by 2 plus 1 3 by 2 3 by 2 so 8 minus 3 வந்து 5 வரும் ஓகே உனக்கு வந்து 9 தான் வரும் ஓகேவா 9 is the correct answer 9 தான் வரணும் 2 into upper limit வந்து 2 what is x square 4 divided by 2 plus 2 வரும் minus 1 divided by 2 minus 1 வரும் நான் plus 1 போட்டேன் ஸோ அப்போ வந்து இங்கே என்ன வரும் 2 8 by 2 minus 1 by 2 minus இங்கே minus வரும் இங்கே வந்து plus 1 by 2 வரும் இந்த 2 கேன்சல் ஆகி போயிடும் 9 square units வரும் 9 square units ஓகே கிளியரா எஸ் ஸோ அதுக்கு தான் கிராஃப் வரைய சொல்றாங்க அதுக்கு தான் அது ப்ளோட் பண்ண சொல்றாங்க ஓகே எனிவேஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் using integration find the area of the region x square minus 4y less than or equal to 0 y minus x greater than or equal to 0 how to find the area just by plotting the graph to check our answer it is right இது triangle யூஸ் பண்ணி நீ பண்ணலாம் ஓகே பேஸ் வந்து 1 2 3 you will get 3 here half base 1 2 3 1 by 2 into 3 into okay I will tell you that okay எனக்கு அது doubt okay I will tell you that okay சரியா yes okay using integration find the area of the region x square minus 4y x square minus 4y so x square minus 4y less than or equal to 0 கொடுத்திருக்காங்க so இது basically ஒரு parabola-ஓட equation இருக்கா I'll just equate this to x square minus 4y is equal to 0 க்கு substitute பண்றேன் x square is equal to 4y வரும் ஓகேவா x square is equal to 4y next y minus x less than or equal to 0 y is equal to x நான் வந்து substitute பண்றேன் okay now just plot it இது வந்து plot பண்ணுங்க ஏன்னா வந்து எந்த ஷேடட் ஏரியா எந்த ஒரு ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா ஸோ ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து
இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரைங்க. Then we will plot. இப்போ வந்து x square is equal to 4y is a parabola. Okay? Parabola. Okay வா? Parabola. Correct-ஆ? Parabola. இது வந்து ஒரு parabola. This parabola is facing upward directionல இருக்கிற parabola. Correct-ஆ? So it is upward. Standard formல தான் இருக்கு. y is equal to x. y is equal to x அப்படிங்கிற லைன் வந்து பார்த்தீங்கன்னா this is a line which is passing through the origin. இது வந்து என்னது? origin வழியா பாஸ் ஆகுது. ஓகேவா? it is passing through the origin. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து எந்த ஏரியா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், இதில் வந்து எந்த ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங் இல்லை, அவே ஃப்ரம் தி ஒரிஜினா டுவர்ட்ஸ் தி ஒரிஜினா, எஸ் அது நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்னு பார்க்கணும் இந்த ஈக்குவேஷனில். ஃபர்ஸ்ட் வந்து திஸ் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4y வந்து லெஸ் தேன் 0. ஐ வில் புட் எக்ஸ் காமா 0 y காமா 0 y எக்ஸ் 0 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 0 minus 0 வந்து less than 0. Okay, 0 minus 0. Okay, 0 minus 0 வந்து less than 0 வருதா? So அது வந்து satisfy ஆகாது. We will just put another ஏதாச்சும் வேற ஏதாச்சும் values நம்ம வந்து we will put. Okay, வேற values put பண்ணிட்டு we have to check whether it is away from the origin இல்லாட்டி towards the origin அப்படின்ட்டு. less than or equal to. அது ஆமா ஆமா கரெக்ட் தான். எஸ். இப்போ வந்து we have to substitute any values so that it will satisfy it. Okay, எந்த வேல்யூ substitute பண்ணலாம் சொல்லுங்க? எந்த வேல்யூ substitute பண்ணலாம்? Okay, any values substitute பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லிமிட் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் we have to find the limit. ஸோ இங்கிருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஆனால் வந்து எந்த இது வரணும்னு இருக்கும் இல்லையா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த y is equal to x இதோடது வந்து கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ y minus x வந்து less than or equal to 0. 0, 0 போட முடியாது because it is passing through the origin இல்லையா? இது வந்து ஒரிஜின் வழியா பாஸ் ஆகுறனால 0, 0 something else. Can I put 1, 2? Okay, 1, 2 போட்டு பாருங்க, இல்லாட்டி 1, 2 போட்டு பார்ப்போம். 1, 2 போட்டா 2 minus 1 வந்து less than 0. 2 minus 1 என்னது 1. 1 வந்து less than 0. இது ட்ரூவா? கிடையாது, false. இது வந்து false. ஸோ அப்போ இது வந்து லைன் will be away from the origin. கரெக்டா? லைன் வந்து away from the originல தான் லைன் இது வரும். why we need to substitute and check? ஏன்னா வந்து எந்த ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இதில் வந்து நீங்கள் அவ்வளோவெல்லாம் யோசிக்க வேண்டாம், சப்ஸ்டியூட் பண்ணி இது பண்ணலாம்னா இப்போ வந்து இந்த லைன் அண்ட் த பராபோலா வந்து இருக்கிற வந்து என்க்ளோஸ்ட் ஆகிற ஏரியா வந்து பார்த்தாலே இந்த ஏரியா தான். ஓகேவா? இந்த ஏரியா தான் பேசிக்கலி. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு. ஓகே, நான் வந்து சரி கொஞ்சம் கான்செப்ட்லாம் சொல்லித்தரலாம் அப்படின்னு பார்த்தா ஓகே இப்படி ஐயோ எல்லாமே அழிச்சிட்டேன். ஓகே, ஸோ திஸ் லைன் அண்ட் த பராபோலா மேக்கிங் இந்த ஒரு ஏரியாவில் தான் நமக்கு வந்து என்ன வருது, நமக்கு வந்து ஏரியா கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ ஏரியா அண்டர் த லைன், இப்போ வந்து இந்த ஒரு ஏரியா எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கலி கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த ஒரு ஏரியா எனக்கு வந்து பேசிக்கலி கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. திஸ் ஏரியா ஐ நீட் டு ஃபைண்ட். ஸோ ஏரியா அண்டர் த லைன் எடுத்தா இந்த ஏரியா ஃபுல் வரும். கரெக்டா? அதுல இருந்து ஏரியா அண்டர் த கர்வ் நான் எடுத்தா அதுல இருந்து எடுத்தா இந்த ஃபுல்லா வரும். கரெக்டா? ஸோ அதுல இருந்து சாரி ஏரியா அண்டர் த கர்வ் என்ன வரும்? ஏரியா we need to find. ஓகே, I need to find area here. So area is equal to integral to something. ஏரியா அண்டர் த லைன் அப்படின்னா ஏரியா அண்டர் த லைன் இங்க வருமா? ஏரியா அண்டர் த லைன்னா இங்க வரும். ஸோ அப்போ வந்து ஏரியா அண்டர் த லைன் வரும். ஓகேவா? இப்போ ஏரியா அண்டர் த கர்வ் அப்படின்னா இட் வில் பி திஸ் ஏரியா. வேற கலர்ல ஐ வில் ஷோ யூ. ஓகே, ஏரியா அண்டர் த கர்வ் அப்படின்னா வேற கலர்னா சேம் கலர்.
இந்த ஏரியா அண்டர் த கர்வ். இப்போ நான் வந்து இந்த பாயிண்ட் தான் அதோட, இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ற பாயிண்ட் இஸ் திஸ் பாயிண்ட். ஸோ இது வரைக்கும் இருக்கிற ஏரியா வந்து எனக்கு கிடைச்சிடும் நான் லிமிட் அப்ளை பண்ணேன் இல்லையா. ஸோ இந்த இப்போ ஏரியா அண்டர் த இதில் வந்து ஏரியா அண்டர் த லைனில் வந்து இந்த ஃபுல் போர்ஷனும் வரும், ஏரியா அண்டர் கர்வில் இந்த போர்ஷன் மட்டும் வரும். ஸோ இப்போ நான் இந்த போர்ஷன் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு போர்ஷன் மட்டும் கிடைக்கும். I hope you understand. Minus integral area under the curve you have to find. Area under the curve. புரியுதா? Area under the curve. First quadrant தான். Yes, yes. First quadrant தான். நான் ஏன் வந்து substitute பண்ணி பார்க்குறேன்னா ஏரியா கரெக்டாக எப்படி நீங்கள் வந்து இது பண்ணலாம். Yes, limit 0 to 4. Yes, da, yes. Limit வந்து 0 to 4 தான் வரும். Okay. ஓகேவா, கிளியரா? ஹவு டு ஃபைண்ட் த லிமிட் நான் சொல்லி தரேன், டோன்ட் வரி. இப்போ அந்த கர்வ் அந்த லைன் வந்து ஒரு இடத்துல வந்து என்ன ஆகுது, அது வந்து மீட் பண்ணுது இல்லையா. the curve and the line is meeting at the one point. அது வந்து coincident பண்ணுது, அவங்களுக்கு ஒரு காமன் பாயிண்ட் இருக்கு. ஓகே, ஷேடிங் வந்து நீங்க சூப்பரா ஷேட் பண்ணிடுங்க, இந்த மாதிரி எல்லாம் ஷேட் பண்ணாதீங்க சரியா. ஸோ அவங்களோட காமன் பாயிண்ட் வந்து கிடைச்சா அந்த அது வரைக்கும் இருக்கிற லிமிட் என்னால கண்டுபிடிக்க முடியும். ஸோ காமன் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது தான் லிமிட் கண்டுபிடிக்கிறது சரியா. எஸ் ஆர் நோ? ஓகே, கிளியர். ஆன்சர் இஸ் 8/3. ஆமா, ஆன்சர் வந்து 8/3. இப்போ வந்து இங்க பாருங்க, ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுச்சு. இல்லைன்னா நான் வந்து வரைஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து இந்த வழியா லைன் போகுது, இதுதான் வந்து பராபோலா ஓகேவா. ஸோ பராபோலாவோட ஏரியா வந்து இப்போ நீங்க வந்து கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எதுக்கு பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணணும் அதெல்லாம் கேட்டிங்க இல்லையா. அப்போ இங்க பாருங்க, ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ, திஸ் இஸ் த பராபோலா அண்ட் த லைன் இஸ் பாசிங் த்ரூ தி ஒரிஜின் அண்ட் த லைன் இஸ் பாசிங். இது என்னப்பா லைன் ஒரிஜின் வழியாவே போக முடியும். ஓகே, இப்போ லைன், இப்போ இங்க ஒரு லைன் இருக்கு, இது வந்து இந்த சைடா இந்த சைடா, இப்போ எந்த சைடு? இப்போ வந்து பேசிக்கலி ஏரியா அப்படிங்கிறது க்ளோஸ்டு ரீஜனோட தான் ஏரியா வரும் இல்லையா. ஸோ அப்படின்னா இதுவும் தான் நீங்க ஓகே, அது ஃபைன், நீங்க வந்து அந்த கான்செப்ட். இப்போ வந்து நம்ம கிட்ட இருக்கிற ரெண்டு ஈக்குவேஷன் என்னது, x ஸ்கொயர் மைனஸ் 4y வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0, y மைனஸ் x வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 ஓகேவா. இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பர் நான் வந்து இப்போ பாருங்க 4,0 ஓகே, 4,0 வந்து நான் சப்ஸ்டியூட் பண்றேன். ஓகே, இங்க வந்து 4,0 சப்ஸ்டியூட் பண்ணா வாட் ஐ வில் கெட், 16 minus 4 less than or equal 16. இப்போ 16 4,0 போடுங்க. இங்க பாருங்க, 16 minus 0 less than or equal to 0. 16 வந்து less than 0 சொல்றாங்க. Is it true? True கிடையாது. அப்ப away from the origin. Away from the origin. Origin towards the origin கீழே வரும். Away from the origin இப்படி போயிடும் ஓகேவா, மேல. பராபோலாவோடது சொல்றேன் ஓகே. இப்போ லைன் இருக்கு, இப்போ லைனுக்கு வந்து நான் 1,3 வச்சுக்கோங்க, 1,3. இப்போ 3 நான் வந்து சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ 3 minus 1 வந்து லெஸ் தேன் 0. 3 minus 1,3 எங்க வரும், 1,3 இங்க வருது. ஏதாச்சும் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணா 3 minus 1 இல்லாட்டி வேற ஏதாச்சும் பாயிண்ட் வந்து இந்த ஒரு லைனுக்கு கீழே இருக்கு, பிகாஸ் வந்து இது ஒரிஜின் வழியா பாஸ் ஆகுதா. ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வந்து கீழே நீங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்போஸ் வந்து 3,1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 3,1 சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 1 minus 3 வந்து லெஸ் தேன் 0 வரும், -2 லெஸ் தேன் 0 வரும். அது வந்து என்னது, ஓகே, கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை. நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங் பண்ணுவோம் இல்லையா, அதே மாடல் தான். ஸோ அப்போ வந்து டுவர்ட்ஸ் தி ஒரிஜின். ஸோ இவங்க ரெண்டு பேரும் எங்க மீட் பண்றாங்க, இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜியன்ல ஓகேவா. ஸோ அதுக்கு தான் நான் வந்து சொன்னது, உங்களுக்கு புரியலன்னா விட்டுருங்க ஓகே. ஜஸ்ட் கான்செப்ட், இஃப் இட் டசன்ட் மேக் சென்ஸ் லீவ் இட் ஓகே. ஸோ இப்போ வந்து லிமிட் கண்டுபிடிக்கணும், இங்கிருந்து இது வரைக்கும் லிமிட் வந்து கண்டுபிடிக்கும். இந்த லைனுக்கும் லிமிட் இதுதான், இந்த கர்வுக்கும் லிமிட் இது வரைக்கும் தான். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா லிமிட் கண்டுபிடிக்கணும் அண்ட் இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் இது வந்து 0,0 ஓகேவா. நம்ம கிட்ட ஈக்குவேஷன் இருக்கா, இங்க பாருங்க, x ஸ்கொயர் மைனஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 0
okay, and y is equal to x. So y is equal to x அப்படிங்கறது இந்த ஒரு லைனோட ஈக்குவேஷன்ல இருந்து நான் எடுத்தது. ஓகே ஓகேவா? இப்போ இந்த y is equal to x, x க்கு பதிலா y சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. y is equal to x, x க்கு பதிலா y is equal to x, y க்கு பதிலா x சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். So what you will get? X square minus 4x square is equal to 0 வரும். கரெக்ட்டா? 4 is equal to 0 வரும். Oh, x square minus 4y. Okay, x square minus 4x is equal to 0 வரும். இதுல இருந்து x வெளியில எடுத்தீங்க அப்படினா x minus 4 is equal to 0 வரும். So two values will get. X is equal to 0 வரும், x is equal to 4 வரும். So that will be the limits. X is equal to 0 will be a lower limit, x is equal to 4 will be your x is equal to 4 வந்து உன்னோட upper limit ஆ மாறும். Okay, இப்போ ஏரியா கண்டுபிடிக்கலாமா? So area is equal to integral 0 to 4. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ஏரியா அண்டர் த லைன் 0 to 4, ஏரியா அண்டர் த லைன். அப்ப நம்ம வந்து along x axis எடுக்கிறோம். So we have x dx. ஓகேவா? x dx minus integral 0 to 4. integral 0 to 4. இங்க வந்து curve ஓடுது நம்ம எடுக்கிறோம். ஏரியா அண்டர் த curve அப்படினா கீழ வந்துரும். எனக்கு இங்க உள்ள இருக்கிறது தான் வேணும். Okay, if I minus this portion and in the full portion வந்து area under the line தரும். area under the curve வந்து இந்த ஒரு green color portion தரும். So அப்ப அந்த portion மட்டும் நான் remove பண்ணிட்டேன் அப்படினா I will get this portion. Okay, so area under the curve என்ன வரும்? 0 to 4. அப்ப along x axis நம்ம எடுக்கிறோம் இல்லையா? dx. So that is x square is equal to y. Okay, so y வந்து x square இங்க வந்துரும். So இப்போ limit apply பண்ணுங்க. area is equal to x square by 2 over the limit 0 to 4 minus x raised to 3 by 3 over the limit 0 to 4 வந்து உங்களுக்கு வருதா? Yes, வந்து எதுவும் கிடையாது, நீங்க வந்து படிச்சதே தான். ஓகே, yes, 0 to 4 வருதா? So integral yes or no? Final answer will be 8 by 3. Okay, final answer வந்து 8 by 3 வரும். Final answer will be 8 by 3. ஏதாச்சும் டவுட் இருக்கா பசங்களா? இங்க பாருங்க, x square minus 4y is equal to 0. இதுல இருந்து y is equal to சொல்லுங்க. x square is equal to 4y, y is equal to x square by 4. இதுதான் நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட். இதுதானே நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். ஓ, 1 by 4 எழுதலையா? ஸோ 1 by 4 இங்கே வரும், இங்கேயும் 1 by 4 வரும். இது ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணிங்கன்னா 8 by 3 square units you will get. 8 by 3 square. Do you want me to repeat it again? I will repeat. Okay, do you want me to repeat? I will repeat. 8 by 3 is the correct answer. Okay, very important ஆன question. இந்த மாதிரி question கேட்பாங்க, அதனால தான் நான் வந்து ரிப்பீட் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு கேட்குறேன். ஓகே, லிமிட் கண்டுபிடிக்க ஓகேவா? x square dx ல இருந்து x square minus 4y ல இருந்து y நம்ம வந்து substitute பண்ணணும். So substitute பண்ணீங்கன்னா you will get 8 by 3 as square units. Any doubts you have? Okay na, நம்ம வந்து next question போலாம். Okay, if it's okay, we will go to the next question. Okay, okay. Yes, I hope உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுனா it is fair enough. Okay, so இந்த question பாருங்க, இந்த question எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லுங்க. In a rough sketch, mark the region. Okay, mark the region bounded by y is equal to 1 plus mod x plus 1. X is equal to minus 2, x is equal to 0 and y is equal to 0. Using integration, find the area of the marked region. Find the area of the marked region. Same நம்ம பண்ண அதே question தான். இங்க பாருங்க, இதோட sketch, இதோட rough sketch நம்ம கிட்ட வரைய சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி. இப்போ வந்து modulus ஃபங்க்ஷனால we can always take என்ன சொல்ல, y axis பாசிட்டிவ் தான் வரும். ஓகேவா?
ஓகே, இப்போ வந்து we will plot. ஓகே, plot பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, x is equal to minus 2 ல இருந்து 2 வரைக்கும். So I will just put minus 2 here. So minus 2 வந்துச்சு அப்படின்னா 1 plus 1 plus 1 plus minus 2 plus 1. minus 2 plus 1 என்னது minus 1. minus 1 வெளியில வந்துச்சு அப்படின்னா 1 plus 1 that is 2. Okay, minus 1. So 1 plus 1 minus 1 plus 1 வந்து 0 ஆயிரும். So 1. 0. Okay, if I give 0, ஒவ்வொரு பாயிண்டா போட்டு பாருங்க. 1 plus 0 plus 1. So 1 plus 1 is 2. So 0 கொடுத்தா எனக்கு 2 வருது. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ x is equal to 1. So 1 plus modulus 1 plus 1. 1 plus 1 என்னது 2. 2 plus 1 என்னது 3. So 1, 2. இப்போ I give 2. ஓகேவா? 2 plus, sorry, 1 plus 2 plus 1. 2 plus 1 is 3, 3 plus 1 is 4. 2 கொடுத்தா 4 வரும். 2 கொடுத்தா 4 வரும். ஓகே, so up to this we will plot. plot பண்ண சொன்னா ஒவ்வொரு பாயிண்ட்ஸை நீங்க வந்து plot பண்ணணும். ஓகேவா? ஒவ்வொரு பாயிண்ட்ஸை நீங்க வந்து plot பண்ணிக்கணும். ஓகே, so இப்போ வந்து 0, இங்க வந்து 1, 2, இங்க வந்து 0, 0 minus 1, minus 2 வரும். கரெக்டா? minus 1, minus 2. so minus 2, இங்க வந்து 1, 2, 3, 4, 5, 6. minus 2 ல 2. minus 2 ல வந்து 2. minus 2 ல it is 2. minus 2 ல it is 2. ஓகே, minus 2 ல வந்து இது 2. ஓகேவா? minus 2 ல வந்து இது 2. அப்புறமேல் வந்து பாத்தீங்கன்னா minus 1 ல it is 1. minus 1 ல it is 1. ஓகே, 0 ல it is 2. 0 ல it is 2. 2 ல it is 4. சாரி, 1 ல இது வந்து 2 வரும். ஓகேவா? 1 ல வந்து இது 2 வரும். 0 ல வந்து 2 வருதா? ஓகே, இங்க 3 தானே வரும். 3. இங்க வந்து 3 வரும். 1 ல வந்து 3 வரும். 2 ல வந்து 4 வரும். ஓகேவா? சோ இப்போ வந்து இது plot பண்ணுங்க. இப்படி வருதா? இப்படி வருதா? ஓகே, இப்போ வந்து நம்ம கிட்ட x is equal to minus 2 அப்படின்னு சொல்லிருக்காங்க. x is equal to minus 2. x is equal to minus 2. Okay, and y is equal to 0. y is equal to 0 அப்படின்னா that is x axis. y is equal to 0 அப்படின்னா that is x axis. So this is basically இது. So இந்த ஒரு shaded region, this is not symmetric. கரெக்டா? பார்த்தாலே உனக்கு வந்து தெரியுது it is not symmetric. 1 க்கு 3. yes, பார்த்தாலே தெரியுது it is not symmetric. கரெக்டா? அப்ப வந்து நம்மளால வந்து அந்த symmetric வந்து யூஸ் பண்ண முடியாது, because இது கிராஃப்லயே வந்து உனக்கு தெரியுது it is not symmetric. values are different for minus 2 and 2. கரெக்டா? values are different for minus 2 and 2. so அதனால symmetry யூஸ் பண்ண முடியாது. so symmetry யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணோம், we have to break this. ஓகேவா? இப்போ வந்து நம்மளோட லிமிட் வந்து இப்போ வந்து உன்னோட f of x இன்டெக்ரல் எது வரை எது கண்டுபிடிக்கும், minus 2 ல இருந்து 2, 1 plus mod x plus 1 dx. இதுக்கு தான் நம்ம வந்து இன்டகிரேஷன், அதுதான் வந்து ஏரியா வரும். கரெக்டா? ஓகே, அப்போ வந்து இது இப்படி தான் உன்னோட இப்போ இருக்கிற இன்டகிரேஷன் வருது. ஸோ இப்போ இந்த இன்டகிரேஷனை நம்ம வந்து இப்போ இந்த மோட் எக்ஸ் பிளஸ் ஒன்னை வந்து நம்ம மாற்றணும். மோட் எக்ஸ் பிளஸ் ஒன்னை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், பிரேக் பண்ணணும். ஸோ மோட் எக்ஸ் பிளஸ் ஒன்னை பிரேக் பண்ணுவோமா? ஸோ எக்ஸ் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ -1ல தான் பிரேக்கிங் வருது. ஆஸ் யூ கேன் சி, -1ல பிரேக் ஆகுது. கரெக்டா? -1ல பிரேக் ஆகுது. ஸோ அப்படி வரும்போது இப்போ வந்து இது மாறும். that is -2 ல இருந்து -1 வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் will be there. ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் f of x அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அதே மாதிரி -1 ல இருந்து +2 வரைக்கும் f of x dx அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ வந்து ஃபங்க்ஷன் பாசிட்டிவா, எஸ் எஸ் ஐ திங்க் ஸோ. ஃபங்க்ஷன் பாசிட்டிவா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகே, ஃபங்க்ஷன் பாசிட்டிவா இல்லையா அப்படின்னு என்ன வருது உனக்கு ஆன்சர்? ஓகே, ஸோ தி ஆன்சர் இஸ் 9. 9 தான் இப்போ ஆன்சர் வரும். we'll see. ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே f of x என்ன வரும்?
இப்போ மோட் எக்ஸ் பிளஸ் ஒன் தான் டிசைட் பண்ணும். இப்போ -2ல இருந்து 1 வரைக்கும் நான் ஏதாச்சும் ஒரு வேல்யூ நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஃபார் எக்ஸ் பிளஸ் ஒன். நான் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1.5 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -1.5. ஓகே, ஸோ -1.5 ப்ளஸ் 1 எனக்கு வந்து என்ன வருது, ஒரு நெகட்டிவ் வேல்யூ வருது. கரெக்டா, ஒரு நெகட்டிவ் வேல்யூ வருது. ஸோ தட் இஸ் 1 பிளஸ் மைனஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 தான் எனக்கு ஆன்சர் எப்பவுமே வரும். மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 வரும். ஸோ பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறது எஃப் மைனஸ் எக்ஸ் மட்டும்தான். ஓகே, அப்போ இங்கே வந்து என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸோ தட் இஸ் இன்டெக்ரல் -2ல இருந்து -1 மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். அதே மாதிரி இங்கே we will check -1ல இருந்து 2 வரைக்கும். -1ல இருந்து 2 வரைக்கும் if I put x is equal to 1 நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x plus 1ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 plus 1 வந்து எனக்கு 2 வருது, which is a positive value. ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வருது. அப்போ எனக்கு வந்து சேம் ஃபங்க்ஷன் தான் வரும். 1 plus x plus 1. ஸோ அப்போ என்ன வரும், x plus 2. ஓகேவா, ஸோ தட் இஸ் பிளஸ் இன்டெக்ரல் -1ல இருந்து 2 x plus 2 dx you will get. ஓகேவா, இது கிளியரா? 9 வருதா, 9 is the answer. இப்போ இந்த மாதிரி இது வந்து உனக்கு ஸ்ப்ளிட் பண்ணது உனக்கு ஓகே அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாடுலஸ் ஃபங்க்ஷன் எப்படி வந்தாலும் அதுக்கு வந்து ஐ கேன் சே மாடுலஸ் ஃபங்க்ஷன் எப்படி வந்தாலும் யூ கேன் டூ திஸ் மெத்தட். மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு எனக்கு சொல்லலாம். ஓகேவா, ஃபங்க்ஷன் எடுத்தது உனக்கு கிளியரா? கிளியர்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகே, ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் வெளியில் வந்துடும். -2 to 1 எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகிரல் -1ல இருந்து 2 எக்ஸ் ப்ளஸ் 2 டிஎக்ஸ். எனி டவுட்ஸ்? ஓகே, வெக்டர்ஸ் வெக்டர்ஸா? வெக்டர்ஸ் வரும். இதுக்கப்புறம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்புறம் வெக்டர்ஸ் எல்லாமே வரும். ஓகே, ஸோ அப்போ வந்து இங்கே பாருங்க மைனஸ் ஆஃப் எக்ஸ், இதோட இன்டகிரேஷன் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஓவர் த லிமிட் -1ல இருந்து 2 -2ல இருந்து -1 ப்ளஸ் இப்போ வந்து இங்கே செப்பரேட்டாக இன்டகிரேட் பண்ணோம். எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 2x ஓவர் த லிமிட் -1ல இருந்து 2. ஓகேவா, ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் பண்ணுங்க. -1 ஸ்கொயர் இஸ் 1/2. ஓகே, லோவர் லிமிட் -2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் இஸ் 4/2 வரும், 4/2 வரும் ப்ளஸ் அப்பர் லிமிட் 2 ஸ்கொயர் 4/2 ப்ளஸ் 2 மைனஸ் -1/2 -2 you will get. Okay, so substitute பண்ணி what are the answer you are getting அப்படின்னு சொல்லுங்க. -3/2 plus. So இது எல்லாமே calculate பண்ண அப்படின்னா after calculation the answer will be 9 square units. Okay, after calculation. அந்த question வந்து you can say இப்போ வந்து x not equal to 0 அந்த கண்டிஷன்ல எடுக்க கூடாது. ஓகே, அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா, பிரேக்கா? என்னடா பிரேக் கேக்குறீங்க? Okay, we have a lot of questions. Okay, இந்த question பாருங்க. பிரேக் கொடுக்குறேன். I will give the break. Yes. ரோபோட்ஸ் கரெக்ட்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஓகே, சரியா? இங்க பாருங்க. A woman discovered a scratch along straight line. இது வந்து ஒரு நல்ல question. ஓகே, மாடுலஸ் டீச் பண்ணுமா? அது வந்து எடுக்கிறது வந்து I will just teach you. ஓகே, இப்போ வந்து x plus mod x plus, இப்போ வந்து mod x plus 1 வந்துச்சுன்னா மோடை வந்து பிரேக் பண்ணணும். ஓகேவா, மோடை வந்து பிரேக் பண்ணணும். x plus 1 is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ண x is equal to -1 வந்துடும். ஓகேவா, ஸோ அப்போ -1 is that is the breaking point of modulus. அப்போ -1 2ல இருந்து 1 வரும், -1ல இருந்து 2 வந்து அந்த மாதிரி நமக்கு லிமிட்டை வந்து பிரேக் பண்ணி எழுதிக்கலாம்.
இப்போ அதுக்குள்ளார ஃபங்க்ஷன் வர்றது வந்து சேஞ்ச் ஆகும். மாடுலஸ் ஃபங்க்ஷனில் இருக்கிற இந்த எக்ஸ் பிளஸ் ஒன்னுக்கு நம்ம வந்து எக்ஸ் பிளஸ் ஒன்னுக்கு வந்து we will substitute a value from -2 இருந்து -1. So -1.5 substitute பண்ணா you will get a negative value. So which means whatever the number you are taking from -2 இருந்து -1 you will always get a minus value. ஓகேவா? So f of x ஓட ஃபங்க்ஷன் வந்து என்ன வரும்? மைனஸ் வரும். So that is 1 plus minus x plus 1. Minus உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 minus x minus 1. minus 1 plus 1 கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறது minus x மட்டும்தான். அதான் இந்த minus x. நெக்ஸ்ட் x plus 2. இப்போ நான் வந்து minus 1ல இருந்து 2 வரைக்கும் ஏதாச்சும் ஒரு வேல்யூ போட எனக்கு எப்பவுமே பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால 1 plus x plus 1 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1 plus 1 வந்து 2 வரும், x plus 2 வரும். அப்படிதான் வந்து இந்த ஃபங்க்ஷன் எடுத்திருக்கும். எஸ்ஸா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இது கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். A woman discovered a scratch along a straight line on a circular tabletop of radius 8 cm. Okay, she divided the tabletop into 4 equal quadrants and discovered the scratch passing through the origin, inclined at an angle of pi by 4, anti-clockwise along the positive direction of x-axis. Find the area of the region. Enclosed by the axis. The scratch the circular tabletop in the first quadrant using integration. ஓகே, என்னென்னலாம் கேட்டிருக்காங்க? ஒரு ஸ்கிராட்ச்ல இருந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு ரவுண்டு டேபிள். ஓகேவா? ஒரு ரவுண்டு டேபிள். ஓகே, இது வந்து ஒரு ரவுண்டு டேபிள். ஸோ ரவுண்டு டேபிளில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? of radius 8 cm. She divided the 4 table, discovered a scratch along the straight line on a circular table. அந்த quadrant வந்து 4ஆ பிரிச்சுட்டாங்க. ஓகேவா? she divided the quadrant. Okay, she divided this quadrant into 4. என்னது? she divided the quadrant into 4. ஓகே, இங்க வந்து எங்கேயும் ஒரு ஸ்கிராட்ச் இருந்திருக்கு. ஓகே, அப்போ வந்து குவாட்ரண்ட்டை 4ஆ வந்து ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிட்டாங்க த்ரூ and discovered the scratches passing through the origin at an angle inclination. ஓகே, இப்போ இந்த ஸ்கிராட்ச் வந்து ஒரிஜின் வழியாக பாஸ் ஆகுதுங்கிறது. ஓகேவா? ஒரிஜின் வழியாக பாஸ் ஆகுது and has an inclination theta by 4 with the x-axis positive. அதெல்லாம் சொல்கிறாங்க. Find the area of the region enclosed by x-axis, scratch and the circular tabletop. So basically என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இதுதான் ஸ்கிராட்ச். ஓகேவா? இதுதான் ஸ்கிராட்ச், இதுதான் நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் வந்து சர்க்குலர் டாப். ஸோ பேசிக்கலி இந்த ஏரியா யூ நீட் டு ஃபைண்ட். இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். என்ன ஸ்கிராட்ச் ஆச்சுன்னு விட்டு போகாமல் அது கால்குலேட் பண்ணுறாங்க. அதான் நானும் யோசித்தேன், ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சா பாத்தியா, பேசாமல் போயிருக்கலாம்ல. அதை வந்து நீ 4ஆ டிவைட் பண்ணி அதில் வந்து நீ அதுவும் ஒரிஜின் வழியாக பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, yes, we will see the answer. Okay வா, clear-ஆ? yes or no? yes. ஸோ இப்போ இங்கே பாருங்க, ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த லைன் அண்ட் த சர்க்கிள் இது பண்ணுறது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லைனுக்கு ஈக்குவேஷன் வேணும், சர்க்கிளுக்கு ஈக்குவேஷன் வேணும், எல்லாருக்கும் ஈக்குவேஷன் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் 8ன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் 64. ஓகேவா? இங்கே வரைக்கும் தட் இஸ் 8,0. இப்போ வந்து லைனோட ஈக்குவேஷன் எனக்கு வேணும். லைனோட ஈக்குவேஷன் y is equal to mx இல்லையா, வேர் m is the slope. ஸோ ஆல்ரெடி அதுக்கு ஸ்லாப்புக்கு தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்லாப் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டாவா? ஓகே, ஸோ m is equal to tan pi by 4, m is equal to tan pi by 4, so m is equal to 1. So equation of the line is y is equal to x. y is equal to x. என்ன வரும்? y is equal to x வரும். கரெக்டா? இப்போ லைனோட ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு, சர்க்கிளோட ஈக்குவேஷனும் கிடைச்சிருச்சு. ஓகே, லைனோட ஈக்குவேஷனும் இருக்கு, சர்க்கிளோட ஈக்குவேஷனும் இருக்கு. ஓகேவா? எஸ், டவுட் என்னன்னு சொல்லுங்க.
ஓகே, இப்போ லைன் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. பசங்களா இப்போ இங்க பாருங்க, ரெண்டு இது வந்து இப்போ லைன், இப்போ வந்து லைன் வந்து எனக்கு வந்து இங்கிருந்து இது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகி இங்க வந்து கோயின்சிடைன் பண்ணுது, கரெக்டா? ஸோ ஆக்சுவலி இது வரைக்கும் தான் லிமிட்டே. இது வரைக்கும் நான் வந்து ஏரியா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அப் டு திஸ் வந்து எனக்கு வரும் லிமிட். அப் டு திஸ் இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது தான் ஏரியா அண்டர் த லைன். ஓகேவா? ஏரியா அண்டர் த லைன். அதே மாதிரி இங்கிருந்து இந்த கர்வ், ஓகே, which is in the green color, இந்த green கலர்ல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் நான் வந்து ஏரியா கண்டுபிடிச்சா இந்த green ஷேட் வந்து எனக்கு கிடைக்கும். ஓகே, பேசிக்கலி அதுதான் இது. ஓகேவா? கிளியரா? ஸோ பேசிக்கலி நம்ம வந்து ஏரியா அண்டர் த லைன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏரியா அண்டர் த கர்வ் வி ஹேவ் டு ஃபைண்ட். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்க வந்து லிமிட் 0, 0,0 இந்த பாயிண்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், கரெக்டா? அப்போ அதுக்கு வந்து y is equal to x அப்படிங்கிற ஒரு அந்த y is equal to x ல இருந்து we will find it out. ஓகே, அப்போ வந்து y is equal to x சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x square plus y square is equal to 64. 2x square is equal to 64. x square is equal to 32. x is equal to 4 root 2 வரும். ஓகேவா? x is equal to 4 root 2. ஸோ இங்கே வந்து x is equal to 4 root 2 வரும். இங்கேயும் 4 root 2 தான் வரும். ரெண்டு 4 root 2 will get. ஓகேவா? கிளியரா? போல் இருக்கா? லெட்ஸ் சி. ஓகே, ஐ டோன்ட் ரிமெம்பர். கொஞ்சம் கொஸ்டினுக்கு தான் போல் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ வந்து 4 root 2 எனக்கு வந்து லிமிட் கிடைச்சிச்சு 0 to 4 root 2. ஸோ அப்போ ஏரியா வந்து என்ன ஒரு ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 0ல இருந்து 4 root 2. ஓகே, y is equal to x. அப்போ along x axis we are taking. So x dx வருமா? x dx கரெக்டா? பிளஸ் இன்டகிரல் 4 root 2. ஓகேவா? 4 root 2ல இருந்து 8 வரைக்கும், 4 root 2ல இருந்து 8 வரைக்கும். ஸோ அப்போ வந்து along x axis x is equal to x ஓட டேர்ம்ஸ்ல தான் வந்து இன்டகிரேஷன் வரணும். இன்டகிரேட் பண்ணும்போது x ஓட டேர்ம்ஸ்ல வரணும். ஸோ இங்கிருந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணால் 64 minus x square வரும். root of 64 minus x square வரும். therefore root of 64 minus x square dx வரும். minus x square dx. இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா பசங்களா? எஸ். ஓகே, எப்படி மேம் எக்ஸ் எடுத்தீங்க? x square plus y square is equal to 64. x square அந்த சைடு எடுப்போங்க. y square is equal to 64 minus x square வரும். y square வந்து அந்த சைடு எடுத்துப்போங்க. root of 64 minus x square you will get. Okay, புரியலையா? read the question again and watch this again. ஓகேவா? because we have lot of questions to do. ஓகேவா? clear? இது வரைக்கும் ஓகேவா எல்லாருக்குமே? நோ மேம், இன் ஃபர்ஸ்ட் இன்டகிரல் எக்ஸி அதான் தட் இஸ் லைன் அண்டர் த, இது வந்து ஏரியா அண்டர் த லைன். ஓகேவா? டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏரியா அண்டர் த லைன், ஏரியா அண்டர் த லைன் பிளஸ் ஏரியா அண்டர் த கர்வ். ஏரியா இதுல இருந்து நம்ம வந்து y is equal to x அப்படின்னு கிடைச்சிச்சா? tan x ஓட வேல்யூ எல்லாம் நம்ம வந்து இது பண்ணிட்டு என் வீடியோ மட்டும் பார்த்தா போதும். ஓகே, x dx வரும். y is equal to x ன்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. அப்ப y க்கு இப்போ வந்து y is equal to x ஃபார்ம்ல வருது. ஸோ x dx. ஓகே, எஸ். இப்போ வந்து வேணும்னா செப்பரேட்டா நீங்க வந்து பண்ணலாம். ஸோ ஐ வில் ப்ரிஃபர் டூயிங் இட் செப்பரேட். இப்போ வந்து இது a1 a2 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ a1 is equal to integral 0ல இருந்து 4 root 2 x dx you will get. a is equal to x square by 2, x square by 2 over the limit 0ல இருந்து 4 root 2. ஸோ அப்போ என்ன வரும்?
4 root 2 the whole square divided by 2 minus 0 you will get. Correct? So, so first A1 area will be equal to 4 square is 16, 16 into 2. 16 into 2, 32. 4 square into 2 varum divided by 2 you will get 2 2 cancel you will get 16. A1 வந்து 16 square units வரும். This is the area under the line. இப்போ இதுதான் வந்து area under the line வரும். ஓகேவா? அதே மாதிரி A2 we need to find. A2 is equal to integral 4 root 2 ல இருந்து ஓகேவா 4 root 2 ல இருந்து 8 வரைக்கும் 4 root 2 ல இருந்து 8 வரைக்கும். So therefore root of 64 minus x square dx வரும். ஓகேவா? சரி இப்போ வந்து இன்டகிரேட் பண்ணுங்க. So A2 is equal to x by 2 into root of 64 minus x square minus a square வந்து பார்த்தீங்கன்னா 64 by 2 sin inverse x by 8 over the limit 4 root 2 8 வரும். கரெக்டா? இப்போ இங்க பாருங்க x by 2 into root of 64 minus 64 divided by 2 into sin inverse 1 வரும் இல்லையா sin inverse 8 by 8 வரும் 8 by 8 yes வரலாம் chances are there plus வராது minus தானப்பா வரும் minus தான் வரும் minus 64 by 2 தான் வரும் ஓகேவா இது வரைக்கும் ஓகேவா direct substitution the minus தான் வரும் minus okay இப்போ இது ஃபுல்லா 0 ஆயிடும் so this will become 0 minus 64 by 2 into sin inverse 1 by 2 into pi by 2 வருமா pi by 2 a positive தான மேம் இங்க பாசிட்டிவா சரி ஓகே okay so 64 by 2 இது வந்துரும் ஓகேவா so this will be இது வந்து upper limit minus lower limit you have to do minus lower limit பண்ணீங்க அப்படினா that is 4 root 2 divided by 2 into root of 64 minus 32 64 minus 32 plus 64 by 2 into sin inverse of 4 root 2 divided by 8 you will get minus தான வரும் minus தான்ப்பா வரும் wait பண்ணுங்க let me check yes okay so இதோட final answer என்னப்பா வரும் final answer so இதான்ப்பா method okay so this is the method okay kindly check பண்ணுங்க அது வந்து இதுதான் வருதா அப்படின்ட்டு ஓகேவா I thought it minus a square தான் வரும் minus a square தான் வரும் எனக்கு தெரிஞ்சு ஓகே இங்க வந்து minus தான்ப்பா வரும் minus 64 so இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் you will get an answer so area is equal to a1 plus a2 வந்து பண்ணீங்க அப்படின்னா 8 pi you will get 8 pi break I will give after this chapter நான் வந்து உனக்கு கொடுக்குறேன் break ஓகேவா 16 okay 8 pi you will get okay do check it அது answer இது பண்ணிக்கோங்க 8 pi வரும் okay next question we will do next question this question
Using integration, find the area of the region enclosed between the curve y is equal to root of 4 minus x square and the line x minus 1x and the x axis அப்படிங்கிறாங்க. Okay. So இப்போ இங்க பாருங்க y is equal to root of 4 minus x square. 4 minus x square. Square பண்ணுங்க both sides. Y square is equal to 4 minus x square வரும். X square plus y square is equal to 2 square வரும். Which is basically a circle. இல்லையா? Circle தான் இது. So circle வரும். So circle. என்ன இவ்வளோ குட்டி circle. Okay. So this is the circle. So x is equal to minus 1. X is equal to 1. So இவ்வளோ தான் வரும். X is equal to minus 1 and this and x axis அப்படின்னு சொல்லும்போது only this portion. ஓகேவா? இந்த ஒரு portion மட்டும்தான் வரும். புரியுதா? இந்த ரெண்டு portion மட்டும்தான் வரும். ஏன்னா x axisம் x is equal to minus 1 x is equal to 1. That's it. So இப்போ வந்து நான் எனக்கு வந்து என்ன பண்ணணும் லிமிட் அப்ளை பண்ணணும் இன்டெக்ரல் -1ல இருந்து 1 -1ல இருந்து 1. So இதில இருந்து y square is equal to 4 minus x square. Y is equal to root of 4 minus x square. Okay. So that is integral root of 4 minus x square dx வரும். So அதே sin inverse அதே equation தான். அந்த equationல ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? What will be the equation? X by 2 into root of 16 minus a square. Answer is pi by 3. Yes, answer வந்து pi by 3. Correct. No. Okay. Volume 1 as it is symmetric 2 times of that. Yes, அதே தான் வரும் 2 times of this. நீங்க அதே same equation தான், அதே same method தான். இது வந்து root of a square minus x square அந்த formatல இருக்கு. கரெக்டா? Okay, clear. So 2 times வரும் 2 times ஏன்னா வந்து ரெண்டுமே சிமெட்ரிக்கா இருக்கு. So 2 times வரும். So இது வந்து integral a square minus x square. Integral root of a square minus x square x by 2 into sin inverse of x by a. Okay, 1 minute பசங்களா 1 minute. Yes, limit correct. நான் formulas வந்து forgot பண்ணல. Okay, I didn't forget the formula. நான் எழுதுறேன். எனக்கு வந்து கால் வந்துச்சு அதனால அதுக்குள்ளார என்னடா assume பண்றீங்க நீங்க? Sin inverse x by a minus a square by 2 into sin root of a square minus x square minus a square by 2 into sin inverse x by a. Okay, plus c. Limits will be 0 to 1. Limits will be limits மாத்தணும் இதுல. Okay, limits மாத்தணும். இது வந்து just according to the question நான் வந்து சொன்னேன். Limits we have to change. So 2 into integral. இப்போ இங்க வந்து 0வா? So the curve is from here to here. The curve is from here to here. Okay, so 0ல இருந்து இங்க வரைக்கும். So here curve start ஆகுறது x is equal to 0 and 1 அப்படினா இங்க x is equal to 1 வரும். So integral 0 to 1 root of 4 minus x square dx வரும். Okay வா? Okay, limits will be இது நான் according to the question சொன்னேன். Okay வா? அப்ப வந்து இங்க 2 வராது. According to the question I said -1ல இருந்து 1 வரைக்கும். According to the question. இப்போ வந்து
இதில் இருந்து நம்ம வந்து we have to write like this. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா you will get it the answer பசங்களா. ஸோ somewhere around root 3 plus pi by 3 வரும். ஓகேவா? root 3 plus 2 pi by 3 வரும். ப்ளஸ் தான் வருதா? ப்ளஸ் வருதா? ஓகே சரி, நீங்கள் ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் root 3 plus 2 pi by 3 square units. ஓகேவா? ஓகே, டைரக்ட் சப்ஸ்டியூஷனால தான் நான் வந்து உங்களுக்கு இது மட்டும் நான் கொடுக்குறேன். ஏதாச்சும் இதில் வந்து நான் ஏதாச்சும் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்னா ஐ வில் டெஃபினெட்லி டூ இட். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் we will go to differential equation. ஓகே, differential equation போலாமா? differential equation, first question, differential equation. we will do, don't worry. பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பாருங்க. நான் வந்து எல்லாமே டைரக்ட் சப்ஸ்டியூஷனால நான் ஜஸ்ட் டெல் யூ த கான்செப்ட். ஏன்னா வந்து இன்னும் 4 சாப்டர் இருக்கிறனால, இன்னும் 4 கிடையாது, 5 சாப்டர்ஸ் we have, so that's why. Okay, so the solution of the differential equation x dx y dy is equal to 0 represents the family of. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? x dx plus y dy is equal to 0. x dx வந்து equal to minus y dy அப்படின்னு எழுதலாமா? x dx is equal to minus dy ன்னு எழுதலாமா? இன்டகிரேட் பண்ணுங்க on the both sides. ஸோ இது என்ன வரும்? x square by 2 ஒரு c you just put. Okay, x square by 2 plus c1 is equal to minus y square by 2 plus c2. Okay, so y square வந்து இந்த சைடு வந்துரும், minus y square, that is x square plus y square divided by 2 you will get. கரெக்டா? x square plus y square 2 you will get. இது வந்து c2 minus c1. Constant minus constant is always a constant, so therefore 2. So x square plus y square is equal to 2c. This is the equation of the circles. Option C, circles. Break. Okay, கொஞ்சம் ஒரு 2 minutes I will give you break. Okay, இந்த questionக்கு answer பண்ணுங்க. இந்த question 6:30க்கு நான் வந்து break கொடுக்குறேன். 6:30க்கு I will give break. Okay, சரியா? Solve the differential equation. Okay, solve the differential equation y plus dy by dx xy is equal to x into sin x plus x. Circles. Okay, so இது வந்து dy by dx அப்படின்னு நம்ம இருக்கா, dy by dx. So y plus, இப்போ வந்து இதை differentiate பண்ணணும் நம்ம. ஓகேவா? y plus x and y differentiate பண்ணணும். First function into derivative of second function plus second function into derivative of first function is equal to x sin x plus x sin x into sin x plus x. கரெக்டா? sin x plus x. சரி, ஸோ இப்போ வந்து y plus x dy is equal to this. ஸோ இது வந்து இப்படி எழுதலாமா? x dy by dx, x dy by dx plus 2y is equal to x into sin x dx sin x x வருமா? If I divide x, இது வந்து ஒரு linear equation formula இருக்கா? I hope so. Okay, இது வந்து ஒரு linear equation formula இருக்கா பசங்களா? linear equation formula இருக்கா? Yes or no? linear equation. So linear equation னா இங்க வந்து நான் வந்து I have to divide. ஓகே, நான் வந்து என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். கரெக்டா? ஏன்னா வந்து dy by dx கூட எனக்கு x வேணாம். ஸோ டிவைடட் பை எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். ஸோ dy by dx plus 2 by x into y is equal to x கேன்சல் ஆகி போயிடும், sin x plus x வரும். கரெக்டா? sin x plus x. எஸ், லீனியர் ஈக்குவேஷன் வருது. ஓகே, ஸோ இப்போ வந்து இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைப் 1 லீனியர் ஈக்குவேஷனோட மாடலில் இருக்குது. கரெக்டா? ஸோ அப்போ வந்து டைப் 1 வருது. அப்போ எப்படியும் வந்து எனக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் IF is equal to e raised to integral p dx. ஓகே, வாட் இஸ் p here பசங்களா? இங்கிருந்து p என்ன வரும்? p is equal to 2 by x and q is equal to
sin x plus x. ஓகேவா, sin x plus x. அப்போ integrating factor EF is equal to integral e raised to 1 by 2 into integral 1 by x dx. இதை மட்டும் நான் வந்து செப்பரேட்டாக இன்டகிரேட் பண்ணுறேன். ஸோ 1 by 2 into log mod x. ஓகேவா, 1 by 2 மேலே போயிடும். ஸோ தட் இஸ் log x raised to 1 by 2 வரும். ஸோ integrating factor is equal to integrating factor e raised to log x raised to 1 by 2. So that will be x raised to 1 by 2, which is basically root x. root x வரும். கரெக்டா? அப்போ வந்து நம்மளோட ஜெனரல் ஃபார்முலா என்ன இருக்கு? y into integrating factor is equal to integral q into integrating factor dx. Okay, so what is இப்போ integrating factor என்ன கிடைச்சிச்சு? y into root x. y into root x. Ma'am 2 by x. 2 by x. 2 by x தானே போய் எடுத்துருக்கேன். 2 by x. ஓகே ஓகே, 1 by 2 கிடையாதா? என்ன பசங்களா இன்னைக்கு என்னாச்சு? அது நாங்கள் தான் மேம் கேட்கணும் அப்படிங்கிறீங்களா? ஸோ 2 into log x log x வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ கரெக்டாக எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் வரும். y into x square is equal to integral sin x plus x into x square dx வரும். கரெக்டா? இப்போ கரெக்டா? ஓகேவா? எஸ், ஹலோ ஹலோ, ஹாய். IF is x square வருதா? ஓகே, சூப்பர். இப்போ y x square, இப்போ இந்த இப்போ x square உள்ளார மல்டிப்ளை பண்ணு. இன்டகிரல் x square into sin x plus x raised to 3 dx வரும். இப்போ இவங்களை செப்பரேட்டா நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இன்டகிரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து இப்படி எழுதலாம். y x square is equal to integral x square sin x plus integral x cube dx அப்படின்னு செப்பரேட்டா இன்டகிரேட் பண்ணலாம். இப்போ வந்து இவங்களை இன்டகிரேட் பண்ணும். இவங்களை இன்டகிரேட் பண்ணுங்க. ஸோ இன்டகிரல் x square sin x integral x square sin x dx வரும். கரெக்டா? ஸோ தட் இஸ் ஐலேட் ரூல் பிரகாரம் what will be? ஸோ trigonometric ஃபங்க்ஷன் முன்னாடி. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், இது செகண்ட் ஃபங்க்ஷன். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்டூ integral of second function minus integral of d by dx of first function into integral of sin x dx. Okay, so x square sin x oda integral minus cos x, so minus cos x minus integral d by dx. இப்போ வந்து 2x வருமா? இங்க 2x into integral இது வந்து என்ன வரும்? minus cos x dx வரும். ஸோ இந்த மைனஸ் வெளியில் வந்துடும். கரெக்டா? மைனஸ் வந்து வெளியில் வந்துடும். ஸோ தட் இஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் மைனஸ் மைனஸ் பாசிட்டிவ். ஸோ 2x into cos x dx வரும். Again you have to use the highlight rule here. Ma'am, where did the 2 come from? எந்த 2 பா? டெரிவேட்டிவ் எடுத்தா 2x 2 into x raised to 1 by 2. ஓகே, 2 வந்தது டவுட்டா இருக்கா? again இது வந்து first function, இது வந்து second function. minus x square cos x plus first function into integral of second function minus integral of d by dx of second function. Okay, integral of second function cos x dx வரும். before page ma'am, before page அதுதான் integrating factor. 2 வந்து பாருங்க, y plus y is 2y. integrating factor x square. no, x square integrating factor x square. கரெக்ட் தானே? என்னாச்சு? கரெக்ட் தான். டவுட் மாறியாச்சா? ஓகே, டவுட் எதுவும் வேணாம். கரெக்ட் தான்ப்பா. ஓகே, டோன்ட் வரி.
இப்போ minus x square cos x plus again இங்க வந்து என்ன வரும் cos x ஓட cos x வந்து plus 2x cos x ஓட integral sin x minus integral d by dx of 2x is 2 into cos x ஓட sin x வரும் sin x dx you will get again integrate பண்ணுங்க minus x square cos x plus 2x sin x minus 2 into 2 வெளியே எடுத்து sin x ஓட plus cos x plus c you will get. So இதான் வந்து right hand sideல வரும் ஓகேவா right hand sideல இது வரும் and அது மாதிரி இப்போ இது வந்து இதோட integration இப்போ இதோட integration பண்ணலாமா integral x cube is equal to x raised to 4 by 4 வரும் x raised to 4 by 4 okay integrating factor integral e raised to p dx எடுத்தா வந்துரும் இப்போ வந்து yx square is equal to minus x square cos x plus 2x sin x plus 2 cos x plus 2 cos x plus x raised to 4 by 4 plus c is the answer. How 2 log came x square? Integral 2 into 1 by x dx. What is the integral of 1 by x? E raised to 2 into log x. இந்த 2 வந்து இவங்களோட ஸ்கொயரா எழுதலாமா அப்போ வந்து என்ன வரும் integral log of x square log க்கு பவர் வந்துச்சுனா we will write it before right அதுதான் நம்ம வந்து இங்க எழுதுறோம் so that is equal to x square வரும் okay hi hello hi omsr okay clear minus x square cos x plus 2x sin x plus 2x plus இது வந்து இது வரும் yes okay I hope it is clear direct substitution தான் கொஞ்சம் steps இருக்கு அதுல okay next question பாருங்க இது வந்து ஒரு சூப்பரான question இது okay note பண்ணி வெச்சுக்கோங்க okay சரி I will give you break then so இப்போ வந்து what is the time 6:32 so 6:32 ஆச்சு இப்போ 6:33 we will calculate you come around 6:43 okay 6:43 சரி போய்ட்டு வாங்க ஓகேவா எஸ்
hello. நான் வந்துட்டேன். எஸ் பசங்களா. ஓகே, பிரேக் இஸ் டன். ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த क्वेश्चन? வணக்கம் வாங்க. ஹாய் ஹலோ. எஸ், நேத்திக்கு இருந்த மாதிரி ஒரு எனர்ஜி கம்மியா இருக்கிற மாதிரி ஐ ஃபீல். ஓகே, என்னாச்சு? நாளைக்கு டென்ஷன், அந்த நாளைக்கு எக்ஸாமோட டென்ஷன்ல இருக்கிறீங்களா நீங்க எல்லாரும்? என்ன மேம் இப்போ போய் ஜோக் அடிக்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, வாட் இஸ் ஹேப்பனிங்? ஆர் யூ கைஸ் ஆர் வெரி எக்ஸைட்டட் ஃபார் எக்ஸாம்? எக்ஸைட்டடா மேம்? எனக்கு புரியுது. ஓகேவா? உங்களோட இப்போ நான் வந்து நீங்களா இருந்தேன், நீங்க வந்து நான் வந்து நீங்களா இருந்தீங்க. ஏஓஏனால மேம். ஓகே. சரி. இப்போ வந்து நான் வந்து உங்க பிளேஸ்ல இருந்தாலும் ஐ வில் பி வெரி ஆன்ஷியஸ். ஓகே, எனக்கு வந்து என்ன பண்றது, எங்க நான் ஸ்டார்ட், இன்னும் என்ன கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட்லயே நான் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ பட் இட்ஸ் ஃபைன். ஓகே, நாளைக்கு இந்த டைம்ல வந்து நீங்க வந்து யூ கைஸ் வில் பி சாட்டிஸ்ஃபைட். ஓகே, நீ வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருப்ப. ஓகே, கொஸ்டின் பேப்பர் எனக்கு ஏதோ கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கட்டும் அப்படின்னு நான் வந்து ஐம் ஜஸ்ட் ப்ரேயிங் வெரி வெரி ஹார்ட்லி ஐம் ப்ரேயிங். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒன்று கேட்குறேன். இப்போ நீ வந்து டென்ஷன் அடிச்சுட்டு இருக்க. ஓகே, யூ ஆர் கெட்டிங் வெரி ஆன்ஷியஸ். டென்ஷன் அடிக்கிறனால உன்னோட எக்ஸாம் ஈஸி ஆகுமா? ஓகே, டென்ஷன் அடிக்கிறனால உன்னோட எக்ஸாம் ஈஸி ஆகுமா? ஆகாது. கரெக்டா? அது வந்து ஆகவே ஆகாது. அது ஈஸி ஆகுதோ இல்லையோன்னு நமக்கு தெரியாது. டென்ஷன் அடிச்சா உனக்கு என்ன வரும்? நீ படிக்கிறது கரெக்டா படிக்க மாட்ட. நீ படிக்க உட்கார்ந்தா நினைச்சாலும் ஒழுங்கா படிக்கிறதே நீ மறந்து போயிடுவ. அது உன்னோட ஹெல்த்துக்கு வந்து இட் இஸ் நாட் குட். ஸோ இதெல்லாம் தேவையா நமக்கு? தேவையா கோபி இதெல்லாம்? ஓகே, ஸோ அதனால ஜஸ்ட் லீவ் இட். ஓகே, ஸோ அதனால இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கும்போது சப்போஸ் உங்களுக்கு வந்து வரல, பிஃபோர் 9 நான் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன். கண்டிப்பாக நான் வந்து லேட் நைட் எடுத்துட்டு போக விரும்பல. ஓகேவா? பிகாஸ் உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. நாளைக்கு காலையில நீங்க திருப்பி இங்க வந்துதான் ஆகணும். ஓகேவா? 9 மேக்ஸிமம் 9:30. ஓகே, மேக்ஸிமம் வெரி வெரி மேக்ஸிமம் 10 o'clock. ஓகேவா? ஸோ அதனால ஜஸ்ட் பி வெரி ஆப்டிமிஸ்டிக்கா இருக்க ட்ரை பண்ணுங்க. தட் இஸ் என்னால முடியும். செல்ஃப் டாக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஐ கேன் டு இட், ஐம் டூயிங் வெல். நான் படிச்ச கொஸ்டின் வரும். நீங்க வந்து உனக்கே வந்து சொல்லிக்கிட்டே இரு. ஓகேவா? அன்டில், அதாவது ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். இந்த மாதிரி டைம்ல இட்ஸ் அபவுட் யுவர் மைண்ட் செட். ஓகே, இப்போ நீ வந்து எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, இஃப் யூ டவுட் யுவர் செல்ஃப், நீ எக்ஸாம் ஹாலில் எல்லாம் மறந்துடுவ. ஓகே, உன்னால் முடியும் வாடா. ஓகே, அந்த ஒரு இது வச்சுக்கோங்க. ஸோ பசங்களா, ஸோ நம்ம வந்து நேற்றுக்கு வந்து நம்ம எவ்வளோ ஃபன்னாக நம்ம வந்து கொஸ்டின்ஸ் பண்ணுவோம், அதே ஃபன்னில் நம்ம வந்து வில் டூ ஆல் திஸ். ஓகே, ஸோ ரெடினா சாட்டில் ஒரு ஃபயரை போடுங்க பார்ப்போம். சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க. யூ கைஸ் ஆர் வெரி பிரில்லியன்ட், யூ கைஸ் ஆர் வெரி ஸ்வீட், யூ கைஸ் ஆர் வெரி சப்போர்ட்டிவ், யூ கைஸ் ஆர் வெரி ஒரு குட் சோல். நீங்க உங்களுக்கு வந்து பேப்பர் ஈஸியாகாம இருக்குமா? ஓகே ஓகே, எஸ் ஹெல்த் இஸ் ஃபைன் நவ். ஓகே சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க பாப்போம். ஜஸ்ட் ஷோ மீ யுவர் எனர்ஜி. லாஸ்ட் லெவல் 10 மணிக்கு நான் பாட்டு பாடிட்டு உங்களை வீட்டுக்கு விடுறேன். ஓகே, எஸ். ஏன்னா ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் இங்க வந்து ஃபயர் இருக்கா? இந்த ஃபயர் ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் சாட்ல இருக்கா? மற்றவங்களுக்கு யாருக்கும் ஃபயர் இல்லையா? ஃபயர் இருக்கு அப்படிங்கிறாங்க லியோ தாஸ். எஸ், ஓகே, சரியா? டோன்ட் வரி அபவுட் டுமாரோ, வி வில் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் டுடே ரைட் நவ். எஸ், ஓகே, சூப்பர், வெரி நைஸ். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க பசங்களா. இது வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் கிடையாது, ஸ்பெஷல் கேஸ் கொஸ்டின் இது. இப்போ வந்து நம்ம கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, 2 into y into e raised to y by x dx plus y minus 2 into x into e raised to x by y dy is equal to 0. Super. Okay, super da pasangla. Very nice. Okay, keep this up. Okay, always until this session ends. இதே எனர்ஜில நம்ம வந்து போலாம். ஓகேவா?
இப்போ வந்து first we have to check whether this given equation is variable separable, homogeneous, இல்லாட்டி linear equation இல்லையான்ட்டு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த equation வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ தட் இஸ் 2y into e raised to x by y dx is equal to minus of y minus 2x e raised to xy dy வரும். கரெக்டா? எஸ் ஆர் நோ? எஸ். பசங்களா இது வந்து ஒரு ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் தான். ஓகேவா? ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா dx by dy. ஓகேவா? dx by dy நான் எடுக்கிறேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ், இந்த மைனஸ் வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2x into e raised to xy 2x into e raised to xy minus y, okay, whole divided by 2y into e raised to xy ஓகேவா? இப்போ நான் வந்து இதுக்கு lambda x சப்ஸ்டிட்யூட் பண்ணா இங்க lambda x வரும், இங்க lambda x lambda y, இங்க lambda x வரும். கரெக்ட்டா? lambda இங்க இருந்து கேன்சல் ஆகி போயிடும். ஓகேவா? சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இங்கே பாருங்க 2 into lambda x e raised to lambda x by lambda y minus lambda y divided by 2 into lambda y e raised to lambda x by lambda y. lambda இங்க கேன்சல் ஆயிரும். if I take lambda outside, okay, இங்க இருந்து ஒரு இங்க lambdaவும் இங்க lambda, இந்த lambda கேன்சல் ஆகி போயிடும். so I'm getting the same f of x, same function தான் எனக்கு கிடைக்குது. therefore this function is homogeneous. ஓகேவா? இது வந்து homogeneous. இதுல வந்து நம்ம இதுல வந்து dy by dx வரும். ஓகேவா? dy by dx நமக்கு ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? क्वेश्चन பேப்பர் நமக்கு ஈஸியா தான் இருக்கும். அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்துக்கோங்க. இது dy by dx is equal to 2 into e raised to xy minus divided by this. Okay, so this equation is homogeneous. So இது homogeneous அப்படின்னு இருக்கு. ஓகே, அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும்? நம்ம வந்து இதுல வந்து we have to do something in this equation. ஓகேவா? something in, yes, அதேதான் something in this equation. so இதுல இருந்து I'm taking y outside. ஓகே, நான் இதுல இருந்து y வெளியில எடுக்கிறேன். ஓகே, from the numerator I'm taking y outside. ஓகே, so y outside எடுக்கும்போது என்னோட equation இன்னும் simplify ஆகும். substitution பண்றதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? so that is equal to y வெளியில எடுத்து இந்த ஒரு டேர்ம்ல y ஏ இல்லை. ஓகேவா? so that is 2 into x by y into e raised to xy, ஓகே, minus 1 வரும். இங்க இருந்து நான் வந்து y வெளியில எடுத்துட்டேன். divided by 2y into e raised to x by y. so இந்த y and இந்த y வந்து கேன்சல் ஆகி போயிடும். dx by dy, sorry இங்க வந்து dx by dy. ஓகேவா? சரியா? இப்போ நான் என்ன பண்றேன்னா x by y க்கு நான் வந்து v அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஓகே, x by y க்கு v அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா x is equal to vy, x is equal to vy, yes or no? x by y is equal to v, x is equal to vy. yes, so அப்படினா இத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? இத டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dx by dy. okay, differentiating with respect to y. okay va? with respect to y க்கு differentiate பண்ணா dx by dy is equal to first function into derivative of first function plus second function into dv by dy வரும். okay, so இப்போ இதெல்லாம் வந்துச்சு. அப்ப நமக்கு வந்து என்ன பண்ணலாம்? we can equate. கரெக்ட்டா? so dy by dx க்கும் dy by dx க்கும் என்ன பண்ணலாம்? equate பண்ணலாம். so that is v plus y into dv by dx. okay va? dv by dy is equal to இங்க பாருங்க y 2 into x by y க்கு பதிலா v. so that is 2 into v e raised to v minus 1 divided by 2 into e raised to v. இப்போ வந்து என்னாச்சு? எல்லாமே வந்து simplified ஆச்சு இல்லையா? so this whole equation got simplified. so v plus y into
dv by dy is equal to, I got 2v into e raised to v minus 1 by 2 into e raised to v. v வந்து அந்த சைடு எடுத்துட்டு போங்க. y into dv by dy is equal to 2 into v into e raised to v minus 1 divided by 2 into e raised to v minus 1 minus v you will get. So y into dv by dy, okay, that is equal to 2 into v into e raised to v minus 1 minus 2 into e raised to v into v வரும், whole divided by 2 raised to ev. இப்போ இந்த plus 2v இந்த minus 2v ev வந்து cancel ஆகி போயிடும். minus 1 by 2 power minus 1 by 2 minus 1 by 2 என்னது பசங்களா minus 1 by 2. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து மிச்சம் இருக்கிறது என்னது, y into dv by dy is equal to dv by dy is equal to minus 1 by 2 into e raised to v வரும், minus y into e raised to y. So இத வந்து இந்த சைடு எடுத்துட்டு போ, 2 into e raised to v into dv is equal to, okay, so that is y வந்து minus 1 by y dy வரும். Yes, after cancellation minus 1 by 2 power v. இது ஓகேவா, கிளியரா, இது வரைக்கும் ஓகேவா? இப்போ வந்து வேரியபிள் செப்பரபிள் ஃபார்ம்ல இருக்கு, இன்டகிரேட் பண்ணுங்க. ஸோ ev 2 into e raised to v is equal to minus log mod v வருமா, என்னாச்சு, கரெக்ட் தானே? எஸ். ஸோ மைனஸ் log y plus c வரும், ஓகேவா, மைனஸ் log y plus c வரும். 2 into e raised to v plus log y plus c வரும். இப்போ வந்து v க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, 2 into e raised to v என்னது, what is v, x by y, okay, x by y plus log y plus c is the answer. Log y plus c is equal to c is the answer. Minus v you left, minus v minus v அதான் இங்க மல்டிப்ளை பண்ணியாச்சு இல்ல, மைனஸ் v வந்து மல்டிப்ளை பண்ணியாச்சு, டினாமினேட்டர் சேம் பண்ணியாச்சு. ஓகே, டினாமினேட்டர் சேம் பண்ணியாச்சு. 2 into e raised to xy plus log y is equal to 2. பர்டிகுலர் சொல்யூஷன், அதான் நெக்ஸ்ட் வந்து பர்டிகுலர் சொல்யூஷன். ஸோ பர்டிகுலர் சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க, at y of 0 is equal to 1. அப்போ x is equal to 0, x is equal to 1ல நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, x is equal to 0ல x is equal to 1ல. இப்போ from here we will okay, இப்போ 2 raised to ev, ஓகே, 2 raised to ev எதுக்கு பாலிச்சேன், ஓகே, இப்போ வந்து இந்த ஒரு ஃபார்மேட்ல இருக்கா. ஸோ என்னோட x is equal to 0, y is equal to 1ல c ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இஸ் e raised to 2 into e raised to 0 plus log 1 வந்து 0 வந்துரும், c வரும், ஓகேவா, c ஓட வேல்யூ will be 2. ஸோ அப்பளோட நம்மளோட பர்டிகுலர் சொல்யூஷன், ஸோ ஃபைனல் சொல்யூஷன் will be இந்த ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, 2 into e raised to xy plus log y is equal to 2 வரும், log y is equal to 2 வரும், c is equal to 2, minus 1 minus v வரும். எங்கப்பா minus 1 minus v வரும், அதுக்கு வந்து டினாமினேட்டரே இல்லை. how can you do that? ஓகே, டினாமினேட்டர் இல்லாதனால நம்ம இது வந்து தனியா நிக்குது minus v. ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन solve the differential equation x minus sin y dy plus tan x dx is equal to 0. அமைதியா இருக்கு, அதான் given y of 0 is equal to 0. நேருக்கு அப்படியே ஃபயர் அப்படியே chat அப்படியே போயிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து யாரும் எதுவும் பேசவே மாட்டேங்கிறாங்க. I think everybody is
ரொம்ப இதில் இருக்காங்க போல. tan y into dx is equal to minus x minus sin y dy வருமா? sin y dy. ஓகே, ஸோ மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. tan y dx is equal to sin y minus x dy வருமா? ஓகே, இப்போ வந்து dx dx is equal to, okay, dx is equal to sin y by tan y minus x by tan y into dy வரும். into dy. Vector பயமா இருக்கு. Vector அடுத்தது we will do. Okay, next is vector only. Okay. Yes, இப்போ இது வந்து dx by dy second type of linear equation அந்த மாடல்ல இருக்காங்க பாருங்க. dx by dy is equal to sin y by tan y என்ன வரும்? sin y divided by sin into cos y வருங்க. ஓகேவா? cos y. sin cancel ஆகி போயிடும். minus x tan என்ன வரும்? cot y. cot y இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இப்போ இன்னும் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிங்கன்னா dx by dy is equal to cos y minus x cot y. So dx by dy plus x cot y is equal to cos y. இப்போ வந்து செகண்ட் டைப்பா? ஓகே, இது வந்து செகண்ட் டைப்பா? அது வந்து half an hour தான். ஓகே, half an hour தான் பாருங்க ரிவிஷன். கெத்தான் நடத்துறீங்க. நீங்க ஏதாச்சும் பேசுங்கடா. நீங்க பேசினாதான். இப்போ வந்து பேசலாட்டி நானும் அப்படியே இப்படியே ஆயிடுவேன். ஓகே, ஸோ நான் அப்படியே லெசன் எடுத்துகிட்டே போயிடுவேன். ஜஸ்ட் நேற்றுக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கிளாஸை கொண்டு வாங்க. மாஸ்டா இந்த செஷனை முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்க, வாட் வில் பி, இது வந்து காட் y, திஸ் இஸ் காஸ் y. இப்போ இது வந்து ஃபர்ஸ்டா லீனியர் இக்குவேஷன். இது லீனியர் இக்குவேஷன்ல டைப் 2. ஓகேவா? ஸோ இன்டகிரல் pdy வருங்க. ஓகேவா? இன்டகிரல் pdy. ஸோ இன்டகிரல் e raised to cot y dy வரும். ஓகேவா? இன்டகிரல் e raised to log sin y வருமா? ஸோ that will be equal to sin y தோ இருக்கும் மேம். ஓகே ஓகே, சரி. log sin y is equal to, இப்போ log e raised to log y is equal to sin y. so this is our integrating factor. so நம்மளோட இப்போ செகண்ட் டைப் அப்படின்னா x into integrating factor is equal to integral of q into integrating factor dy. so x into sin y is equal to cos y into sin y dy. you will get x sin y. பசங்களா, sin x க்கு நான் வந்து u கொடுத்தா இப்போ வந்து u is equal to sin y. ஓகே, ஸோ du is equal to cos y. du is equal to cos y dy. ஓகே, ஸோ அப்படின்னா இங்கே என்ன வரும்? இன்டகிரல் u into du வரும். கரெக்டா? இன்டகிரல் u into du. So what is integral u into du? Nothing but u square by 2 வரும். கரெக்டா? u square by 2 plus c. What is u? sin y? So sin y by 2 plus c வரும். LHS. So x into sin y is equal to sin y by 2 plus c. இதோட முடியுதா? இல்ல. You have to give y is equal to 0, x is equal to 0. So this term full 0 ஆயிரும். is equal to 0 plus 0. So c ஓட value is 0. So not a final solution. So what will be your final solution? x sin y is equal to sin y by 2 plus 0. So இதிலே நீ வந்து stop பண்ணிக்கலாம். Yes. Ma'am, sin square. Sin square sin square. Okay. Sin square. Okay, வாழ்த்துக்கள். Next question. Solve the differential equation 1 plus x square dy by dx plus 2xy minus 4x square is equal to 0. Subject to the initial condition y is equal to 0 to 0.
சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னது? 1 plus x square into dy by dx into dy by dx plus 2xy 2x into y is equal to 2x into y is equal to minus 4x square னு எழுதுறேன். ஓகேவா? 4x square minus 4x square அந்த சைடு. பசங்களா இதுவும் ஒரு லீனியர் ஈக்குவேஷன் தான். ஆனா இது கூட வந்து ஒரு 1 plus x square இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து 1 plus x square ஆல டிவைட் பண்றேன். ஹோல் ஈக்குவேஷனை 1 plus x square ஆல டிவைட் பண்ணலாம். 1 plus x square ஆல டிவைட் பண்ணலாம். Ma'am, how to find which type is the question from this lesson? அப்ப லீனியர்னா இங்க பாருங்க dy by dx தனியா இருக்கும். அது இப்ப வந்து இங்க xனா இவங்க கூட ஒரு y இருக்கும். ஓகேவா? லீனியர் ஈக்குவேஷனா dy by dx அது வந்து ஃபுல் ஈக்குவேஷனுமே வந்து dy by dx தனியா இருக்கும். ஹோமோஜீனியஸ்ல பவர்ஸ் நீங்க வந்து பாருங்க dy by dx is equal to அப்படின்னு ஒரு வேல்யூ will get no. அதுல வந்து ஒவ்வொரு டேர்மோட பவர் நீ பார்க்கணும். இல்லாட்டி lambda x is equal to lambda x சப்ஸ்டிட்யூட் பண்ணி you are getting f of x ன்னு இருக்குதான்னு பார்க்கணும். ஓகே, நாளைக்கு வந்து 6:30க்கே நான் முடிச்சிடுறேன். 6:30 6:45 மேக்ஸிமம். ஓகேவா? இப்போ வந்து டிவைட் பண்ணியாச்சா? ஸோ தட் இஸ் dy by dx plus 2x divided by 1 plus x square into y is equal to 4x square divided by 1 plus x square. ஓகே, இப்போ வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருக்கு. dy by dx தனியா இருக்கு, y இருக்கு, கூட x ஓட p of x இருக்கு, இங்க வந்து q of x இருக்கு. ஓகே, ஸோ p is equal to 2x divided by 1 plus x square, q is equal to 4x square divided by 1 plus x square. So this is type 1 இல்லையா? type 1 இது. அப்போ வந்து integrating factor if is equal to e raised to integral p dx. Therefore, integral e raised to 2x divided by 1 plus x square வரும். 1 plus x square dx. அப்போ இந்த இன்டெக்ரலை மட்டும் நான் வந்து தனியா வந்து எடுத்து இங்கே சால்வ் பண்றேன். 2x divided by 1 plus x square dx வரும். ஓகேவா? So 1 plus x square I'm substituting it as t. ஓகே, டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x into dx is equal to dt I will get. கரெக்டா? Yes or no? ஓகே, சரியா? 2x into dx is equal to dt. ஸோ அது வந்து நான் இன்டெக்ரல்ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது dt divided by t வரும். ஓகேவா? dt divided by t என்னது? log t. ஓகேவா? log t அப்படியே இருக்கட்டும். லாஸ்ட்ல நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் is equal to e raised to log t. Okay, so that is equal to t. What is the value of t? T என்னது? 1 plus x square. So integrating factor is equal to 1 plus x square. So now we got integrating factor. Solution எழுதலாமா? Solution y into 1 plus x square is equal to integral 4x இங்கே இருக்கு 4x q வந்து என்னது? q வந்து 4x square divided by 1 plus x square into 1 plus x square. 1 plus x square இதுவும் cancel. So y into 1 plus x square is equal to 4 வெளியில எடுத்துறேன் x square plus c you will get. So y into 1 plus x square is equal to 4 into x raised to 3 by 3 plus c. So இது வந்து we got it. c equal to 0. Yes, 0 வருதா? இப்போ வந்து initial condition 0 0 போடணும். ஓகே, 0 0. So 0 இங்க வந்துரும். So 4 into 0 plus c வரும். கரெக்டா? plus c. Again c is equal to 0. c ஓட வேல்யூ என்ன வருது பசங்களா? 0 வருது. So நம்மளோட final solution என்ன வரும்? Final solution is that y into 1 plus x square. y into 1 plus x square is equal to 4x cube by 3. Final answer. வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ல வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் எப்ப இல்லன்னு I will tell you. ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து பிரிக்காம இப்போ x y சேர்ந்து இருந்தா, ஓகே, x into y இருந்தா, இல்லாட்டி x into y அந்த ஃபார்ம்ல x into y minus x dx அப்படி இருந்துச்சுன்னா we can separate. We can't separate the variable. அப்ப அது வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் கிடையாது. ஓகே, ஹோமோஜீனியஸ்ல நீ lambda x lambda y சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்.
நாளைக்கு வந்து 6:45க்கு முடியும். 6:45. ஓகே. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் dy by dx is equal to minus 2x is equal to 3x square e raised to x square கேட்டிருக்காங்க. You have to find the particular solution. ஓகே, particular solution. சரி, இப்போ dy by dx minus 2x இது வந்து obviously பார்த்தா linear equation மாதிரியே இருக்கு இல்லையா? linear equation மாதிரியே இருக்கு. ஸோ இதில் இருந்து dy by dx, ஸோ p is equal to என்ன வரும்? dy by dx இதில் p வந்து என்ன வரும்? minus 2x வரும். ஓகே, q will be equal to 3x square into e raised to x square வரும். First you need to find integrating factor is equal to e raised to integral minus 2x இங்க வரும். கரெக்டா? ஸோ that is equal to integral e raised to x square by 2 minus 2 வரும். ஓகே, இது ரெண்டும் கேன்சல் போயிடும். So you will get minus x square which is basically 1 by x square. இப்போ வந்து again வந்து எப்படி எழுதலாம்? y into 1 by x square is equal to integral 3x square into e raised to x square into 1 by x square. கரெக்டா? x square cancel போயிடும். y by x square is equal to integral 3 into e raised to x dx. Okay, so simple இல்லையா? So y by x square is equal to 3 வெளியில எடுத்தீங்கன்னா e raised to x plus c வரும். So that is x is equal to 0, y is equal to 5ல என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். இப்போ வந்து இங்க 0 ஆயிரும் இல்லையா? இது 0 ஆயிரும் is equal to 3 into e raised to 0 plus 1. So 3 c ஓட வேல்யூ வந்து minus 3 வருதா? 3 ma'am e power x minus 2. e power இங்க x ஸ்கொயர் இருக்கு இல்லையா? e raised to x ஸ்கொயர் இருக்கு. ஓகே ஓகே, அப்படினா வராது. x ஸ்கொயர் எழுதலை. y by x square is equal to 3 into e raised to x square வரும். கரெக்டா? இப்போ கரெக்டா? இல்ல கேன்சல் இது y 1 by x square என்ன வரும்? 1 by x square என்னப்பா வரும்? ஓகே, log log இல்ல. அப்ப நமக்கு வந்து டைரக்டா எடுத்து எழுத முடியாது. கரெக்ட்டா? log is not there. அப்ப we can't write. No. இது வந்து I thought there is log. Okay, இங்க வந்து log இல்ல. Here it is e raised to minus 2x only. There is no log. Okay, thank you for noticing. அப்படினா y into e raised to minus 2x is equal to integral. Okay, integral 3x square. Okay, 3x square into e raised to x square into e raised to minus 2x dx வரும். Yes? Okay வா? You can't, no, ma'am, we can, ma'am, can we cancel that e? இது வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா x கேன்சல் பண்ணலாம். இது வந்து x ஸ்கொயர் x e raised to power 2x ன்னு எழுதலாம். ஓகே, இந்த மாதிரி வருமா? மேம் that x ஸ்கொயர். இதை வந்து கேன்சல் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்களா? இது வந்து கேன்சல் பண்ண முடியாது. பேஸை வந்து சேமா எழுதிக்கலாம் நம்ம. ஓகே, what is the value of c? உங்களுக்கு c ஓட வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லுங்க. c ஓட வேல்யூ 5 வருதா? இப்போ இதை வந்து மாற்றி எழுதலாம். கரெக்டா? இப்போ e raised to x raised to square x ஸ்கொயரை e raised to x ஸ்கொயரை மாற்றி எழுதலாமா? வாட் என்னாச்சு? கரெக்ட் தானே? y into e raised to minus 2x integral 3x square into e raised to x square into கரெக்ட் தானே?
மேம் e பவர் x ஸ்கொயர் இருங்க integrating factor okay integrating factor e raised to minus 2x integrate பண்ணும் கரெக்ட்டா so that is equal to minus 2 நான் வெளியில எடுத்துட்டேன் so x square by 2 வரும் கரெக்ட்டா இந்த 2 இந்த 2 cancel ஆயிரும் minus okay இப்படி சொல்றீங்க minus x square okay டா okay yes now I got it சரி okay integrating factor cancel பண்ணலாம் integrating factor e is equal to e into minus 2 into integral x dx okay da thank you integrate in e raised to x square minus x square இப்ப கரெக்ட்டா இப்போ கரெக்ட்டா வரும் இப்போ வந்து integrating factor if is equal to e raised to minus x square now it is correct okay சரி y into e raised to minus x square is equal to integral 3x square into e raised to x square into 1 divided by e raised to x square வருமா இதுவும் cancel பண்ணிடலாமா இப்போ என்ன வரும் y into e raised to minus x square is equal to integral 3 வெளியில எடுத்துக்கிறேன் x square plus x square dx வரும் y into e raised to minus x square is equal to 3 into x raised to 3 by 3 plus c 3 cancel so y into e raised to minus x square is equal to x cube plus c வரும் இது வரைக்கும் did you get the answer yes இப்போ வந்து substitute பண்ணுங்க y 5 into e raised to minus 0 square is 0 okay so minus 0 plus 5 வரும் so 5 ஓட வேல்யூ வந்து c c ஓட வேல்யூ வந்து 5 c is equal to 5 okay happy women's day ma'am thank you okay வா 5 is equal to c வந்துச்சா இப்போ வந்து substitute பண்ணுங்க y into e raised to minus x square is equal to x cube plus 5 x cube plus 5 okay e power 0 is 1 e power 0 is 1 okay va clear okay can we go to vector algebra vectors polama vectors first question log 1 is equal to 0 ஆமா correct log 1 is 0 e power raised to 0 is 0 நாளைக்கு எக்ஸாம் நல்லா எழுதுங்கப்பா நீட்டா பிரசன்ட் பண்ணுங்க ஓகே நீட்டா பிரசன்ட் பண்ணுங்க ஓகே போல் I will give you okay 40-60 seconds இது ரொம்ப ஈஸியானது don't make mistakes start answering பசங்களா read the question a is equal to this b is equal to this c is equal to this are the given vectors then இது is same as the vector அப்படினு கேட்டிருக்காங்க okay what is the answer இப்போ a into இப்போ a வந்து 2a 2 into vector a okay first we will find 2 into vector a okay so 2 into vector a என்ன வரும் 2 into vector a so 2 into 3i cap plus 2j cap plus 4k cap வரும் ஓகேவா so 2 into 2 is 6i cap plus 2 into 2 is 4j cap plus 4 into 2 is 8k cap வரும் கரெக்டா 3 6 4 8 வரும் next என்ன சொல்லிருக்காங்க taking the dot product of i cap இது dot i cap i dot i வந்து 1 மத்தது எல்லாமே 0 இல்லையா சோ அப்ப வந்து எனக்கு என்ன வரும் 6 வரும் கரெக்ட்டா so therefore 2 into a vector dot i cap okay into i cap வந்து எனக்கு என்ன வரும் 6 i cap I will get okay வா yes sir சரி
நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஐ வில் செப்பரேட் 2 பண்ணிட்டு எல்லாரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். வெக்டர் பி டாட் ஜே கேப், ஓகேவா, வெக்டர் பி டாட் ஜே கேப். ஸோ அப்படின்னா இது 0 ஆயிரும், ஓகேவா, இது 0 ஆயிரும், இது வந்து +1 வரும், again 0 ஆயிரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ வெக்டர் பி டாட் ஜே கேப் இன்டூ ஜே கேப், ஓகேவா, இன்டூ ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு ஜே கேப் வந்துடும், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து சி வெக்டர் டாட் கே, சி வெக்டர் டாட் கே கேப் பண்ணும்போது கேயோட வேல்யூ மட்டும்தான் வரும். ஸோ தட் இஸ் 2 வரும். ஸோ சி கேப் டாட் கே கேப் இன்டூ கே கேப் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் 2 கே கேப். ஓகே, ஸோ இவங்களை எல்லாருமே ஒன்னா எழுதணும் அப்படின்னா ஸோ 6i கேப் மைனஸ் ஜே கேப், ஓகே, மைனஸ் ஜே கேப் minus j cap plus 2k cap, 2k cap. This is nothing but C vector. Option D. Option D. Okay, va? D. Yes. Yes, very good. 100%. Nitin, Nivas, Devendran and Kiru. Very less number of people. என்னாச்சு உங்களுக்கு? நான் J எடுக்கல பாப்பா. ஐயோ. ஓகே, இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த क्वेश्चन இல்ல, இந்த क्वेश्चन. 45 seconds. Try to answer the distance from the point with the position vector 3i cap, 4j cap, 5j cap, 5k cap from y axis. I understand. Max la அந்த மாதிரி some questions will be there, okay? For NEET, there is offline batch, pa. Okay, for NEET, there is offline batch. D, A, B, C, D, D வருது, எல்லாரும் D சொல்றீங்க. ஓகே, ஓகே. ஸோ இப்போ இங்க பாருங்க, இப்போ வந்து பொசிஷன் வெக்டர் கொடுத்துருக்காங்க, கரெக்டா? ஸோ பொசிஷன் வெக்டர் 3i cap plus 4j cap plus 5k cap. So what are the points? Points என்னது 3, 4, 5 வரும், கரெக்டா? From the y axis ன்னு சொல்லியிருக்காங்க, from the y axis. So y axis அப்படின்னா y axis ஓட coordinate will be same. y axisல இருந்து what is the distance கேட்டிருக்காங்க, y axisல இருந்து கேட்டிருக்காங்க. அப்போ y coordinate will be same தானே இருக்கும். y coordinate will be same. y coordinate சேமா இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, y coordinates வந்து எப்பவுமே சேமா தான் இருக்கும். அப்படின்னா டிஸ்டன்ஸ் என்ன வரும், டிஸ்டன்ஸ் d is equal to x square plus z square தானே வரும். so that is root of 3 square என்னது 9 plus 25. so that is equal to root 34 units தான் வரும், root 34 units. மறந்துட்டீங்களா? Option B. How did you get option D? Only one person, Kiru, did the answer correct. இப்போ இங்க பாருங்க, நம்ம 2D லே எடுப்போம், ஓகேவா? 2D ல I have this point 2,3. ஓகே, distance from இங்க, ஓகே, distance from y axis, இது y axis. ஓகே, distance from y axis ல இருந்து நான் distance, so that will be the perpendicular distance. so இந்த point வந்து என்னவா இருக்கும், 0,3 ஆ இருக்கும். distance formula apply பண்ணுங்க, என்ன வரும், 2 square plus 0 square வருமா? அதே ஃபார்மேட் தான். ஓகே, அது வந்து டென்ஷன் அடிச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, given இது வந்து ஒரு பயங்கர கான்செப்ஷனல் கொஸ்டின் இது. ஓகே, ஸோ ஐ வில் கிவ் யூ ஆன்சர். இது அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின். ஸோ ஐ வில் கிவ் யூ 60 seconds. ஓகே, அசர்ஷன் ரீசனிங் 60 seconds நான் வந்து உனக்கு டைம் கொடுக்குறேன். ஓகே, ஓகே, ஐ திங்க் யூ கேஸ் ஆர் வந்து ரொம்ப ஆன்ஷியஸாக இருக்கிறீங்க, அதனால மேபி ஓகேவா அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்கல போல. ஓகே, பட் டோன்ட் வரி. given two non-zero vectors a and b. okay, a and b, if r is another vector. so இதுதான் வந்து options. these are the options. okay, these are the options. r is another vector, another non-zero vector such that r cross
R cross A plus B is 0. Then R is perpendicular to A cross B. The vector A plus B is perpendicular to the plane AP. Okay. So எப்படி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க வெக்டர் R cross A plus B. ஓகே அது வந்து ஒரு நல் வெக்டர் இல்லாட்டி ஜீரோ வெக்டர். கிராஸ் ப்ராடக்ட் எப்போ ஜீரோ ஆகும் கிராஸ் ப்ராடக்ட் ஓகே வெக்டர் R cross கிராஸ் ப்ராடக்ட் எப்பப்பா ஜீரோ ஆகும் கிராஸ் ப்ராடக்ட் எப்போ ஜீரோ ஆகும் when lines are parallel இல்லையா ஸோ theta is equal to 0 டிகிரியில தான் வந்து அவங்க வந்து என்னவாகும் இவங்க ரெண்டு பேரும் பேரலலா இருப்பாங்க கரெக்டா பேரலலா இருப்பாங்க சரி ஸோ அப்போ வந்து வெக்டர் ஏ பிளஸ் வெக்டர் பி இப்போ வந்து என்னோட வெக்டர் ஏ இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க வெக்டர் பி நம்ம வந்து ட்ரையாங்குலர் ஸோ வெக்டர் ஏ பிளஸ் பி வில் பி ஹியர் கரெக்டாக இதுதான் வந்து வெக்டர் ஏ பிளஸ் பி ஓகேவா ஸோ வெக்டர் ஏ பிளஸ் பிக்கு பேரலலாக ஒரு வெக்டர் நான் இங்கே வைக்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் வெக்டர் ஏ பிளஸ் பிக்கு பேரலலாக நான் வந்து ஒரு லைன் நான் வைக்கிறேன் ஓகேவா ஸோ திஸ் லைன் இஸ் பேரலல் தென் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க if R is then R is perpendicular to A cross B. A cross B க்கு வந்து R perpendicular இருக்கு ஓகேவா so this is the line which is parallel A cross B A plus B க்கு இந்த லைன் இதுதான் வந்து R vector so this R vector is parallel நான் வச்சிருக்கேன் A cross B produce பண்ணா it will be perpendicular இப்போ A cross B வந்து produce பண்ணா it will be perpendicular ஓகேவா A cross B வந்து cross product எடுத்தா perpendicular so இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பெர்பெண்டிகுலரா இருக்கா so this is R vector and this R vector and A cross B is perpendicular okay I will tell you again R cross B R cross A plus B வந்து 0 which means theta வந்து என்னது 0 degree theta 0 degree na R is parallel to A plus B இப்போ this is vector A இப்போ வந்து வெக்டர் ஏ இங்க பாருங்க இதுதான் வெக்டர் ஏ ஓகேவா இதுதான் வெக்டர் பி ஓகேவா இதுதான் வந்து வெக்டர் ஏ பிளஸ் பி ஓகேவா இப்போ வெக்டர் ஏ பிளஸ் பிக்கு பேரலலா ஐ am bringing a line so this is வெக்டர் ஏ பிளஸ் பிக்கு பேரலலா ஒரு லைன் ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க இப்போ வந்து R வந்து இப்போ this is the position okay A cross B பண்ணா it will be perpendicular to the plane ரெண்டுமே perpendicular இருக்கும் இப்போ இங்க பாருங்க ஏன் கை பாருங்க so this is the A cross B okay A cross B வந்து produce ஆனது and this is இந்த பிளேனுக்கு வந்து perpendicular வருது வெளியில வருது perpendicular so already இங்க R vector இருக்கு so it will be perpendicular so it will be like this okay it will be like this so therefore assertion is true assertion வந்தது வந்து என்னமோ சத்தியம் தான் okay vector A plus B is perpendicular to the plane A and B கிடையாது கரெக்ட்டா அப்ப A plus B க்கு அதே பிளேன்ல தான் இது வருது so reason வந்து false reason is false so assertion is true but reason is false is the correct answer option C yes Nitin Devandaran Kidu and Girija very good okay concept புரிஞ்சுக்கோங்க A false கிடையாது A is true reason is true assertion is false நான் என்ன சொன்னேன் reason false assertion is true okay yes next question பாருங்க two vectors கொடுத்திருக்காங்க this vector and this vector represents two sides OA and OB respectively of triangle AOB where O is the origin okay அப்ப position vector கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா இது வந்து position vector இது வந்து position vector இது position vector of A இல்லையா represent position vector of A இது position vector of B because originல இருந்து எடுத்திருக்காங்க the point P lies on AB such that OP is the median OP வந்து என்னது median OP is the median find the area of the parallelogram formed by the adjacent two sides of OA and OP okay yes நல்ல ஒரு question இப்போ இங்க பாருங்க this is my இதுதான் வந்து என்னோட origin O இங்க இருந்து ஒரு வெக்டர் போகுது that is A vector OA vector போகுது அதுதான் IJK ஓகேவா அதுதான் I cap plus J cap plus K cap
ஓகே, திஸ் இஸ் வெக்டர் OA. இது வந்து வெக்டர் OA. அதே ஒரிஜின்ல இருந்து இன்னொரு வெக்டர் போகுது. ஸோ தட் இஸ் அது வந்து என்னன்னு சொல்றாங்க, 3i cap minus j cap plus 3k. 3i cap minus j cap plus 3i cap minus j cap plus 3k cap plus 3k cap அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, அது வந்து ஒரு ட்ரையாங்கிளோட இது சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ த ட்ரையாங்கிள். ஸோ த பாயிண்ட் P lies on AB. ஓகே, ABல வந்து this line இப்போ இங்க ஒரிஜின்ல இருந்து மீடியனுக்கு வரைஞ்ச, ஸோ ஒரிஜின்ல இருந்து ஆப்போசிட் சைடுக்கு வரைகிற அந்த லைன் தான் தட் இஸ் மீடியன். அண்ட் இதுதான் வந்து ஏபி. ஓகேவா? ஏபியில் வந்து, ஸோ திஸ் இஸ் ஏபி. ஏபியில் வந்து பி அப்படிங்கிற பாயிண்ட் லை ஆகுது. பி அப்படிங்கிற பாயிண்ட், ஓகே, பி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து லை ஆகுது. ஓகேவா? லைஸ் ஆன் த லைன் ஏபி such that OP is the median. Find the area of the parallelogram formed by the adjacent two sides of OA and OP. So இப்போ இங்க பாருங்க, இதுதான் வந்து OA and இதுதான் வந்து OP. கரெக்டா? OA and OP. So இது வந்து adjacent side வர parallelogram. ஓகே, இப்படிதான் வந்து parallelogram வரும். கரெக்டா? எஸ். ஓகே, கிளியர்? ஓகே, அப்போ வந்து எனக்கு OP வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? OP வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து OP வெக்டர், திஸ் இஸ் OA வெக்டர், OP வெக்டர், OA வெக்டர். எனக்கு OP வெக்டர் கண்டுபிடிக்கணும். OP இஸ் த மீடியன். புரியுதா? OP இஸ் த மீடியன். ஸோ மீடியன் அப்படிங்கிறது மிட் பாயிண்டா? மீடியன் அப்படிங்கிறது, மீடியன் வில் பி, மீடியன் இஸ் ஈக்குவல் டு midpoint of AB. Midpoint of AB. Median will be midpoint of AB. Yes or no? Median is equal to midpoint of AB வருமா? கரெக்டா? Median is equal to midpoint of AB. So அப்போ வந்து midpoint of AB கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி yes OA plus OB by 2 is equal to OP. Yes, correct. அதே தான். நீ வந்து டைரக்டாவே வந்து இல்லாட்டி பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு கூட நீ கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி you can just directly do it. Okay, so that is I cap plus J cap plus K cap plus 3i cap minus j cap plus 3k cap, the whole divided by 2. Okay, whole divided by 3. I cap plus 3i cap என்ன வரும்? 4i cap. j plus j இது ரெண்டும் cancel ஆகி போயிடும். இது வந்து என்ன வரும்? 4k cap divided by 2 வரும். கரெக்டா? ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? 2i cap plus 2k cap. ஓகே, ஸோ அப்போ இந்த வெக்டர் OP வெக்டர் என்னது? 2i cap plus 2k cap வரும். கரெக்டா? 2i cap plus 2k cap. இங்க பாருங்க, ஓல இருந்து ஸ்டார்ட் ஆகுற வெக்டர் இஸ் திஸ் வெக்டர். இதுதான் வந்து OA வெக்டர். ஓகேவா? ஓல இருந்து ஸ்டார்ட் ஆகுற இன்னொரு வெக்டர், திஸ் இஸ் OB வெக்டர். ஓகேவா? இது வந்து OB வெக்டர். ஓகே, OA வெக்டர் இருக்கு, OB வெக்டர் இருக்கு. கிளியரா? மேம் யோர் கேங். சரிடா, ஐ நோ there will be some peoples will coming and saying எல்லாத்துக்குமே நெகட்டிவ் சொல்றாங்க இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? எஸ், OA வெக்டர் இது OB வெக்டர் அக்கார்டிங் டு த கொஸ்டின். ஓகேவா? AB அப்படிங்கிறது லென்த் தான். ஓகேவா? அவங்க வந்து அது வெக்டரா சொல்லல. AB அப்படிங்கிறது லென்த் தான். OP வந்து OP இஸ் த மீடியன் வெக்டர். OP வந்து மீடியன் சொல்லியிருக்காங்க. மீடியன் வந்து இந்த AB சைட்ல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்னது? மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. கரெக்டா? மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. ஸோ இது வந்து அட்ஜசன்ட் சைடா வரும், OA அண்ட் OP. இதை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு பேரலலோகிராமா வரைஞ்சிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ எனக்கு OP வெக்டர் 2i plus 2k வந்துச்சா? எஸ் ஆர் நோ? இப்போ ஏரியா வந்து எனக்கு டைரக்டாகவே கண்டுபிடி. ஏரியா இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் OP வெக்டர் கிராஸ் OA வெக்டர். ஓகே, OP வெக்டர் கிராஸ் OA வெக்டர். ஓகே, கிளியர்? சரியா? ஸோ அப்போ வந்து வெக்டர் கண்டுபிடிக்கணும்னா IJK. ஓகேவா? IJK, I cap, J cap, K cap. ஸோ OP வெக்டர் அப்படிங்கும்போது 2 0 2 வரும். வாட் இஸ் OA? 1 1 1 வரும். ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு I cap into 0
minus 2 plus j cap 2 into minus 2 okay plus k cap என்ன வரும் 2 minus 0 வரும் கரெக்ட்டா so this will be equal to minus 2i cap plus 0 plus 2k cap வரும் கரெக்ட்டா so that is equal to இப்போ வந்து அதோட modulus OP vector cross OA vector so that is equal to 4 plus 4 that is equal to root 8 வருதா ma'am minus j cap I plus j plus k இங்க மைன் அது 0 ஆயிரும் அதனால நான் எழுதல are you getting root 8 minus 2 minus 2 0 ஆயிரும் இல்லையா okay so minus root 2 அப்ப 2 square is 4 2 square is 4 clear yes recap session நாளைக்கு ஓகேவா clear yes சரி இப்போ next question பாருங்க find a vector of magnitude 5 which is perpendicular to both the vectors இது and இது okay I need to find a vector okay I need to find a vector 2 root 2 அப்படின்னு எழுதிட்டீங்களா சூப்பர் I need a vector which is perpendicular to these two vectors okay final recap session tomorrow காலையில இந்த ரெண்டு வெக்டருக்கும் பெர்பெண்டிகுலரா ஒரு வெக்டர் வேணும் அதோட மேக்னிடியூட் வந்து 5 இருக்கணும் ஓகேவா சோ இப்போ வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கணும் அப்படினா இத வந்து நான் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தா போதும் கரெக்ட்டா if suppose a is equal to 3i cap minus 2j cap plus k cap and b is equal to 4i cap plus 3j cap minus 2k cap இவங்கள ரெண்டு பேருக்கும் நான் வந்து கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தா I will get vector sorry இவங்கள ரெண்டு பேரோட கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தா எனக்கு வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் வெக்டர் I will get கரெக்ட்டா எனக்கு வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் வெக்டர் வந்து எனக்கு கிடைக்கும் so அதனால I'm going to take the cross product of this okay so I cap j cap k cap வரும் so that is 3 minus 2 1 4 3 minus 2 okay minus 2 வரும் so that is equal to I into minus 2 into minus 2 4 3 minus 3 வரும் இங்க minus j cap 3 into minus 2 is minus 6 4 minus 4 வரும் கரெக்ட்டா minus 6 minus 4 plus k cap என்ன வரும் 3 into 3 is 9 okay 3 into 3 is 9 4 minus 8 minus plus ஆயிரும் 8 வரும் okay so 4 minus 3 is I cap இங்க வந்து minus 10 வரும் இது வந்து plus 10 j cap இது வந்து plus 10 j cap plus இது வந்து 17k cap I will get are you getting the answer like this I cap plus 10 j cap plus yes 17k cap வருது so இந்த வெக்டர் வந்து perpendicular to these two vectors ஓகேவா இப்போ மேக்னிடியூட் 5 வரணும் இப்போ வந்து உனக்கு என்ன பண்ணிக்கலாம் உன்னோட வெக்டரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் you can அத வந்து உனக்கு தேவையானது மாதிரி என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் so அப்படி சேஞ்ச் பண்ணனும்னா what do you have to take 17k 17 அப்படினா நீ வந்து சேஞ்ச் பண்ணனும்னா you have to find the unit vector கூட if you multiply this magnitude you will get the desired vector okay இப்போ வந்து a cap கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேஷன் என்னது vector a divided by magnitude of vector a கரெக்ட்டா இப்போ இந்த vector a கண்டுபிடிக்கணும்னா what I will do unit vector கூட magnitude நான் வந்து multiply பண்ணுவேன் that's it இப்போ எனக்கு வந்து இந்த வெக்டர் வந்துச்சு இந்த வெக்டரோட யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும் ஓகேவா சோ இந்த வெக்டரோட யூனிட் வெக்டர் சோ அதுக்கு முன்னாடி
எனக்கு வந்து magnitude வேணும். Magnitude of this vector. So, இந்த வெக்டரோட magnitude. Let's say C vector. Magnitude of C vector என்ன வரும்? Root of 1 plus 10 square plus 70. Root of 1 plus 100 plus 289. 389. Root 390 வருமா? Root 390 will be the magnitude. Okay, so therefore, vector, resultant vector is equal to, என்ன வரும்? I cap plus 10 j cap plus 17 k cap divided by root 390 into the whatever the magnitude you want, 5. இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதணும் அப்படின்னா plus or minus 5 divided by root 390 into I cap plus 10 j cap plus 17 k cap. That's it. Okay. 2026 batch. Soon we will start. Don't worry. Okay. In the question, paranga. Let A, B, C be the three vectors such that vector A dot vector B is equal to vector A dot vector C. In the answer கிடைச்சிச்சிலே எல்லாருக்கும். Did you get the answer? Plus or minus. எப்பவுமே vector எழுதும்போது plus or minus போடணும். Okay, every time whenever you are writing அந்த equation, ஓகேவா, அந்த equationே வந்து plus or minus வரும், ஓகேவா. Vector, புது vector, ஏன்னா வந்து we can't say. Maybe the vector can be negative, maybe the vector can be positive. Okay, are you getting the answer this? I hope it is, okay. Final answer வந்து இதுதான் வரணும். Yes. Last step புரியலையா? இந்த plus or minus எடுத்ததா, plus or minus general equation, அது வந்து general equation தான். ஏதாச்சும் ஒரு வெக்டர் வந்து இப்போ வந்து இந்த வெக்டர் வந்து என்னவா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம் இல்லையா. ஸோ இந்த வெக்டர் இந்த சைடு கூட போகலாம் அண்ட் இந்த சைடு கூட போகலாம். இங்க பாருங்க, இப்போ நான் எடுத்த ஒரு வெக்டர், ஓகேவா, அது வந்து இந்த சைடு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஸ்டில் இட் இஸ் பெர்பெண்டிகுலரா இருக்கணும், கரெக்டா. இந்த ரெண்டு வெக்டர்ஸுக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கணும். ஓகே, இந்த வெக்டர் கேன் கோ திஸ் சைடு ஆல்சோ, ரைட். அதுவும் வந்து பெர்பெண்டிகுலரா தானே இருக்கு. இப்படி போனா அது பாசிட்டிவ், இப்படி போனா அது நெகட்டிவ் இல்லையா. ஸோ ரெண்டுத்துக்குமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அதனால தான் பிளஸ் ஆர் மைனஸ் போடுறோம். ஓகே, அண்ட் இப்போ வந்து இப்போ ரிசல்டன்ட் வெக்டர் இது வந்து என்னது, இது வந்து என்னது யூனிட் வெக்டர், ஓகேவா. இது வந்து யூனிட் வெக்டர். நம்மளோட யூனிட் இந்த ஒரு இக்குவேஷனை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் டு கெட் அ ஸ்பெசிஃபிக் வெக்டர். யூனிட் வெக்டர் கூட உனக்கு என்ன தேவையான வெக்டரோ அதோட மேக்னிடியூட் தான் இது 5. எஸ், ஓகே. How long will this session? Up to 9:30. 9:30, 10. Okay, clear? Tomorrow morning 6 AM we will have a revision. Okay. இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, A dot B is equal to A dot C and A cross and என்ன கொடுத்திருக்காங்க, A cross vector B is equal to vector A cross vector C. ஓகே, இப்போ வந்து இவங்கள இதை வந்து இந்த சைடு எடுத்துட்டு வாங்க. ஸோ வெக்டர் A dot vector B minus vector A dot vector C is equal to 0. வெக்டர் A வெளியில் எடுத்துருங்க. We will have vector A dot B vector minus C vector is equal to 0. ஓகே, இது அங்கேயே இருக்கட்டும், ஓகேவா. இதுல நம்ம யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, அதே சேம் மெத்தட் vector A cross vector B minus A cross C is equal to 0. Again, இதுல இருந்து vector A வந்து வெளியில எடுங்க. So you will get vector A cross okay, B vector B minus C vector is equal to 0 வரும். Okay, so again நம்ம வந்து திருப்பியும் we are going to this. இப்போ நான் வந்து A dot B, ஓகேவா, டாட் ப்ராடக்ட் எடுத்தா எனக்கு 0 வருது. டாட் ப்ராடக்ட் எடுத்து 0 வரணும் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் வந்து எப்போ 0 வரும், இட் should be perpendicular, கரெக்டா. எஸ், இது வந்து perpendicular. அப்போ மேபி A vector is perpendicular to B minus C vector, ஓகேவா. இது இதுல இருந்து கிடைச்சு. இங்க பாருங்க, அதுவே நான் இந்த சைடு வரேன், A cross B minus C 0 இருக்கும்.
கிராஸ் ப்ராடக்ட் எப்போ ஜீரோவா இருக்கும்? சைன் ஜீரோல தான் இருக்கும். கரெக்டா? ஸோ சைன் ஜீரோ அப்படின்னா வெக்டர் ஏ வந்து parallel டு வெக்டர் பி மைனஸ் வெக்டர் சி. ஒரு வெக்டர் வந்து ஓகேவா, ஒரு வெக்டர் வந்து parallel ஆகும். இப்போ வந்து if one vector is parallel and perpendicular, ஓகேவா, அது parallel and perpendicular-ஆ இருந்துச்சு அப்படின்னா அது அந்த மாதிரி ஒரே ஒரு வெக்டர் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? ஓகே, அதே மாதிரி ஒரே ஒரு only one vector which is both parallel and perpendicular is the null vector. Okay, null vector is always parallel and it is always perpendicular. அப்ப வந்து எனக்கு என்ன சொல்லலாம்? வெக்டர் A வந்து 0. It's a null vector. What is B1 and B2? Is there vectors for parallel? B1 is directly proportional, B2 means they are B1 and B2 directly proportional. அவங்களோட எது directly proportional? Direction ratios proportional ஆ இருந்துச்சுன்னா parallel. It's not possible, correct தான், not possible, but null vector இருக்கு இல்லையா, அந்த point null vector, this is null vector, அதுக்கு இனிஷியலும் ஸ்டார்டிங்கும் ஒரே ஒன்று தான், அது parallel-ஆ இருக்கும் perpendicular-ஆ இருக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சொல்லலாம்? வெக்டர் A is equal to a zero vector. ஓகே, ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் எடுங்க. B minus C vector is equal to 0. Therefore, vector B is equal to C vector. Okay. Yes. Next வந்து okay, இந்த question பாருங்க. Find the projection. Okay, find the projection of vector B plus C on vector A. Okay, magnitude தான். Okay, magnitude தான். Projection of A plus B. இப்போ வந்து projection கேட்டிருக்காங்க அப்படின்னா what is the equation? Projection of A plus B. யார் மேல ப்ரொஜெக்ட் பண்றாங்க? வெக்டர் A. யார் ப்ரொஜெக்ட் பண்றாங்க? டாட் B plus C. ஓகே, வெக்டர் டாட் B plus C divided by யார் மேல ப்ரொஜெக்ட் பண்றாங்களோ அவங்களோட மேக்னிடியூட். ஓகே, ஸோ அப்போ வந்து B plus C கொடுத்துருக்காங்களா? ஸோ we will find B plus C, B plus C, I plus I, sorry, 1 into 1 is 1. ஓகே, 3 into அங்க வந்து யாரும் கிடையாது 0 plus 1 into 1 is 1. So that is 2. That is 2. Okay, oh, B plus C எடுக்குது, நான் dot product எடுத்து, sorry. Dot product we have to take. 1 plus 1 is 2i cap. Okay, 2i cap plus 3j cap, 3j cap plus 2k cap you will get. Okay வா, இதுதான் வந்து B plus C. Okay. Ma'am, vector A 0 னு போட்டா ஃபுல்லா 0 ஆயிரும் இல்லையா? இது 0 வெக்டர், நல் வெக்டர், இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இது வந்து நல் வெக்டர், அவங்களோட மேக்னிடியூட் வந்து 0 ஆயிரும். கரெக்ட் தான், பட் we won't take it that point. ஓகேவா, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனே இல்லை அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து அது 0, டோன்ட் கன்சிடர் இட் அஸ் 0. ஓகே, அது 0வா கன்சிடர் பண்ண ப்ரூவ் பண்ண முடியாது. ஓகே, அவங்க வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க வெக்டர் A is not equal to 0 அப்படின்ட்டு. வெக்டர் A வந்து not equal to 0. ஓகேவா, கிளியரா? எஸ், உங்க டவுட் நியாயமானது தான். அவங்க ஆல்ரெடி क्वेश्चनல வந்து என்ன சொல்லியிருக்காங்க? வெக்டர் A வந்து not equal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அப்படின்னா எப்படி நல் வெக்டர் வரும் அப்படின்னு எப்படி நல் வெக்டர் வரும்னு சொல்றீங்க அப்படி கேக்குறீங்களா? ஓகே, அதுக்கு வந்து என்ன நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா A not equal to 0 வருது. கரெக்டா, இங்க வந்து பாருங்க A வெக்டர் A வந்து not equal to 0 வருது. ஓகே, அது வந்து இப்போ இந்த வெக்டர் வந்து இல்லை அப்படின்னாலதான். ஓகே, there does not exist அங்க வந்து ஒரு கண்டிஷனே கிடையாது. தட் இஸ் ஒரு வெக்டர் வந்து
ரெண்டுமே இருக்கணும் ஓகேவா பேரலாவும் இருக்கணும் பெர்பெண்டிகுலரா இருக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு கண்டிஷனும் இருக்கிற வெக்டர் கிடையாது ஓகே the only possible way ஓகேவா நமக்கு வந்து a not equal to a வந்து ஜீரோவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சின்ஸ் there is no way ஓகேவா இப்போ வந்து எந்த ஒரு வேயும் இல்லாத பட்சம் the only way is that ஓகே நமக்கு வந்து என்ன அசியூம் பண்ணலாம் அப்படின்னா வெக்டர் b மைனஸ் வெக்டர் c வந்து ஜீரோன்னு அசியூம் பண்ண தான் முடியும் ஓகே ஹைப்போதெட்டிக்கலி ஸோ வெக்டர் b இஸ் ஈக்குவல் டு வெக்டர் c இந்த ஒரு கண்டிஷன் வரணும் அப்படின்னா நான் சொன்னது தானேப்பா கரெக்ட் ஒன்லி கண்டிஷன் பாசிபிள் இஸ் b மைனஸ் c அதுதான் இப்போ வந்து நீங்க கேட்கறது எனக்கு புரியுது மேம் வெக்டர் இது வந்து நான் வந்து a எடுத்துட்டேன் a வந்து நல் மெட்ரிக்ஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இப்போ நான் இதோட டாட் ப்ராடக்ட் எடுத்து இது ஃபுல்லா ஜீரோ ஆயிருமே மேம் கரெக்ட் தான் இப்போ எனக்கு வந்து சொல்லலாம் அந்த மாதிரி ஒரே ஒரு வெக்டர் which is parallel and perpendicular இருக்கிற ஒரே வெக்டர் வந்து நல் வெக்டர் தான் சின்ஸ் நம்மளோட கொஸ்டின்ல வந்து a நாட் ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்துருக்காங்க ஸோ ஐ கான் டேக் நல் வெக்டர் அது கம்ப்ளீட் a வெக்டர் ஜீரோன்னு என்னால் எடுக்க முடியாது ஸோ த ஒன்லி கண்டிஷன் ஐ லெஃப்ட் வித் என்னது b மைனஸ் c இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எடுக்கிறது மட்டும்தான் ஓகே ஐ ஹாவ் டு கம்ப்ளீட்லி அது வந்து ஓகே ஸோ ஹைப்போதெட்டிக்கலி தான் இது எல்லாமே ஸோ அதனால இந்த ஒரு இது எடுக்க முடியாது அப்போ வந்து ஒன்லி திங் ஐ கேன் கன்சிடர் இஸ் தட் b மைனஸ் c வந்து ஜீரோ இது வந்து எக்ஸிஸ்டே ஆகலைன்னு நம்ம வந்து சொல்லிக்கணும் ஓகேவா ஓகே வாட் தேர் எக்ஸ்பெக்டிங் இஸ் தட் யூ ஹாவ் டு டெல் நல் வெக்டர் இஸ் பேரலல் அண்ட் பெர்பெண்டிகுலர் சொல்லிட்டீங்களா b மைனஸ் c வந்து ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இது வந்து ஈக்குவல் டு ஜீரோ b மைனஸ் c வந்து ஈக்குவல் டு ஜீரோ அந்த மாதிரி புரியுதா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும் என்ன மேம் இட் டசன்ட் மேக் சென்ஸ் யா ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் கேன் ஐ டூ ஓகே லெட் கம் பேக் டு திஸ் கொஸ்டின் ஃபைண்ட் தி ப்ரொஜெக்ஷன் இப்போ நம்ம வந்து b plus c வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா b plus c நம்ம வந்து இங்கே கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் a டாட் எடுக்கணும் ஓகே a டாட் திஸ் டாட் ப்ராடக்ட் ஆஃப் a வந்து வாட் இஸ் a பசங்களா 2i cap 2i cap plus 2j cap plus k cap வரும் ஓகே so that is equal to 2 into 2 4 3 into 2 plus 6 2 into 1 is 2 4 6 10 12 okay magnitude of vector a root of 4 plus 1 that is equal to root 9 that is equal to 3 projection is equal to 12 by 3 cancel 4 வரும் 4 வருதா 4 yes okay next question find the position vector of c device okay okay now we will go to 3D போலாமா 3D yes 3D போலாமா 3D ல தான் நிறைய questions இருக்கு we'll go to 3D பசங்களா இந்த செக்ஷன் ஃபார்முலா வச்சு ஒரு question is this in your syllabus I think it is right section formula அந்த மட்டும் நம்ம வந்து ஒன்னு மட்டும் we will discuss okay find the position vector of c which divides the line segment joining the points a and b having position vectors this respectively in the ratio 4:1 externally further find is this there இது வந்து உங்களுக்கு இருக்கா do you have this question I mean do you have this portion yes you have okay so further find modulus of ab vector is to bc vector இருக்கு okay சரி
So இங்க பாருங்க, find the position vector of C which divides the line segment joining the point. So position vector தான் கொடுத்திருக்காங்க. Thank you for letting me know pass max pass x1v. Okay, yes. So இது வந்து இந்த point வந்து I plus 2j minus k cap and this is minus I cap plus j cap plus k cap. Okay, externally அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, respectively in the ratio 4:1 externally, further find AB is to BC. So externally அப்படின்னா, so it will extend this, இப்படி கூட போகுது C. So direct substitution தான் இல்லையா, so direct substitution. So இப்போ வந்து என்ன வரும், இங்க 4:1, இங்க வந்து 4:1. எப்படி பண்ணலாம், any idea? What is the equation பசங்களா? equation என்ன வரும் இதுக்கு? equation direct substitution தான் இல்லையா? Okay, direct substitution. Yes. You gonna miss me? ஷரிக்கும், really you gonna miss me? போங்கடா, சும்மா சொல்றீங்க. Okay, m into b vector minus n into a vector divided by m minus n. Okay, இது வந்து m is to n, m is to m. Okay, so இதே direct substitution பண்ணீங்கன்னா you will get the answer. ஓகேவா? so இப்போ வந்து இது பண்ணா you will get the c vector here. இதுல இருந்து உனக்கு வந்து c vector வந்து கிடைச்சிரும். Okay, we will substitute. Okay, we will substitute 1 into what, sorry 1 கிடையாது, b into m. இது வந்து this is a and this point is b. Okay, mb. Okay va, mb. So 4 into minus I cap plus j cap plus k cap வரும் minus 1 into I plus 2j cap plus 2j cap minus k cap divided by m minus 1. You will get 3. So minus 4I cap. Okay, minus 4I cap plus 4j cap plus 4k cap minus I cap minus 2j cap plus k cap divided by 3. How to find when it is an external division? So this is the equation. இதுதான் equation. ஓகேவா? m into b vector n into a vector divided by m minus n. Yes, are you getting the answer? So minus 5, sorry, minus 4 minus 1 minus 5 I cap 4 minus 2. Okay, 4 minus 2 plus 2j cap 4 plus this 5 k cap divided by 3 varum, divided by 3. So that is c vector. Minus 5 by 3 I cap plus 2 by 3 j cap plus 5 by 3 k cap. So that is c you will get. Ma'am, I cannot believe tomorrow's maths exam. You have to. Okay, இப்போ வந்து modulus, அது வந்து you can do it. No, what is the modulus of AB vector? First you need to find AB vector. இதெல்லாமே வந்து position vector தான். ஓகேவா? இது வந்து position vector கொடுத்திருக்காங்க. AB vector நீ வந்து கண்டுபிடிக்கணும். First you need to find AB vector, then BC vector, then modulus. Okay, clear? Okay. So next we will go to 3D dimension. 3D we will go. Okay, 3D. First question, பாருங்க, first question. A bird flies through a distance. Okay, a bird flies through a distance in a straight line given by the vector I plus 2 j cap plus k cap. Case base வந்து இதுல இருக்கிறது, some case based studies are there. Okay. Okay. Man standing beside a straight metro rail track
given by r is equal to this is observing the bird. The projected length of its flight on the metro is the projected length of the flight on the metro is கேக்குறாங்க. What is this projected length? Projected length of the metro என்னன்னு கேக்குறாங்க. Any idea? So first இது மட்டும் சொல்லுங்க. Whether எது வந்து இங்க வந்து parallel-ஆ இருக்கு இல்லையா? அப்ப straight line-ல bird போகுது. Track-ம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. So something is related between the line and the track. பேர்டுக்கு இங்க என்ன வேலை? கரெக்ட் தான். என்ன பண்ணலாம்? பேர்டு வந்து நம்மள போட்டு இது பண்ணுது. ஓகே. ஸோ பேசிக்கலி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த வெக்டர் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேர்டோட ப்ரொஜெக்ஷன், அந்த பேர்டோட ப்ரொஜெக்ஷன் இந்த ஒரு இதில் வந்து எங்கே ப்ரொஜெக்ட் ஆகுது அதுதான் வந்து கன்ஃபியூசிங் ஆகும். கரெக்டா? அதுதான் வந்து கன்ஃபியூசிங் ஆகும். ஸோ நீங்க ஆன்சர் பண்ணுங்க, தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேர்டோட இது வந்து ஐ வில் டேக் இட் அஸ் ஏ வெக்டர். அது வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? I cap plus 2j cap 2j cap plus k cap. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆர் வெக்டர். ஓகேவா? அந்த மேன் ஸ்டாண்டிங் அண்ட் பிசைட் த அந்த அவங்களோடது வந்து இப்போ வந்து அவங்க 3 plus j அந்த இங்க பாருங்க 3 plus lambda into I cap 3 plus lambda into I cap plus 2 lambda minus 1 j cap plus 3 lambda k cap அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நார்மல் இதில் வந்து we have to do நார்மல். ஓகேவா? நார்மலாக இருக்கிற அந்த ஃபார்மில் ஸோ 3 I cap plus lambda I cap plus ஓகே ஸோ 2 lambda j cap minus j cap plus 3 lambda k cap வரும். So that is equal to 3 I cap minus j cap plus lambda வெளியில எடுத்தோம் அப்படின்னா I cap plus 2j plus 3k வரும். Okay, so this is the R vector. இப்போ வந்து யாரோட projection யாரோட மேல? Okay, projection on what? Projection of this on what? Okay. So straight line வந்து இந்த vector வந்து ஒரு straight line. ஓகேவா? A man standing beside a straight line metro rail track. A man standing beside a straight metro rail track given by இது. Okay, observing that the projected length of its flight on the metro track ன்னு சொல்லியிருக்காங்க. Okay. இப்போ அதுவாப்பா முக்கியம். இந்த question புரியலையா? இப்போ வந்து ஒரு பேர்ட் வந்து பறந்துட்டு இருக்கு. ஓகேவா? அதோட ஃப்ளைட், அது வந்து ஃப்ளைட்னா அதோட பொசிஷன் எப்படி போகுது அப்படின்னு ஒரு வெக்டர்ல வந்து அவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு மேன் இஸ் ஸ்டாண்டிங் பிசைட் த ரெட். இப்போ வந்து ஒரு மேன் வந்து இங்க நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி வந்து ஒரு மெட்ரோ ட்ராக் போகுது. ஓகேவா? மெட்ரோ ட்ராக் போகுது. அந்த ட்ராக் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஸ்ட்ரெயிட் மெட்ரோ ட்ராக். ஓகே, given by r is equal to this. Observing the bird அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பசங்களா just tell me the person here. நான் தான் அந்த மேன். ஓகே, அந்த மேன் and this track. ஸோ எனக்கு பேரலா தானே அந்த லைன் will be there. அந்த ட்ராக் வந்து எனக்கு பேரலா தானே இருக்கும். ஓகே, ஸோ this is the man. ஓகே, நான் வந்து வெக்டர் ஈக்குவேஷன் எழுதும்போது ஒன் லைன் தட் நான் வந்து எக்ஸ்ட்ராவா பேரலா ஒரு லைன் நான் எடுப்பேன். கரெக்டா? ஸோ இது வந்து தான் அந்த பேரலல் லைன். ஓகே, ஸோ எனக்கும் வந்து பேரலா இருக்கணும். ஸோ இந்த லைன் இஸ் பேரலல் டு மீ அண்ட் திஸ் இஸ் த ட்ராக். இதுதான் வந்து ட்ராக். ஸோ ட்ராக்கோட இதுவும் என்னோட லைன், இந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுற இந்த லைனும் இஸ் பேரலா? அது மட்டும் எஸ்ன்னு சொல்லுங்க மேம். பட் யூ ஆர் a woman. லாம்டா எப்படி? லாம்டா கண்டுபிடிக்க தேவையில்லை. இது லாம்டா கண்டுபிடிக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ மை பாயிண்ட் இஸ் தட் நான் தான் வந்து பாயிண்ட். ஐ ஆம் த மேன் ஹியர். ஓகேவா? இப்போ என்னோட வந்து பொசிஷன் வெக்டர் நான் வந்து எழுதணும் அப்படின்னா எனக்கு வந்து பாயிண்ட் தேவை. அண்ட் ஆல்சோ ஐ நீட் அ வெக்டர் விச் இஸ் பேரலல் டு மீ.
ஓகே parallel to me என் வழியா பாஸ் ஆகுற அந்த லைன் வந்து it should be parallel அப்படின்னு வந்து கீழே பார்க்கும்போது train track is parallel to me கரெக்டா ஸோ அப்படி இருக்கும்போது this will be the parallel vector this will be the vector that is representing that metro track அப்ப அதுதான் parallel ஓகேவா அதுதான் அவங்க கேக்குறாங்க the projected length of its flight okay projected length வந்து I cap plus 2j cap plus k cap இது வந்து இந்த வெக்டரோட ப்ரொஜெக்ஷன் வந்து எங்க இருக்கு மெட்ரோவோட லைன்ல எங்க ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம கிட்ட கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ மெட்ரோவோட வெக்டர் நமக்கு தெரியணுமா தெரியும் அதுதான் இது ஓகே ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் ஸோ டாட் I cap plus 2j cap plus 3k cap வரும் டாட் ப்ராடக்ட் எடுங்க 1 plus 4 plus 3 4 plus 3 7 is equal to 8 இவங்களோட மேக்னிடியூட் எடுங்க ஓகே இதுதான் இதோட மேக்னிடியூட் எடுக்கணும் 1 plus 4 plus 9 10 root 14 வருமா root 4 8 by root 14 இருக்கா 8 by root 14 so this is the answer projection 8 by root 14 அப்பா what is the answer option C 100% Gojo Chinchan Radhika Blaze and Kiru very good ma'am any topic all topic we need to revise next question find the distance of the point either from the line this measured parallel to z axis இப்போ வந்து projection ஓட equation என்னது projection ஓட equation that is a dot b ஓகேவா யார் மேல யார் ப்ரொஜெக்ட் பண்றாங்களோ அவங்களோட டாட் ப்ராடக்ட் டிவைடட் பை யார் மேல ப்ரொஜெக்ட் பண்றாங்களோ அவங்களோட மேக்னிடியூட் ஓகேவா இப்போ இது வந்து பேர்டோட வெக்டர் ஓகேவா திஸ் இஸ் பேர்ட் வெக்டர் இது வந்து ட்ரெயின் வெக்டர் ஓகேவா மெட்ரோ ட்ரெயின் டாட் ப்ராடக்ட் எடுத்தாச்சு and this is magnitude of the train vector okay so final answer என்ன வரும் 8 divided by root 14 question direct explanation தான் ஓகேவா I mean direct substitution தான் okay இந்த question பாருங்க find the distance of the point 2 minus 1 by 3 okay suppose line இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோங்க this is the line okay okay so that is this is the line இப்போ இந்த line வந்து r line okay vector r okay and there is this point 2 comma minus 1 comma 3 okay you have to find the distance between this line and this point okay and அது வந்து which இது வந்து எப்படி வந்து measure பண்ணிருக்காங்க measured parallel to z axis ஓகேவா இது வந்து z axis க்கு parallel வந்து measure பண்ணிருக்காங்க ஓகேவா z axis க்கு parallel வந்து என்ன பண்ணிருக்காங்க measure பண்ணிருக்காங்க ஓகே சோ நம்மளோட resultant vector என்னது பசங்களா இப்போ இங்க பாருங்க I need to find a point here கரெக்ட்டா எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வந்து இங்க கண்டுபிடிக்கணும் I need to find a point so that I can find the distance using distance formula use பண்ணி எனக்கு இந்த distance கண்டுபிடிக்கணும் அதுக்கு வந்து எனக்கு வந்து x y z அப்படிங்கற ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருந்தா தான் எனக்கு distance கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த x axis எதுக்கு கொடுத்திருப்பாங்க இது r வெக்டரா இப்போ வந்து இந்த பாயிண்ட் வந்து p and this q அப்படி நான் வந்து சொல்றேன் ஓகே இந்த pq வெக்டர் ஓகேவா pq வெக்டரோட டைரக்ஷன் ரேஷியோஸ் will be same as z axis க்கு சேமா இருக்கும் இல்லையா what will be the direction ratios of this direction ratios என்னது 0 0 1 கரெக்ட்டா 0 0 1 okay yes or no சரி சோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்கு தான் மேம் கார்ட்டீசியன்ல கன்வர்ட் பண்ணுமா
கார்ட்டீசியன்ல கன்வெர்ட் பண்ணலாம். இது foot of the perpendicular மேம், foot of the perpendicular மாதிரி, ஆனா foot of the perpendicular கிடையாது. ஓகே, எஸ், யூ கேன் சேஞ்ச், எய்தர் வே யூ கேன் சேஞ்ச். இல்லாட்டி இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா 2i கேப் மைனஸ் ஜே கேப் பிளஸ் 2k கேப், மியூவை வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க, 3 மியூ ஐ கேப் பிளஸ் 6 மியூ ஜே கேப் பிளஸ் 2 மியூ கே கேப் வரும். கரெக்டா? இப்போ ஐயை வந்து குரூப் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் 2 பிளஸ் 3 மியூ ஐ கேப். ஓகே, இங்க வந்து பிளஸ் 6 மியூ மைனஸ் 1 ஜே கேப் பிளஸ் 2 பிளஸ் 2 மியூ கே கேப். ஓகே, 2 பிளஸ் 2 மியூ கேப் ஈக்குவல் டு லாம்டா பண்ணலாம். எஸ், யூ கேன் டூ இட். இதை வந்து ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன்ல மாத்திட்டு லாம்டாக்கு ஈக்குவேட் பண்ணுங்க. இல்லாட்டி யூ கேன் டூ இட் பை திஸ். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, 2 பிளஸ் 3 மியூ, 6 மியூ மைனஸ் 1, 2 பிளஸ் 2 மியூ, இவங்க தான் that will be the coordinates. ஓகேவா? கோஆர்டினேட்ஸ். ஸோ Q அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா 2 பிளஸ் 3 மியூ, 2 பிளஸ் 3 மியூ, காமா 6 மியூ மைனஸ் 1, காமா நெக்ஸ்ட் 2 பிளஸ் 2 மியூ வரும். ஓகே, 2 பிளஸ் 2 மியூ. இப்போ வந்து 3D பண்ணிட்டு இருக்கோம், 3D. ஓகே, ஸோ நவ் ஐ ஹாவ், இது வந்து பாசிங் பாயிண்ட் இருக்கு, என்கிட்ட வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ் இருக்கு. பாசிங் பாயிண்ட் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ் வி ஹாவ் இல்லையா? இப்போ வந்து இந்த பாயிண்டோடது என்ன வரும், 2i கேப். இந்த லைன் PQ லைனோட ஈக்குவேஷன் என்ன வரும், வெக்டர் PQ லைனோட வெக்டர் PQ ஓட ஈக்குவேஷன் 2i கேப் மைனஸ் j கேப் பிளஸ் 3k கேப் பிளஸ், இப்போ வந்து இங்க மியூ யூஸ் பண்ணீங்க, லாம்டா 0 0 0 லாம்டா ஜே கேப் தான் வரும். கரெக்டா? லாம்டா ஜே கேப், லாம்டா ஜே கேப். இது கிளியரா? இது வரைக்கும் ஓகேனா ஓகேன்னு சொல்லுங்க பாப்போம். இஸ் திஸ் கிளியர் அப் டு திஸ்? ஓகே, எஸ். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணோம், we just find out என்ன கண்டுபிடிச்சோம், PQ வெக்டர். ஓகேவா? PQ வெக்டர் கண்டுபிடிச்சோம். ஏன்னா இட் இஸ் பாசிங். மேம் PQ எப்படி வந்தது, PQ வெக்டர் எப்படி வந்துச்சு சொல்றேன். we have a point. ஓகேவா? லாம்டா கே தானே வரும், லாம்டா கே வராது. ஓகே, லாம்டா கே வராது. இல்லை, நான் சொல்லி தரேன், டோன்ட் வரி. ஓகே, ஸோ இங்க பாருங்க, PQ வந்து பாயிண்ட் இருக்கு, பாயிண்ட் ஒரு வழி, அந்த பாயிண்ட் P இருக்கு இல்லையா, ஐ ஹாவ் அ பாயிண்ட் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ் ஃப்ரம் z axis, பிகாஸ் z axis parallel சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சப்போஸ் பாயிண்ட் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ் இருக்கு அப்படின்னா உன்னால டைரக்டா எழுத முடியும். பாயிண்ட் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆர் தேர். பாயிண்ட்ஸ் வந்து என்னது 2 minus 1 3, டைரக்ஷன் ரேஷியோஸ் என்னது 0 0 1. அப்போ PQ வெக்டர் இப்போ வந்து we got 2i cap plus minus j cap plus 3k cap plus lambda j வரும். ஏன்னா வந்து மிச்சம் இருக்கிறது எல்லாமே 0 0 போயிடும், 0 0. இப்போ இதுல இருந்து இப்போ எனக்கு வந்து என்ன எழுதலாம், 2i cap plus lambda plus 1 j cap plus 3k cap. ஓகே பசங்களா, இன்னொரு விஷயம் வந்து மேம் டிஸ்டன்ஸ் 1 யூனிட் கரெக்டா? கரெக்ட். ஸோ இப்போ இங்க பாருங்க, PQ வெக்டர் இப்போ வந்து இந்த Q அண்ட் P இது வந்து இன்டர்செக்ட் ஆகுதா, இங்க இது ரெண்டும் இங்க இன்டர்செக்ட் ஆகுதா? கரெக்டா? இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆகுது. PQ அண்ட் PQ வெக்டர் PQ இஸ் intersecting with the vector R vector. So intersect ஆகுதுன்னா உங்களோட x coordinate will be 0. I mean x coordinate வந்து என்னவா இருக்கும், சேமா இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ இதுதான் x y z, இதுதான் வந்து x y z வரும். ஸோ நான் x coordinate வந்து சப்ஸ்டியூட் பண்றேன், 2 plus
3 mu is equal to 2. 2 cancel ஆயிரும். mu ஓட வேல்யூ வந்து 0 வரும். என்னதுடா mu ஓட வேல்யூ 0 வரும். ஓகே மேம் how lambda plus 1? lambda நான் வந்து சொல்லவே இல்லையே. ஓகேவா, இது வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் கிளியர்னா கிளியர் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். 3 mu வருதா பசங்களா? 3 mu plus mu ஓட வேல்யூ 0 வருதா? கிளியர். லாம்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா -1 வரும். இங்க பாருங்க, இப்போ இங்க எனக்கு புரியல, நீங்க லாம்டா எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க? லாம்டா பிளஸ் 1 3 mu minus 1 ரெண்டு வேரியபிள் இருக்கு. ஸோ mu is equal to 0 வந்துச்சு. ஓகேவா, இப்போ வந்து mu 0 வந்துச்சு அப்படின்னா, mu is equal to 0 வந்துச்சு அப்படின்னா எனக்கு q கோஆர்டினேட் கண்டுபிடிக்கலாம். q coordinates of q, that is 2 plus 3 mu, 2 plus 3 mu, comma 6 mu minus 1, 6 mu minus 1, comma 2 plus 2 mu, 2 plus 2 mu வரும். இதில் வந்து மியூக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, you will get 2. இங்கே வந்து -1, comma 2 வரும். So these are the coordinates of q. Coordinates கிடைச்சிச்சா பசங்களா? What is the point of doing this? மேம் 0 0 1ல லாம்டா கே தான மேம் வரும். அது எனக்கு புரியலப்பா. லாம்டா வந்து எப்பவுமே ஒரு வேல்யூ you will get. Z axisனா k மேம். அது வந்து I didn't understand. என்ன what is எது எப்படி லாம்டா is equal to k வருது? இப்போ வந்து 3 what is அது நீங்க ஜெனரலா சொல்றீங்களா? Are you telling that general lambda will be always k? k க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றீங்களா? That is Cartesian equation நம்ம k க்கு சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அது சொல்றீங்களா? எனக்கு அது புரியல. எனக்கு அது கார்ட்டீசியன் ஃபார்ம் பண்றதுக்கு we don't have time. ஓகே, கார்ட்டீசியன் ஃபார்ம் பண்றதுக்கு திருப்பி நான் இப்போ வந்து எவ்வளோ டைம் எடுத்தா அதே டைம் வரும். ஓகே, ஸோ ஐ கான்ட் டூ இட் பசங்களா. கார்ட்டீசியன் பாயிண்ட்னா வேணும்னா கார்ட்டீசியன் ஃபார்முக்கு நான் வந்து இதை எடுத்துட்டு வரேன். ஸோ x minus 2 divided by 3 is equal to y minus -1 divided by 6 is equal to z minus 2 divided by 2 வரும். இதுதான் கார்ட்டீசியன். you can equate to mu or lambda. ஓகே, இதுல இருந்து நீ கூட பண்ணலாம். அப்பளும் உனக்கு ஜெனரல் சொல்யூஷன் you will get. that vector pq lambda into k. ஓகேவா, சரியா? இதுவும் பண்ணுவான், இதுலயும் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து இப்போ 2 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. now you can find the distance. 2 minus 1 3, 2 minus 1 3. ஓகே, 2 minus 1 3. இப்போ வந்து pq distance கண்டுபிடிக்கலாமா? pq distance is equal to root of 2 minus 2 is 0, minus 1 minus x2 minus x minus 1 minus 1. இது 0 வரும். 3 minus 2 is 1. root 1 is equal to 1 units. 1 unit. Okay, clear? Cartesian formula பண்ணுங்க. It's no. K cap. Oh, K cap. Yes. இப்போ now I understand. Yes, அதோட equation சொல்றீங்களா? இதோட direction ratios இப்போ எனக்கு புரியுது. If we got a point, okay, we can't say x axis ஓட இது வந்து parallel vector ன்னு சொல்லலாம். ஓகேவா? சொல்லலாம். Yes, now I understand. இப்போதான் எனக்கு புரியுது நிவாஸ். Okay, clear? Okay பசங்களா, I will explain it again. So இங்க பாருங்க PQ vector. ஓகே, நீங்க வந்து எவ்வளோ டைம் எடுத்துவேன், I will reduce the question. ஓகே, ஏன்னா வந்து நம்ம எல்லா கொஸ்டினும் நம்ம வந்து கவர் பண்ணணும், அதனால நான் வந்து சொல்றேன். PQ வந்து இப்போ வந்து இதுதான் பாயிண்ட் 2 minus 1 3. ஓகே,
2 minus 1 3 இதுதான் வந்து P எனக்கு வந்து இந்த லைன்ல ஒரு லைன் which is இந்த perpendicular line perpendicular distance தானே we will do it. ஸோ இந்த Q வேல்யூ எனக்கு வந்து கிடைக்கணும். ஓகே, அப்படி இருந்தால் தான் I can find distance. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, செட் ஆக்சிஸுக்கு பேரலாக நம்ம வந்து இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ PQக்கு பேரலாக செட் ஆக்சிஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், இங்கே வெக்டர் ஃபார்முக்கு என்ன இவ்வளோ பிரச்சனைன்னு எனக்கு புரியல. ஓகே, ஸோ நீங்கள் வந்து 2i cap minus j cap plus 2k cap plus this. ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட ரிசல்டன்ட் ஆர் வெக்டர். இதுல இருந்து ஜெனரல் ஃபார்ம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, டே இதை எடுத்தாலும் சேம் தாண்டா கிடைக்கும். ஓகேவா? எதுவும் யூ won't get any different thing, பட் சேம் தான் உனக்கு வந்து வரும். ஓகேவா? கிளியரா? ஸோ 2 பிளஸ் இப்போ வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா மியூவை வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, மியூவை வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get something like this. Okay, mu வந்து உள்ளார மல்டிப்ளைனா you will get something like this. So I cap இருக்கிறவங்கள group பண்ணுங்க. I cap இருக்கிறவங்கள group பண்ணுங்க. So அப்போ வந்து I வெளியில வந்துரும் 2 plus 3 mu அந்த மாதிரி J K வந்து பிரிச்சு நம்ம எழுதணும். ஓகேவா? and இந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல 2 plus 3 mu 6 mu minus 1 2 plus இதுவே you will get it here only. இதுவே உனக்கு இங்கேயும் கிடைக்கும். ஓகேவா? இது ஓகே, so that will be the points, general points on the line vector R. ஓகேவா? so 2 plus 3 mu 6 mu minus 1 2 plus 2 mu வந்து கிடைச்சிரும். இப்போ next வந்து இப்போ P point we will go to the P point. so I have a point and direction ratios வந்து என்கிட்ட இருக்கு. ஓகேவா? டைரக்ஷன் ரேஷியோஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து என்ன பண்ணலாம், PQ அப்படிங்கிற லைனோட ஈக்குவேஷன் என்னால் எழுதலாம். ஸோ அதை நான் வெக்டர் ஃபார்மில் எழுதிட்டேங்க. ஓகேவா? ஸோ அதில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த 2, ஓகேவா, திஸ் 2 lambda plus 1 3 are the points which is passing through it. எஸ் வரும். ஓகே, புரியுது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து PQ வந்து இன்டர்செக்ட் ஆகுதா. இப்போ நம்ம வந்து இந்த PQ லைன் வந்து நான் இந்த ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ ட்ரா அது ஆரில் வந்து என்ன ஆகுது, இன்டர்செக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா they will have a common point. ஸோ 2 plus 3 mu 2யும் நான் வந்து ஈக்குவேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து என்னது 2, lambda plus 1, 3 mu ஈக்குவேட் பண்ணால் mu is equal to 0 வரும். ஓகே, அந்த லாம்டா ஜே எப்படி வந்துச்சுன்னு தெரியலையா? இந்த லாம்டா ஜே வந்து தட் இஸ் டைரக்ஷன் ரேஷியோ 0 0 1ல இருந்து வந்துச்சு. நான் டைரக்டாவே நான் எழுதிட்டேன். ஓகே, யூ ரோட் லாம்டா ஜே. ஏன்னா இங்க மியூ இருக்கு, ஐ டுக் அனதர் ஒன் தட் இஸ் லாம்டா ஜே. யூ கேன் டேக், இங்க மியூ இருக்கா, இது வேற லைன்னால லாம்டா எடுத்தேன். ஓகே, ஸோ லாம்டா ஜே வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் கோஆர்டினேட்டை வந்து என்ன பண்ணும், ஓகே, x கோஆர்டினேட் இங்க k. ஓகே, இங்க எது சொல்றீங்களா? ஓகே k தானே வரும். ஓகே, லாம்டா k இதுதானே, எஸ் ஆர் நோ? இதுதான் சொல்லிட்டு இருந்தீங்களா பாப்பா? ஓகே சரி, எதுக்கும் அப்படி அது தேவையில்லை, அதனால நான் அவ்வளோ பார்க்கல. லாம்டா k, எஸ், காட் இட். அப்பா சரி, அப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி மியூ இஸ் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். இப்போ Q பாயிண்ட் வந்து எனக்கு வந்து மியூ இஸ் ஈக்குவல் டு 0ல மியூக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் 2 - 2 வரும். 2 பாயிண்ட்ஸ் இருக்கு, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணால் வில் கெட் திஸ் ஆன்சர். ஓகே சரி, நான் வந்து ஆமாம் கே தான் வரும். கே லைக் என் மைண்டில் வந்து நான் லாம்டா கே எழுதுன மாதிரி தான். ஓகே, லாஸ்ட்டுக்கு வந்து கே இருக்காது அப்படின்னு. ஐயோ பாவம். ஓகே, தேங்க்யூ ராதிகா. சாரிப்பா, சாரி. ஓகேவா? சாரி. ஓகே, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல இருந்து ஒரு क्वेश्चन பண்ணலாமா? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகே, ஃபைண்ட் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன் R is equal to this and the line 2 - 1 parallel to z axis. சரி, இது வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம்ல we will do it. ஓகேவா? இது வந்து கார்ட்டீசியன்லயே பண்ணலாம். so R is equal to what are the points it is passing through? X - 3 divided by 1 is equal to
y minus 0 divided by 1 is equal to z minus 1 divided by z minus 1 divided by 1. Okay. And இன்னொரு line வந்து it is passing through this point and it is parallel to z axis. அப்போ 0, 0, 0, 1. ஓகேவா? direction ratios. So another line நான் வந்து p vector அப்படின்னு எழுதுறேன். So x minus 2 divided by 0 is equal to y minus minus 1 divided by 0 is equal to z minus 1 divided by 1 அப்படின்னு வந்துச்சு. So these are the Cartesian equations. Okay, Cartesian equation. So ரெண்டு லைன் intersect பண்ணுது. ஓகேவா? ரெண்டு லைன் intersect பண்ணுது அப்படின்னா அதோட மீனிங் they have same x y z கோஆர்டினேட். அவங்களுக்கு வந்து சேம் x கோஆர்டினேட் y கோஆர்டினேட் இருக்கு அப்படிங்கறாங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து I will equate this to lambda and I will equate this to mu. ஓகே, சரி, அப்படினா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் பாருங்க, x minus 3 by 1 is equal to lambda, x minus 3 is equal to lambda, x is equal to lambda plus 3 வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, y minus 0 by 1 is equal to lambda, y is equal to lambda. Next, z minus 1 by 1 is equal to lambda, z is equal to lambda plus 1. Z is equal to lambda plus 1. Okay va? Lambda plus 3, lambda plus 3, lambda, lambda plus 1. அதே மாதிரி மியூக்கு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x minus 2 is equal to 0 வருது, x is equal to 2 வருது. ஓகே, இது அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க, you will get, உங்களுக்கே ஆன்சர் வந்துரும். y plus 1 by 0 is equal to mu, y is equal to minus 1. Z minus 1 divided by 1 is equal to mu, z minus 1 is equal to mu, z is equal to mu plus 1. Already half of the answer is done. Okay, already half. இதில இருந்தே உனக்கு 2 minus 1 கிடைச்சிச்சா? இப்போ இத ரெண்டும் equate பண்ணுங்க. Equate this. Equate any, இதில வந்து ஏதாச்சும் ஒரு இத வந்து equate பண்ணுங்க. So that is x minus 3 is equal to, x minus 3 is equal to 2. Okay, x is equal to 2 minus 3, x is equal to minus 1. So x is equal to minus 1. Okay, x கிடையாது, lambda. lambda வந்து எப்படி வரும்? இப்போ இந்த x கோஆர்டினேட்டும் இந்த x கோஆர்டினேட்டும் சேம் ன்னு சொல்றாங்க இல்லையா? ஓகே, lambda plus 3 is equal to 2. Lambda is equal to 2 minus 3. Lambda is equal to minus 1. Okay, so you got the answer. இங்க 2 இருக்கு, இங்க minus 1 இருக்கு. So இதில மட்டும் substitute பண்ணுங்க. Z ஓட value, Z is equal to minus 1 plus 1 is equal to 0. So what are the coordinates? 2, minus 1, 0 வருதா? 2, minus 1, ரெண்டுமே lambda and mu ரெண்டுமே ஒண்ணா கிடைக்குதுன்னா சூப்பர். 2 minus 1 0, 2 minus 1 0. How far is this point from x axis? You can do it by yourself. X axis na root of 2 square plus 1 square is equal to root to 5. Root to 5. Yes. Okay. Next question. Root 5 வருதா? Yes, amazing, amazing. இந்த question பாருங்க பசங்களா, two lines, x minus 1 is equal to this. Okay, 2x minus 1. The two lines x minus 1 by 3 is equal to minus y. Z plus 1. Okay, Z plus 1 is equal to 0. இது வந்து next line கொடுத்திருக்காங்க. Intersect at a point whose y coordinate is 0. Find the coordinate of other points of intersection. Find the vector equation of a line perpendicular to both the given lines and passing through the point of intersection. Very nice question. Okay, tough கிடையாது. Okay, நீங்க வந்து sum
எல்லாமே நீங்கள் படிச்சதே தான், எவ்ரிதிங் நீ படிச்சதே தான். ஆனால் வந்து அப்படி இப்படி கேட்டாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பயம் வருது, மற்றபடி எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் 1/3 is equal to ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் மாற்றணும். ஓகேவா? ஸோ y மைனஸ் 0 டிவைடட் பை -1. இங்கே ஈக்குவல் டு கொடுக்க அவங்க மறக்கலை. b1 cross b2, வெரி குட், அதே தான். அவங்க வந்து ஈக்குவல் டு கொடுக்க மறக்கலை. ஓகேவா? பிரிண்டிங் எரர் எல்லாம் கிடையாது. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா z + 1, ஓகே, z + 1 is equal to 0. this is equal to 0ன்னு சொல்கிறாங்க, which means z1 plus y is equal to 0. ஓகே, இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகே, இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிட்டு இப்படி வந்தால் இட் இஸ் கரெக்ட். z1 plus 1 divided by 0 வந்தால் இட் இஸ் கரெக்ட். நவ் இட் இஸ் இன் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இப்போ இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. மற்றவங்களே நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் மாற்றணும். ஓகே, ஸோ தட் இஸ் x by -2 is equal to y minus -1 divided by 2 is equal to z minus -2 divided by 1. Intersection na again equate this to lambda and equate this to mu. Equate this to lambda illeti equate this to mu. Okay, equate this to lambda illeti equate this to mu. என்னடா கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ again அதே சேம் மெத்தட் தான். ஆனால் வந்து இவங்க வந்து வெக்டரும் கேட்டிருக்காங்க, 3Dயும் கேட்டிருக்காங்க. கரெக்டா? இட்ஸ் அ மிக்ஸ், வெக்டர் அண்ட் 3Dயோட மிக்ஸ்சராக வந்து அவங்க கேட்டிருக்காங்க. மேம் x/2, x/2 x/2, x/-2 எதுப்பா? x minus 1/3 மைனஸ் வந்து கீழே வந்துடும், x -2. கரெக்ட் இல்லை? கரெக்ட் தானே? ஓகே, இப்போ வந்து இக்குவேட் பண்ணுங்க எல்லாரையும். ஸோ x minus 1/3 is equal to lambda. ஓகே, x is equal to 3 lambda plus 1. 3 lambda plus 1. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, y minus 0 minus 1 is equal to lambda is equal to lambda. அப்படின்னா y is equal to minus lambda. ஓகே, ஸோ z plus 1 is equal to 0, z is equal to -1. Already we got a point there. z is equal to -1ல பாயிண்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, x by -2 is equal to mu. x is equal to 2 into mu, minus 2 mu. x is equal to -2 into mu. இங்க பாருங்க, y plus 1/2 is equal to mu. y is equal to 2 mu minus 1. Next, z plus 2 divided by 1 is equal to mu. z is equal to mu minus 2. ஓகேவா? இப்போ வந்து இன்னொரு இன்டர்செக்ஷன் சொல்லியிருக்காங்க, whose y coordinate is 1 ன்னு சொல்லியிருக்காங்க. y coordinate is 1. இன்டர்செக்ஷன்ல இப்போ இதுதான் இன்டர்செக்ஷன், x y z-ல இன்டர்செக்ஷன் வச்சுக்கோங்க. அதுல வந்து y கோஆர்டினேட் 1 ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் x, x, 1, z. x, 1, z. ஓகேவா? அப்போ yக்கு வந்து நான் சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ இன் y is equal to minus lambda. y is equal to 1. So 1 is equal to minus lambda. Lambda is equal to -1. Lambda is equal to -1 I got. Okay. இப்போ பாருங்க, lambda -1 கிடைச்சிச்சு. z is equal to -1 I already got. x ஓட வேல்யூ மட்டும் தான் இப்போ எனக்கு கண்டுபிடி. So x is equal to 3 into -1 plus 1. Okay, 3 into -1 plus 1 minus 3 plus 1. You will get -2. So intersection point என்னது? -2, -2, 1, -1. அதுவே நமக்கு வந்து இங்கேயும் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ y is equal to 1 is equal to 2 mu minus 1. இங்கே வந்து 2 இங்கே வந்துடும், 2 mu இங்கே வந்துடும், mu is equal to 1 you will get. ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -2 இங்கே வந்துடும், இங்கே 1 வரும். அண்ட்
Z is equal to 1 minus 2 minus 1. So same points I am getting. Check பண்ணிக்கணும் ஓகேவா உனக்கு same points தான் வருதா இல்லையா. So minus 2 1 minus 2 you get. Minus 1 1 minus 2 1 minus 2. So இதுதான் வந்து point of intersection. இதுதான் வந்து point of intersection. ஓகேவா. Point find the vector. இப்போ வந்து next என்ன சொல்லிருக்காங்க, find the vector equation of a line perpendicular to both the given lines passing through this point of intersection. அப்படினா நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும், next வந்து what we have to find, next we have to find சொல்லுங்க, next நமக்கு வந்து perpendicular vectors நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ வெக்டர் வந்து எப்பவுமே வந்து எந்த டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கிற வெக்டர்ஸா இருக்கணும் மேம், யாரோட பெர்பெண்டிகுலர் இருக்கணும், b1 cross b2 ஓட தான் எடுக்கணும். z is equal to minus 2. ஓகே, நான் இங்க வந்து 2 minus 2 z is equal to minus 2. ஓகே, கரெக்டா வருதா? இப்போ இதுல இருந்து we will take b1 and b2. ஓகேவா, b1 vector and b2 vector அவங்கள தான் நம்ம வந்து cross product எடுக்கணும். ஓகேவா, அவங்களோட cross product we have to take. intersection point வந்து என்ன கிடைக்குது பசங்களா, -2. z வந்து z -1 தானே வரும், இல்ல z -1 தான் வரும். ஓகே, z is -1 only. இது ஆல்ரெடி இங்க கிடைச்சிருக்கேன் -1. இங்க mu வந்து உனக்கு 1 வருது. ஓகே, mu is இங்க பாருங்க, z is equal to mu minus 2. ஓகே, what is mu? So z is equal to 1 minus 2 -1 தான் வரும். Okay, -1. X is -1. I mean, z is -1. Cross product எடுக்கணும். z -1 தான் வரும். Okay, z is -1. சரியா? Okay. இப்போ வந்து cross product of b1 and b2. b1 ஓடையும் b2 ஓடையும் cross product தான் எடுக்கணும். So b1 வந்து என்ன வரும், 3i cap. Okay, 3i cap plus minus 1 j cap. 3i cap minus j cap plus 0 வந்துரும். Okay, plus 0 divided by b2. Okay, b2 is equal to minus 2i cap minus 2i cap plus 2j cap plus 2j cap plus 1 k cap. Okay. Okay, பரவாயில்லை. So இப்போ வந்து we have to find a vector. We have to find a vector which is parallel to இந்த ரெண்டு வெக்டருக்கு. ஓகேவா, intersect ஆயிடுச்சு இல்லையா, இந்த intersect ஆன இதுதான் வந்து லைன்ஸ் intersect ஆனது. ஓகேவா, இந்த லைன்ஸ்க்கு intersect ஆகிற மாதிரி parallel lines parallel ஒரு லைன் உனக்கு வரணும். ஓகேவா, parallel ஒரு லைன். So that should be, அதுக்கு parallel எடுக்கணும் அப்படின்னா we have to take b1 cross b2 here. ஓகேவா, b1 cross b2 is equal to I j k. Okay, I cap j cap k cap. So 3 minus 1 0 minus 2 2 1. Okay, so that is equal to I into I cap into minus 1 into 1 minus 1 minus 0 plus minus j cap 3 minus 0 plus k cap 3 into 2 is 6 2 minus 2 வரும். Okay, yes, so that is equal to minus I cap minus 3j cap plus 6 minus 2 is 4k cap. இது வருதாடா? Yes, very good. So this is b1 cross b2. So we got a direction,
இல்லையா டைரக்ஷன் காட்டுறதுக்கு ஒரு வெக்டர் இருக்கு அண்ட் பாயிண்ட்ஸ் வந்து 2 -1 -1 -2 1 -1 பாயிண்ட்ஸ் என்னது -2 1 -1 ஸோ திஸ் இந்த வெக்டர் வந்து இதுக்குள்ள பாஸ் ஆகுது திஸ் பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது and it is parallel to this vector ஓகேவா ஸோ அப்படின்னா ஃபைனல் வெக்டரோட சொல்யூஷன் வாட் இஸ் த சொல்யூஷன் so that will be -2i cap plus j cap minus k cap plus lambda into I cap minus 3 j cap plus 4 k cap is the your final answer. ஒரு 5 marks question இது okay ending time இப்பவே 8:30 ஆச்சு okay let's see okay find the vector okay clear இந்த question பாருங்க if the lines okay இந்த question பாருங்க if the line x minus y either are perpendicular to each other find the value of k hence write the vector equation of the line perpendicular to these lines and passing through the அது it is the same method okay இது வந்து சேம் மெத்தட் தான் மற்றபடி இது எல்லாமே சேம் இப்போ வந்து பர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்களா ஸோ -3 into 3k plus 2k into 1 plus 2 into -7 is equal to 0 இதில் இருந்து you can find the k okay so perpendicular சொல்லியிருக்காங்களா a1 a2 plus b1 b2 plus c1 c2 is equal to 0 okay அந்த மெத்தட் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் okay next we will go to linear programming okay linear programmingல I will be doing only 3 problems okay ஏன்னா வந்து எல்லா டைப்பும் நான் வந்து சொல்லிடுறேன் okay மற்றபடி linear programmingல like there is nothing else கரெக்டா ஒரே ப்ராப்ளம் தான் நம்ம மாற்றி மாற்றி like we have to do okay solve graphically maximize z is equal to 2x plus y okay so first one பாருங்க so graphically solve பண்றதுக்காக நிறைய question எல்லாம் question கேட்பாங்க okay ஆனா வந்து இந்த வாட்டி MCQ கேட்கறதுக்கு chances ஆகுது so இங்க பாருங்க solve maximize பண்ண சொல்றாங்க x is equal to 2x plus y okay இது வந்து இப்படி சொல்லியிருக்காங்களா so first என்ன பண்ணணும் constraints வந்து அதுல இருந்து we have to find the points கரெக்டா so x plus y என்னடா இது x plus y is equal to 1200 x plus y is equal to 1200 ஓகேவா அப்போ வந்து first விஷயம் என்ன பண்ணணும் we have to draw the box so x and y x 0 இருந்துச்சுன்னா y வந்து 1200 y 0 இருந்துச்சுன்னா x 1200 மாறும் next பாருங்க next வந்து x plus y is equal to 600 okay x and y x 0 600 y 600 y 600 na y ஐயா x 0 இருந்துச்சுன்னா y வந்து என்னவா இருக்கும் 600 இருக்கும் ஓகேவா இப்போ இன்னொரு இன்இக்வாலிட்டி கொடுத்திருக்காங்க பாருங்க y is equal to 2 x by 2 so 2y is equal to x அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா 2y is equal to x so which means this line will pass through the origin correct x comma y 0 கொடுத்தா இங்க 0 வரும் இப்போ to match with this இது வந்து நான் மேட்ச் பண்ணனும் எப்படியாச்சும் I have to match இப்போ x is equal to 600 I will give okay x is equal to 600 or 200 கொடுத்தா
x வந்து நான் 200 கொடுத்தா y வந்து 400 வருமா? ஓகே, x 4, இதுக்கு வந்து நீ எந்த வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா? இட்ஸ் அப் டு யூ. ஓகே, இட் இஸ் அப் டு யூ, நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகே, x 200 கொடுத்தா y 400 வரும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து பிளாட் பண்ணிடலாமா? ஸோ வில் பிளாட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து we will start from 0, 0, 600, 1200, 1800. அப்படியே இங்கேயும் வந்து வேணும்னா யூ கேன் ட்ரா இட். ஏன்னா வந்து 600, இங்கே வந்து 1200, இங்கே வந்து 1800. Here it is 600, here it is 1200, and here it is 1800. Okay, so first equation la என்ன வருது? 0,200. 0,200 எங்க வரும்? இங்க வரும். Okay, 0,200. Okay, next 1200, 1200, 0. 1200, 1200, 0 இங்க வரும். 1200, 0 இங்க வரும். So draw the line. இப்போ இந்த லைன் வரைஞ்ச உடனேவே just mark that line. ஓகே, இல்லைன்னா அப்புறமேல் வந்து உனக்கு கன்ஃபியூஷன் ஆகும். கன்ஃபியூஷன். x plus y is equal to 1200. ஓகே, x plus y is equal to 1200. ஓகே, சரியா? சரி, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இங்கேயும் நான் வந்து தப்பா எழுதி வச்சிருக்கேன். தப்பா இல்லை, திருப்பி எழுதிருக்கேன். x y, x 0 வந்துச்சுன்னா இது 600, இது 0 வந்துச்சுன்னா இது 600. ஓகே, ஸோ 0 600 எங்க வரும்? இங்க வரும். 0 600, 0 600. ஓகே, 600 0 எங்க வரும்? இங்க வரும். 600, 0. Draw the line. Okay, so this line will be x plus y is equal to 600. Next வந்து நம்ம ஒரு பாயிண்ட் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். 200, 400. ஓகே, ஸோ 0, 0 வழியா பாஸ் ஆகுது. 200, 400. x 200 இருந்துச்சுன்னா y வந்து 400 இருக்கும். ஓகே, ஸோ 200 இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரிஜின் வழியா பாஸ் ஆகும். 0, 0, 200, 400. ஸோ இங்க வந்து 300, இது வந்து 300 வரும். ஸோ 200 will be around here. ஓகே, 200 வந்து இங்க வரும். ஓகே, 400 வந்து அரவுண்ட் ஹியர் வரும். ஓகேவா? 400. ஓகே, ஸோ இது வந்து இந்த பாயிண்ட்ல வரும். இந்த பாயிண்ட்ல. ஓகே, ஸோ அப்போ வந்து 0 வழியா பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ இந்த லைன் வந்து 2y is equal to x. இப்போ வந்து நம்மளோட feasible region we have to find. feasible region கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? 0, 0 equate பண்ணோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதில் I'm equating 0 plus 0 less than 1200 வருது. ஓகே, அது வந்து true. ஸோ அந்த லைன் வந்து எங்க இருக்கும்? அந்த லைன் வந்து towards the origin இருக்கும். x plus y 100 towards the origin. So it will be towards the origin. Towards the origin. First quadrant மட்டும் நம்ம வந்து பார்த்தா போதும். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் x plus y வந்து greater than 0 is equal to. இப்போ நான் இதுலேயும் வந்து 0, 0 சப்ஸ்டியூட் பண்ணா 0 வந்து greater than 600 சொல்றாங்க. which is false. which is false. இல்லையா? அப்போ வந்து away from the origin. away from the origin. So which is this portion? away from the origin. ஓகே, இப்போ இந்த கண்டிஷன் பாருங்க. இந்த கண்டிஷன்ல இந்த கண்டிஷன் எப்படி எடுக்கலாம்? ஸோ
y is equal to y less than x by 2. கரெக்டா? y less than x by 2 வரும். So what is the point? இது வந்து already origin வழியா pass ஆகுது. கரெக்டா? It is passing through origin. It is passing through origin. அதனால we can't put, நம்மளால என்ன பண்ண முடியாது, 0,0 போட முடியாது. So passing through origin. So இந்த லைனுக்கு கீழே இருக்கிற ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இங்க இருக்கிற கீழே இருக்கிற ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் we can substitute 1,2 போடலாமா? 1,2. okay, 1,2 1,2. so 1,2 substitute பண்ணா இங்க 2 வரும், less than 1/2 வரும், 2 வந்து greater than 0.5. so 2 வந்து less than 0.5 வருது. அப்ப வந்து இது என்னது? இதுவும் false தான். ஓகேவா? இதுவும் false தான். அப்ப வந்து away from the origin. என்னது பசங்களா? away from the origin. ஓகே, இதுவும் வந்து away from the origin. ஓகே, சோ அப்படினா இப்படினா இது away இப்படி வரும், இல்லனா இது வந்து இப்படி வரும். கரெக்ட்டா? upward. 600 400 போடிங்களா? ஓகே, குட். இப்போ வந்து இது எந்த சைடு ஷேட் பண்ணனும் சொல்லுங்க. எந்த சைடு ஷேட் பண்ணனும்? வேற ஏதாச்சும் பாயிண்ட் போட்டா இதுல வருதான்னு பாருங்க. நமக்கு வந்து 600 400 போட்டு பார்க்கலாமா? 600 400 600 400 we will put. okay, so 600 400 போட்டா 400 okay greater than 600 by 2 வரும். 400 is greater than 200 வருது. so அப்ப வந்து இது true ஆ false ஆ? true ஆ false ஆ சொல்லுங்க. இது வந்து உள்ளார மல்டிப்ளை, நீங்க வந்து work out பண்ணலையா? so வேற ஏதாச்சும் பாயிண்ட் we will put some other point which is இதுல இருந்து கீழ வர ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் we will put 600, 0வே போடலாம். மேம் less than y by 2. இங்க பாருங்க, y should be less than or equal to x by 2. அப்படினா இது கிரேட்டரா இருக்கணும். கரெக்ட்டா? இல்ல நீங்க 600 டேய் பசங்களா, இதுக்குள்ளார இருக்கிற பாயிண்ட், இதுக்கு வெளியில இருக்கிற பாயிண்ட் போட கூடாது. இதுக்குள்ள இருக்கு 600, 0 போடுங்க. இது ஒரு 600, 0 போடுங்க. 600, 0 போட்டீங்கன்னா 0 வந்து greater than 600 தானே வரும். okay, you can't put something above. 400 is less than 300. ma'am false. what I am telling is that put any point இந்த லைனுக்கு கீழ இருக்கிற ஏதாச்சும் ஒரு பாயிண்ட், இல்லாட்டி மேல இருக்கிற ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் தான் you have to put. you can't put it in the ஒரே இதுல இருக்கு. இப்போ நான் கீழ இருக்கிறதுல 600 சேஃபா 600, 0 600, 0 போட்டா இது satisfy ஆகுது. ஓகேவா? which gives its true. இது வந்து true கொடுக்குது. எப்போ true கொடுக்குது? எப்போ 600, 0ல. ஓகேவா? இல்லாட்டி ஒன்னு இல்லாட்டி கீழ இல்லாட்டி மேல. so safer zone எப்பவுமே ஆக்சிஸ்ல இருக்கிறது எடுங்க. 600 400 600 400 இல்லையே, 600 400 வந்து கீழ வருதா? okay, better take this. okay, இது வந்து எப்படியும் இது வந்து it should be இங்க தான் வரணும். okay, so இதுதான் வந்து பாயிண்ட். this is the, இப்போ இங்க வந்துச்சு அப்படின்னா இது வந்து வராது. this is the point. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த ஒரு ஷேடட் ரீஜியனோட இந்த ஒரு ஷேடட் ரீஜியன் தான் நம்மளோட feasible region. ஓகே, what chapter can I concentrate on night? linear programming அது பாருங்க. ஓகே பசங்களா, ஒரு 5 minutes break. ஸோ நான் இங்கே தான் இருக்கேன். okay, I'm here only.
just tell me which is the ஒரு பாட்டு பாடுங்க டேய் கால் வலிக்குது உட்கார்ந்தா இதுல வந்து எது கரெக்டான செட்டோட வேல்யூ எது வருதுன்னு சொல்லுங்க yes okay சரியா எஸ் மேபி நம்ம இப்போ வந்து கிராஃப் வரைஞ்சோம் இல்லையா இப்போ கிராஃப் வரையும்போது ஓகே மேபி 600 and 400 இதுக்குள்ளார இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து கரெக்டாக ட்ரா பண்ணாதனால இது வராது ஸோ இப்போ வந்து இதுதான் நம்மளோட feasible ரீஜனாக வருது ஓகேவா ஸோ வாட் ஆர் த கார்னர் பாயிண்ட்ஸ் வாட் ஆர் த ஆல்வேஸ் புட் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற வேல்யூஸ் ஓகே ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் என்ன வரும் இது ஒரு கார்னர் பாயிண்டா 600 comma 0 is a corner point idu oru corner point so a b c is a corner point and d is the another corner point 1200 comma 0 so avanga vandu enna ipo vandu inda line and inda line intersect pandra points we need to find so what is this line pasangala this line abdingiradhu x plus y is equal to 600 adu yaaraala intersect agudhu எதனால intersect ஆகுது yes that is minus x plus 2y is equal to 0 okay add பண்ணலாமா இப்போ இவங்கள இப்போ வந்து x plus y இது வந்துச்சு minus x இப்போ different sign இருந்துச்சுன்னா we can add பண்ண இவங்க ரெண்டும் cancel ஆகி போயிடும் so 3y is equal to 600 வரும் y is equal to 200 வரும் ஓகேவா இப்போ y is equal to 200 ஏதாச்சும் ஒரு equationல substitute பண்ணுங்க so x plus 200 is equal to 600 x ஓட value will be 400 so x ஓட value so b point என்ன வரும் b point 400 comma 200 you will get 400 comma 200 400 comma 200 ஓகேவா இது இந்த பாயிண்ட் அதே மாதிரி இப்போ வந்து இந்த லைன் பாருங்க இந்த லைன் x plus y is equal to 1200 அதே மாதிரி minus x plus 2y is equal to 0 again add பண்ணுங்க இது ரெண்டும் cancel ஆகி போயிடும் so 3y is equal to 1200 y is equal to 400
ஓகே, ஏதாச்சும் ஒரு equationல substitute பண்ணுங்க. So x plus 400 is equal to 1200. Okay, x plus 4 is equal to 1200. So x is equal to 800 you will get. So this point என்ன வரும், இந்த point, இந்த C point will be 800, 400. Are you getting the points like this? எல்லாரும் தூங்கிட்டீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? How can you yes 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 na yes ன்னு சொல்லுங்க. Yes, okay. Okay வா, okay வா. Four hundred, 200. இப்போ நம்ம வந்து இப்போ basically என்னதான் question? Maximize பண்ணணுமா? Maximize z is equal to 2x plus y. Maximize z is equal to 2x plus y வந்து maximize பண்ண சொல்லியிருக்காங்க. So அப்போ வந்து we have to maximize 2x plus y at 600, 0க்கு நம்ம வந்து substitute பண்ண வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி அப்படி substitute பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து 1200 வரும். அதே மாதிரி 2x plus y வந்து வேற எங்க substitute பண்ணணும், 400 plus 200ல 400, 200ல substitute பண்ணணும். So 800 plus 200 that will be equal to 1000. Okay, that will be equal to 1000. அதே மாதிரி இது வந்து A point, இது வந்து B point, இது வந்து C point. C pointல C point. அப்போ வந்து C pointல வந்து 2x plus y is equal to 800 plus 400 வரும். So 8 into 2 another 6600 plus 400 that will be equal to 2000. That will be equal to 2000. Next வந்து D pointல. D pointல வந்து பாத்தீங்கன்னா 2x plus y at 1200 and 0. So 2400 இங்க வரும். So maximum value என்னது? Maximum value வந்து 1200. 1200, 0ல maximum value வருது. கரெக்டா? So அப்போ வந்து maximum value maximize solve graphically maximize. Okay. So அப்போ நம்ம வந்து என்ன எழுதணும்? We have to write that Z has maximum value at 1200, 0 and maximum value is 2400. 2400. இதுல வந்து relations and function. You can watch my watch the Harish. Okay. நான் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, மார்னிங் கிளாஸ் டைமிங் வந்து 6டா. ஓகே, இப்போ வந்து a student of class 12 studying mathematics comes across an incomplete question in a book. Maximize z is equal to 3x plus 2y plus 1. Subject to constraints 3x plus 4y less than or equal to 12. He or she notices below shown graph is the for the said LPP problem and find that a constraint is missing in it. Help him or her to choose the required constraint from the graph. The missing constraint is வந்து பார்க்க சொல்றாங்க. Missing constraint. Okay, missing constraint. எதுப்பா புரியல? இந்த question புரியல. இன்னும் நான் சால்வ் பண்ணல. மத்தது எல்லாமே டைரக்ட் சால்விங் தான். ஓகே. ஓகே. So இங்க பாருங்க, notices below the graph வந்து ஒரு constraint வந்து 3x plus 4y less than or equal to 12 கொடுத்திருக்காங்க. So அது வந்து இப்போ இந்த பாயிண்ட் என்ன வரும்? What is this point? இது வந்து 4, 0. இது வந்து என்னது? 0, 3. ஓகேவா? இந்த பாயிண்ட் என்னது? 1, 0 and இந்த பாயிண்ட் என்னது? 0, 2. ஓகே, 0, 2.
ஸோ மிஸ்ஸிங் கன்ஸ்ட்ரெயின் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லைன் வந்து இருக்கு இல்லையா, ஸோ இந்த லைன் இப்போ இந்த இக்குவேஷன் இந்த லைன் வந்து இப்போ இந்த கிவன் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் இப்போ வந்து இங்கே பாருங்க, இந்த 2 லைன் இருக்குங்க, 2 லைன் இஸ் தேர். இந்த 2 லைனில் வந்து எந்த லைன் வந்து இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு நமக்கு வந்து காட்டணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், அதுக்கு வந்து யூ கேன் சப்ஸ்டிடியூட் எய்தர் ஆஃப் திஸ் இக்குவேஷன் இன் திஸ். அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு நீ வந்து பார்க்கலாம். ஓகேவா, இது வந்து சாட்டிஸ்ஃபை. இப்போ 4,0 வந்து நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, 4,0 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 into 3 is 12 plus 0 வந்து equal to 12 வருது. ஓகே, அப்போ இந்த லைனோட இக்குவேஷன் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த பர்டிகுலர் லைனோட இக்குவேஷன் தான் 3x plus 4y is equal to 12 is the equation of the line. ஸோ அப்போ நான் வந்து இந்த லைனோட இக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக ஐ நீட் டு ஃபைண்ட் தி இக்குவேஷன் ஆஃப் தட் லைன். ஸோ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா பசங்களா, 1,0 and 0,2 அப்படிங்கிற 2 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி கொஸ்டின் பசங்களா. ஒரு கன்ஸ்ட்ரெயின் வந்து மிஸ்ஸிங் தான். ஓகேவா, கன்ஸ்ட்ரெயின்னா என்னது, கன்ஸ்ட்ரெயின் நம்ம வந்து எப்படி ட்ரா பண்ணுவோம், ஒரு லீனியர் இக்குவேஷன் எடுத்து அந்த இக்குவேஷன் ஆஃப் த லைன் யூஸ் பண்ணி தானே ட்ரா பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்க, 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே 2 lines ஆர் கிவன். ஓகே, ஒரு கன்ஸ்ட்ரெயின் வந்து கொடுத்துருக்காங்க 3x plus 4y less than or equal to 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து எந்த லைன், இந்த லைனா இல்லை எந்த லைன்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஐ வில் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் எனி ஒன் ஆஃப் த வேல்யூஸ் விச் இஸ் பாசிங் த்ரூ த லைன். ஸோ அப்போ இந்த லைன் வந்து 4,0 வழியாக பாஸ் ஆகுது. ஸோ அது வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 12 கிடைக்குது. அப்போ ஐ ஃபவுண்ட் அவுட் ஓகே திஸ் லைனோட இக்குவேஷன் தான் 3x plus 4y. அப்போ இதோட இந்த கன்ஸ்ட்ரெயின் தான் மிஸ் ஆகுது இல்லையா, இந்த லைனோட கன்ஸ்ட்ரெயின் தான் மிஸ் ஆகுது அப்படின்னு எனக்கு வந்து நெக்ஸ்ட் தாட் எனக்கு வந்துடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைன் இருக்கா, 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 1,0 and 0,2. இப்போ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கறனால அந்த லைனோட இக்குவேஷன் எழுதலாமா, அந்த லைனோட இக்குவேஷன் என்ன வரும், y minus y1. இப்போ x1 y1 x2 y2. ஸோ y minus 0 is equal to y2. 2 minus 0 divided by 0 minus 1 into x minus 1. Okay, so y is equal to 2 divided by minus 1 into x minus 1. Okay, wow. So இப்போ இங்க என்ன வரும், y is equal to minus 2 into x minus 1. y is equal to minus 2 into x minus 1. Okay, y is equal to minus 2. அப்போ y is equal to minus 2x plus 2 வரும். அப்போ வந்து என்ன வரும், 2x plus y is equal to 2. இப்போ வந்து inequalities நம்ம வந்து பார்க்கணும். inequalities அப்போ இந்த வழியா இருக்கு இல்லையா. ஸோ கிராஃப் வந்து எப்படி பிளாட் பண்ணியிருக்காங்க பசங்களா, கிராஃப் இஸ் plotted like this. Okay, away from the origin. So away from the origin அப்படின்னா if I put 0,0 it shouldn't satisfy. 0,0 புட்டா satisfy ஆகக்கூடாது. அப்போ இங்க வந்து இந்த சைடில் வந்து எனக்கு 2 இருக்கு, சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது அப்படின்னா 2x plus y வந்து நான் greater than or equal to 2 அப்படின்னு போட்டால் போதும். அப்போ ஆப்ஷன் பி. ஓகே, எல்லாம் ஒரு வேலை தான். ஆப்ஷன் பி. எஸ், only 3 Chinchan, Devidharan and Asiya. Yes. Okay, next question. The feasible region of a linear programming. You can substitute. Yes. Coordinates substitute பண்ணி கூட எழுதலாம், பிரச்சனை கிடையாது. The feasible region of a linear programming problem is bounded but the objective function attains minimum its value at more than one point. One point is 5,0. Okay, then one of the other points at which the objective function attains its maximum value is. ஒன்று வந்து 5,0ல வந்து மேக்ஸிமம் அட்டைன் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் 5,0. உங்களுக்கு கண்ணு தெரியுதா, எனக்கு கண்ணு தெரியல. ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் அது வந்து 0,15. திஸ் இஸ் 0,15. ஓகே, ஆன்சர்
just answer ABCD ல எது கரெக்ட் ஆன்சரோ அது கரெக்டா இதுல போட்ட போதும் இந்த chat. ஓகே, சோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லைன் வந்து இப்போ 0,5 ஓகே 0,5ல வந்து ஒரு மினிமம் பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி இங்க பாருங்க இட் இஸ் இன்டர்செக்டிங் 0,15 அப்போ இந்த லைன் இருக்கு இல்லையா, ஸோ திஸ் லைன் இந்த லைன்ல 0,5லையும் திஸ் லைன் இதுதான் லைன் ஓகேவா, இந்த லைன்ல 5,0ல வந்து மினிமம் பாயிண்ட் அட்டைன் பண்ணுது அப்படிங்குது ஓகேவா. ஸோ அப்போ அதே இக்குவேஷன் ஆஃப் த லைன்ல புரியுதா, அதே இக்குவேஷன் ஆஃப் த லைன்ல இது வந்து ஒரு தியரம், அதே இக்குவேஷன் ஆஃப் த லைன்ல தான் இன்னொரு மினிமம் பாயிண்ட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். புரியுதா, இஃப் ஒரு பாயிண்ட் வந்து இப்போ மினிமம் பாயிண்ட் வந்து ஒரு லைன்ல எக்ஸிஸ்ட் ஆகுது ஓகேவா, அப்போ இன்னொரு மினிமம் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அதே லைன்ல வேற ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல தான் இருக்கும் ஓகேவா. கிளியரா, சரி இப்போ வந்து ஐ ஹாவ் 2 பாயிண்ட்ஸ் ஹியர் 5,0 and 0,15 வந்து எனக்கு 2 பாயிண்ட்ஸ் இங்க இருக்கு ஓகே, 2 பாயிண்ட்ஸ் ஐ ஹாவ். ஸோ x1 y1 and x2 y2. இப்போ இதோட இக்குவேஷன் கண்டுபிடிங்க. y minus 0 is equal to y2 0 minus 5 divided 15 minus 0. So 15 minus 0 divided by 5 into x minus 5 வரும். Y is equal to 15 என்ன வரும் 3 வரும். So 3x minus 15 15 is equal to 3x plus 5 3x minus 5 வரும். 15 is equal to 3x minus 5. ரிப்பீட் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு மினிமம் வேல்யூ எங்க இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு மினிமம் வேல்யூ one minimum value is at 0,5 and 5,0 லைன்ல இருக்கு. another point will be the answer. அதேதான் 0.5ம் அதேதான் நான் சொல்ல வந்தேன். வெரி குட். இப்போ 5,0 இருக்கு இல்லையா, சொல்றேன், இட்ஸ் a கான்செப்ட். இப்போ 5,0வும் 5,0ல பாஸ் ஆகுற லைன் அதே லைன் செக்மெண்ட்ல ஓகேவா, அதே லைன் செக்மெண்ட். இப்போ வந்து 0,15 எங்க இருக்கா, 0,15 அங்க இருக்கா. இப்போ இங்க 0,15லயும் இந்த 5,0 அது வந்து ஒரு லைன் செக்மெண்டா, அந்த லைன் செக்மெண்ட்லயே இன்னொரு மினிமம் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன், ஆல்ரெடி 5,0 வழியா தான் இந்த லைன் பாஸ் ஆகுது, அங்கதான் மினிமம் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த லைன்ல நெக்ஸ்ட் பாயிண்ட் ஓகேவா, அந்த லைன்ல இருக்கிற பாயிண்ட் வந்து மினிமம் காட்டும். புரியுதா ஓகே எஸ். ஸோ இப்போ வந்து இந்த இக்குவேஷன் கிடைச்சா, இப்போ நீங்க ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஆப்ஷன் ஏ as ஆன்சர். ஆப்ஷன் ஏ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் ஓகேவா. அது வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ தானே வரும். ஏன் வந்து ஆப்ஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 15 is equal to 3 into 2 is 6 minus 9. ஆப்ஷன் ஏ வராதோ, ஐயோ சாரி இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறது தானே வேணும். 15 is equal to 3 into 2 6 minus 9 அது வராது. 3 into 3 வந்து 3 into 3 is 6 into 3 is 18 minus 6 அப்பவும் வராதே. என்ன தப்பு பண்ணீங்க, what you guys did wrong? But option A is not on the x axis. x axisல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. it shouldn't be x axisல இருக்கணும்னு கிடையாது. இந்த லைன் செக்மெண்ட்ல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இருந்தா போதும் ஓகே. அந்த லைன் செக்மெண்ட்ல y minus y1 is equal to y2 minus y1 divided by 2 point formula 2 point formula. ஓகேவா, இங்க பாருங்க இந்த லைன்ல வந்து இருந்தா போதும்
ஓகே இந்த லைன்ல இருந்தா போதும் இந்த equation எது satisfy பண்ணுதோ அதுதான் வரும் ஓகே 3 6 minus 9 y is equal to 3 into x minus 5 y is equal to 3x minus 15 15 இங்க வந்துரும் 3x minus y 3 into 2 6 minus 9 15 வராது இங்க plus தான் அப்ப வரும் plus minus 5 okay anyways option A தான் correct வரும் option A ல தான் substitute பண்ணா you will get the answer 15 தானே oh 0 minus 15 5 0 ஏதாச்சும் mistake இருக்கா 5 correct தானேப்பா correct தானே 0 denominator minus 5 minus 5 okay ஆமா correct தான் minus 5 வரும் yes okay அப்ப correct y is equal to minus 3x plus 15 வரும் y plus 3x is equal to 15 வரும் இப்போ நீங்க போட்டீங்கன்னா you will get the answer as A ஓகேவா ஆப்ஷன் A தான்ப்பா வரும் என்னாச்சு யாருமே ஆன்சர் பண்ணல very nice okay next we will go to probability ஓகேவா probability we will go first question பாருங்க a person observed the first 4 digits of a person observed okay இது ஆன்சர் பண்ணுங்க பசங்களா இது ஆன்சர் பண்ணுங்க I will give you 60 seconds try to answer hello வணக்கம் 15 வருதா அதுதான்ப்பா correct that is the correct way to approach அந்த line segmentல அவங்க ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் தான் okay yes what is the answer yapa day okay இங்க பாருங்க a person observed first 4 digits of 6 digit pin what is the probability that the person can guess your pin so 1 2 3 4 5 6 okay 1 2 3 4 already அவங்களுக்கு இது நாலும் தெரிஞ்சிருச்சு that is sure அப்ப நீ வந்து இந்த நாளை வந்து பார்க்க கூடாது it is between this last 2 digits okay so என்ன digits வந்து நம்ம from where to where you can take 0 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டா இந்த 10 ல இருந்து he has to choose one okay so that is 1 by 10 okay அதே மாதிரி இந்த இதுல இருந்தும் 1 by 10 he has to choose 1 by 10 so இதுல இருந்து choose பண்ணனும் ரெண்டிலுமே choose பண்ணனும் இது ரெண்டும் நடந்தாதான் இந்த event complete ஆகும் so therefore அப்ப என்ன வரும் probability will be 1 divided by 100 option B why you guys said D தான் எனக்கு புரியல D எப்படிப்பா வரும் option B தான் வரும் D வந்து D equal to 1 1 it is kind of sure okay ஐயோ அது போயிடுச்சு okay it is kind of sure event தான் D வந்து sure அவனுக்கு வந்து இந்த ரெண்டு தெரியாது அப்ப அவனுக்கு வந்து he won't be sure right so you can't do that okay so option B தான் வரும் clear next question பாருங்க next question two students Mehul and Rashi are seeking admission in a college the probability that Mehul is selected is 0.4 and the probability of selection of exactly one of them is 0.5 chances of selection of them is independent of each other find the chances of selection of Rashi also find the probability of selection at least one of them detective Mehul இல்ல so இப்போ வந்து என்ன சொல்லிருக்காங்க
இப்போ வந்து மெஹுல் அண்ட் ராஷி வந்து அட்மிஷன் எடுக்க போறாங்க. ஸோ மெஹுல் வந்து செலக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தட் மெஹுல் வில் பி செலக்டட் வந்து எவ்வளோ 0.4. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் ராஷியோட ப்ராபபிலிட்டி நமக்கு தெரியலை. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ராஷி இஸ் தெரியாது. ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் வி வில் புட் எக்ஸ். அப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் மெஹுல் இஸ் 0. இப்போ வாட் இஃப் probability of not selecting மெஹுல் என்ன வரும் 1 minus 0.4 that is equal to 0.6 வரும் கரெக்டா yes அதே மாதிரி probability of not taking or not selecting ராஷி என்ன வரும் 1 minus x வரும் okay சரி and the probability of selection of exactly one of them is 0.5 okay probability of exactly selecting one வந்து 0.5 chances of selection them are independent okay independent சொல்லிருக்காங்க இல்லையா independent அப்ப probability of m cross r வந்து probability of r into probability of m find the chances of selection of ராஷி and also find the okay fine so இதுதான் நம்மளோட மெயின் விஷயம் இதுல இருந்து தான் this is the hint this is the clue so இந்த குழுல இருந்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா இந்த ஒரு குழு ஓகே அதான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே சரி அப்ப வந்து இப்போ probability of exactly selecting one வந்து இங்க இருக்கு ஸோ எக்ஸாக்ட்லி ஒருத்தங்களை செலக்ட் பண்றாங்க இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து மெஹுல்ல வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க எக்ஸாக்ட்லி ஒன் மெஹுல்ல செலக்ட் பண்ணதுக்கு அர்த்தம் என்னது ஃபர்ஸ்ட் மெஹுல்ல செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்னது மெஹுல்ல ராஷியை வந்து செலக்ட் பண்ணல கரெக்டா ராஷியை வந்து செலக்ட் பண்ணல தட் இஸ் த மீனிங் இப்போ இந்த ரெண்டு ஈவென்ட் நடந்தாதான் எக்ஸாக்ட்லி ஒருத்தங்களை வந்து செலக்ட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி வரும் கரெக்டா எக்ஸாக்ட்லி ஒருத்தங்களை செலக்ட் பண்றதுக்கான கண்டிஷன் வந்து என்னது யாராச்சும் ஒருத்தங்களை வந்து என்ன பண்ணக்கூடாது செலக்ட் பண்ணக்கூடாது ஓகே இதுவே உல்டாவா வரலாம் ராஷியை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க ஆனா வந்து மெஹுல்ல வந்து செலக்ட் பண்ணல ஓகே சரி இப்போ இது ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களா ஸோ 0.5 இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த ரெண்டு ஈவெண்ட் நடந்தாதான் பசங்களா என்னைய செலக்ட் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணல அப்படின்னா அப்போதான் வந்து எக்ஸாக்ட்லி ஒருத்தங்களை செலக்ட் பண்ண கண்டிஷன் நடக்கும் ஒருத்தனை செலக்ட் பண்ண கூடாது இட் இஸ் பிட்வீன் மெஹுல் அண்ட் ராஷி மெஹுல செலக்ட் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் வந்து ராஷியை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க எக்ஸாக்ட்லி ஒன் அதுதான் சொல்றாங்க இல்லையா ஓகே அப்போ வந்து probability of selecting மெஹுல் என்னது 0.4 into probability of not selecting ராஷி என்னது 1 minus x plus probability of selecting ராஷி என்னது x probability of not selecting மெஹுல் என்னது 0.6 okay so 0.5 is equal to 0.4 minus 0.4x plus 0.6x okay ஓகேவா கிளியரா ஸோ இப்போ வந்து இந்த 0. இங்க வந்து 0.1 வந்துடும் இங்க வந்து 0.2x வரும் ஓகேவா ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் 0.1 divided by 0.2 is equal to 0.5 what is x என்னது probability of selecting ராஷி வந்து என்ன வந்துச்சு 0.5 we got 0.5 we got clear yes very good இப்போ also find the probability of selection of at least one of them okay at least one of them அப்படினா ஒருத்தங்கள கண்டிப்பா செலக்ட் பண்ணிருக்கணும் கண்டிப்பா ஓகேவா ஒருத்தங்கள கண்டிப்பா செலக்ட் பண்ணிருக்கணும் ரெண்டு பேரையும் கூட செலக்ட் பண்ணலாம் ஓகே அங்க வந்து யாராச்சும் ஒருத்தங்கள செலக்ட் பண்ணி தான் ஆகணும் வெரி குட் 1 மைனஸ் யாரையும் செலக்ட் பண்ண இங்க வந்து ரெண்டு பேருமே செலக்ட் பண்ணி தான் ஆகணும் செலக்ஷன் இஸ் தேர் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா I will just find probability of finding at least one that is equal to 1 minus probability of not selecting மெஹுல் into probability of not selecting ராஷி what can I do watch some problem solving sessions okay problem solving sessions பாருங்க so 1 minus மெஹுல் வந்து 0.06
0.06. ராஷியோடது என்ன வரும் 1 minus 0.5, again 0.5 only. Okay, again 0.5. So 1 minus 3.0 illati 0.7 will be the answer. வாழ்த்துக்கள். Though case based study. In a class of students, okay, in a class of students, the age group of 14 to 17 students were categorized into 3 groups according to the feedback form filled by them. The first group constituted of the students who spend more than 4 hours per day on the mobile screen or gaming screens, while இவங்க வந்து 4 hours. Second group வந்து 2 to 4 hours spend பண்றாங்க same activity, and third group வந்து less than 2 hours per day. The first group with high screen time வந்து 60% of all students, whereas the second group with a moderate screen is 30%, and third group with a low screen time 10%. The total number of students. It was observed that 80% of students of first group faced severe anxiety and low retention issues, with 70% second group, 30 third group having same symptoms. பயமுடுத்திட்டாங்களா question? This question came for pre-board. இப்போ என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் we will write events. ஓகேவா? ஃபர்ஸ்ட் event என்னது? மெயினா இங்க வந்து என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் ஈவன் ஃபோன் யூஸ் பண்ற ஃபோன் யூசிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 ஹவர்ஸ்ல. ஓகேவா? E2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து between 2 to 4 hours. ஓகேவா? between 2 to 4 hours. E3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஒரு E3 வந்து less than 2 hours. ஓகேவா? less than 2 hours இருக்குது. ஓகே, ஸோ அவங்கெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The first group have high screen time. இப்போ வந்து அவங்களோட ஸ்க்ரீன் டைம் வந்து நெக்ஸ்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஸ்க்ரீன் டைம், ஃபோன் யூசேஜ். ஓகே, ஃபோன் யூசேஜ், ஸ்க்ரீன் டைம் வந்து சொல்றாங்க. ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 வந்து கொடுத்துருக்காங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் E1. ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் E1. Probability of E1 என்னது 60%. So that is 60 divided by 100. Okay, 60 divided by 100. Next வந்து 30 divided by 100. P of E2 என்ன வரும்? 30 divided by 100. இதுதான் உங்களோட probability. Next என்ன வரும்? Screen time is only 10%. Probability of E1 வந்து என்ன வரும்? 10 divided by 100. ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணனால உங்க ரஃப் நோட் காலியா? ஓ சூப்பர், வெரி நைஸ். இப்போ இந்த இவ்வளோ ஸ்க்ரீன் டைம்னால ஆன்சைட்டி வந்துச்சு. ஓகேவா? இவ்வளோ ஸ்க்ரீன் டைம்னால அதுதான் வந்து இவெண்ட் ஏ. ஆன்சைட்டி வந்துச்சு. ஓகேவா? சிம்பிளா எழுதுறேன், ஆன்சைட்டி வந்துச்சு. பிகாஸ் ஆஃப் ஈவெண்ட் ஃபோன் வந்து 4 hours இருக்கிறனால, ஓகேவா, probability of E given F E1நால probability that the phone using 4 hours screen time வந்து 4 hours இருக்கிறனால anxiety வர்றதுக்கான probability என்னது? அதே மாதிரி probability E2 2 to 4 hours E2நால anxiety வர்றதுக்கு probability என்ன? probability that E3 less than 2 hoursனால anxiety வர்றதுக்கு probability என்னன்னு கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் இதுல. ஓகேவா? so that is 80 70 30. okay, 80 by 100. okay, 70 by 100. next 10 by 100. 80 70 sorry 30 by 100. 30 by 100. இதுதான் வந்து from the given data we can write. ஓகே, அன்பவுண்டட் ரீஜன் வந்து அந்த லாஸ்ட் இதில் ரிவிஷனில் வந்து நான் வந்து சொல்லி தந்துடுவேன். ப்ளீஸ் செக் இட் அவுட். ஓகே, ப்ளீஸ் அது செக் பண்ணுங்கள்.
Miss you, ma'am, after birth. சும்மா சொல்லாதீங்கடா. Okay, today let's see if we have time, we will solve the Davendran. Sorry for that, okay. So இதெல்லாமே தான் the information we got it from the question, okay. So இப்போ first question பாருங்க, what is the total percentage of the students who suffered from anxiety and low retention issues in the class? But P total, probability of A, probability that all the students யாருக்கெல்லாம் anxiety இதெல்லாம் வந்ததுக்கு probability என்னன்னு கேக்குறாங்க, ஓகேவா. So that is probability of E1 into probability of A given E1 plus probability of E2 into probability of A given E2 plus probability of E3 into probability of A given E3. Okay, this is the total probability. Yes, total theorem. Yes. So probability of E1 another probability of E1 60 divided by 100. 60 divided by 100 into 80 divided by 100 plus E2 another 30 by 100. 30 by 100 into 70 by 100. 70 divided by 100. 70 divided by 100 plus 10 by 100. 10 divided by 100 into 30 divided by 100. 30 divided by 100. 30 divided by 100. Okay. இது cancel. இதுவும் cancel. இது cancel. இது cancel. இதுவும் cancel. Okay. So, இப்போ கீழே denominatorல என்ன வருது? 100 வருது. Next, 8 into 6 என்னது? 48 plus 21 plus 3. 48 plus 24 divided by 100. So, 8 plus 4 is 12. 7 வருது. 72 by 100 will be the answer. 72 by 100. What to do for unbounded region alone, ma'am? Nivas, you can check for that linear programming and the revision class la na proper ஒரு questionக்கு இது பண்ணியா எல்லாத்துக்குமே அதேதான், ஓகேவா. நான் உங்களை மிஸ் பண்ணுவேன், நீங்க எல்லாம் மிஸ் பண்ண மாட்டீங்க, சும்மா சொல்றீங்க போங்க நீங்க. Next question பாருங்க. A student is selected at random and he found to suffer from anxiety and low retention issues. What is the probability that he or she spends screen time more than 4 hours per day? So, more than 4 hours per day அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. So, which means ஒரு individual contribution சொல்லியிருக்காங்களா. So, அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி அவனுக்கு anxiety depression இருக்கு. அது more than 4 hours, which is because of even eventனால what is the probability அப்படி. ஓகேவா. So, அப்படின்னா probability of selecting E1 into probability of A given E1, okay, divided by total probability, total. So, E1 another 60 by 100, 60 by 100 into 80 by 100 divided by 72 by 100. Okay, so that is equal to 8 divided by 100 into 100 divided by 72. என்ன வருது 100 cancel ஆயிருமா? 100 cancel ஆயிரும். 8 by 72 you will get. Correct? 8 by 7. Bayes theorem. Yes, correct. Final answer என்ன வரும்? Final answer. Takajum. 642 or 48 by 72 வரும். கரெக்ட்டா? 48 by 72 நீங்க reduce பண்ண போதும். reduce பண்ண 48. ஆமா 48 by yes, next question. இந்த question பாருங்க. In a village of 8,000 people, 300 goes out of the village to work and 400 are women. Okay. It is noted that 30% of the women go out of the village to work.
What is the probability that a randomly chosen individual is either a woman or a person going out for the village? இதுவும் வந்துருந்துச்சா? ஓகே. சரி, முன்னாடியே உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் கொடுத்துருக்கலாமோ? ஓகே. இப்போ வந்து n of s டோட்டல் எவ்வளோ பேர் இருக்காங்க ஒரு வில்லேஜ்ல? n of s டோட்டல் n of s வந்து 8000 பீப்புள்ஸ் ஆர் தேர். கரெக்டா? அதுல வந்து 3000 வந்து வெளியில போவாங்க. அப்ப n of out. n of out வந்து 3000 பேர் இருக்காங்க. ஓகே. அதுல வந்து 3000 go out of the village to work and 4000 are women. So n of w அது வந்து என்னன்னு சொல்றாங்க? 4000 w. Okay, it is noted that 30% of women go to work, go out of the work. என்னது? 30% of women go out of the village to work. So அவங்க வெளியிலயும் போறாங்க. ஓகேவா? அவங்க வெளியிலயும் போறாங்க and அவங்க வந்து they are women. So அது வந்து அதோட probability கொடுத்திருக்காங்களா? Probability that is 30 divided by 100. 30 divided by 100. Okay, 30% of women. So 30% of 800, correct? So 30 divided by 100 into 88,000. இதுவும் cancel, இதுவும் cancel. So number இது வந்து n of இது என்ன வரும்? 3 into 2400. 2400. Independent அவங்க சொல்ல. Okay, they didn't mention any independent event. So அதனால we can't take intersection. நம்ம intersection எடுத்து நம்ம பண்ண மாதிரி இருக்கும். புரியுதா? Okay, clear? சரி. So what is the probability that randomly chosen individual either a woman or goes out? So probability of என்ன சொல்றாங்க? woman-ஆ இருக்கலாம், either வருதா? It means or union they are going out. Okay, இதுக்கு ஒரு equation இருக்கு இல்லையா? Probability of A union B. Probability of A union B. Okay, relations and functions I like to teach. Probability of woman plus probability of they are going out minus probability of A woman intersection out. Okay. So இது அப்படியே substitute. Probability of woman என்ன வரும்? Probability of woman 3000 divided by 8000. You will get 3 by 8. Next, outல இருக்கிறவங்க probability of out that will be equal to ஐயோ இங்க வந்து இது வந்து outன்னு எழுதிக்கோங்க. probability of out இது probability of out, இது probability of woman. Probability of woman என்னது? 4000 divided by 8000, that is equal to 4 by 8 வரும். Probability of W intersection out, that will be equal to 2400 divided by 8000. Divided by 8000. So 24 by 24 divided by 80 வரும். So இதை வந்து நீங்க டைரக்டாவே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? So that is 4 by 8 plus 3 by 8 minus 24 by 80. இது இன்னும் simplify பண்ணலாம். Probability of greater than 1 வருதா? greater than 1 வராதுடா. greater than 1 வராது. 2400. Okay, answer is 29 by 40. 29 by 40. 29 and 40. Okay, greater than 1 வராது. Okay. என்ன கேட்டீங்க? probability of எப்படி 2400 வந்துச்சு அப்படின்ட்டு. 3000 divided by 100 into 800. 30% வந்து ஆல்ரெடி இன்டர்செக்ஷன் தான். அவங்க கொடுத்திருக்கிறதே இன்டர்செக்ஷன் தான். So 30% of 8000. Ma'am, you are very tired and stressed. I'm kind of tired but not stressed. Ma'am, multiply பண்ணி divide
8,000 என்ன ஆச்சு இங்க பாருங்க 30 divided by 100 into 8,000 இங்க 3 இங்க ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் இங்க ஒரு 3 இதுவும் கேன்சல் ஆயிரும் இங்க என்ன வரும் 240 வருமா 240 divided by 8,000 தானே நீ பண்ற அப்புறம் எப்படி இதோட greater than 1 வருது ஓகே எஸ் இந்த கொஸ்டின் பாருங்க this question the chances of PQR will you sing today எதுக்கு பாதம் வேணாம் எனக்கு அந்த ஒரு வாட்டியே எனக்கு வந்து கிடைச்சது 10 o'clock தான் maximum 10 ஓகேவா yes the chances of PQR are getting selected as CEO of a company are in the ratio 4:1:2 respectively. Okay, the probability for the company to increase its profit from the previous year under the new CEO PQR are 0.3, 0.8 and 0.5 respectively. If the company increase the profits from the previous year, find the probability that it is due to the appointment of R as CEO. Bayes theorem இல்ல total probability theorem Bayes theorem total probability theorem இப்போ இங்க பாருங்க இப்போ probability of PQR the chances of PQR getting selected as so இங்க பாருங்க probability of P selecting as a okay probability of P getting selected as a CEO என்ன வரும் 4 divided by 7 இந்த 7 பங்குல 4ல 7ல 4 பங்கு Bayes theorem very good அதே மாதிரி probability of Q find 1 by 7 probability of R வந்து CEO select ஆகிறதுக்கு 2 by 7 okay so main event என்னது main event வந்து A வந்து பாத்தீங்கன்னா profit increase ஆகணும் increase in profit okay increase in profit okay due to இந்த A வந்து increase in profit that is the main event okay so இதுல வந்து என்ன சொல்றாங்க அவங்க வந்து ஆல்ரெடி P அப்படிங்கிற CEO செலக்ட் பண்ணிட்டாங்க ஓகேவா P வந்து CEO இருந்துச்சு அப்படின்னா profit increase ஆகிறதுக்கு probability என்ன சொல்லியிருக்காங்க 0.3 கிளியரா இப்போ ரீட் பண்ணா சொன்னது அப்படியே ரீட் பண்ணுங்க அப்போ you will connect அதே மாதிரி probability that Q வந்து CEO இருந்துச்சு அப்படின்னா profit எவ்வளோ increase ஆயிருக்கு 0.8 அதே மாதிரி probability R வந்து CEO இருந்துச்சு A வந்து என்னது R நால profit வந்ததுக்கான probability என்னது 0.3 0.8 and 0.5 இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ R வந்து CEO ஆயிட்டாங்க ஓகேவா R வந்து இப்போ அந்த R வந்து CEO கிடையாது ஆல்ரெடி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஓகேவா ஆல்ரெடி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்போ ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு டியூ டு ஆறுனால எவ்வளோ ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறது நம்ம கிட்ட கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ விச் இஸ் பேஸ் தியரம் ஸோ ஆல்ரெடி வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஆனா பிகாஸ் ஆஃப் ஆர்னால எவ்வளோ okay already A happened because of R that is the question okay so that is probability of R into probability of A given R divided by total probability எழுதுங்க probability of P into probability of A given P plus probability of Q into probability of A given Q plus probability of R into probability of A given R. Okay, இப்போ அதே substitute பண்ணலாமா probability of R given A is equal to probability of R என்னது 2 by 7 into A by R என்னது 0.5 so 5 by 10 அப்படின்னு எழுதிக்கிறேன் the whole divided by 4 by 7 into இது வந்து 3 by 10
plus q வந்து 1 by 7 into 1 by 7 into 8 by 10 plus 2 by 7 2 by 7 into 5 by 10. Yes. புரியுதா? உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இதில் வந்து probability of r given a is equal to the whole divided by எல்லாருக்கும் denominator 70. Okay, மேலையும் 70. Okay, 5 into 2 is 10. 4 into 3 is 12. Okay, 4 into 3 is 12 plus 8 plus 10 divided by 70 வரும். நான் பாட மாட்டேன், நீ விட்டுருங்கண்ணா. 70 10 divided by 70 divided by 12 plus 8 plus 10. 12 plus 8 plus 10 divided by 70. So 10 divided by answer varum. Okay, so what will be the answer? Okay, 1 by 3 வருதா? 1 by 3. 1 by 3 வரும் answer. Yes, yes. Okay, very good, very good. இந்த question பாருங்க. Almost done. முடிய போகுது. நீ முடிய போகுதுடா. ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? இது எப்படி போறது? போடவே முடியாது. ஓகே, இந்த question பாருங்க. ஏதோ சொல்ல விரும்பல மேம், நீங்க எடுங்க மேம் அப்படிங்கிறீங்களா? In answering a question, please sing a day. In answering a question on a multiple choice test, a student either knows the answer or guess. Let 3 by 5 be the probability that he knows the answer and 2 by 5 be the probability he guess. Okay, assuming that a student who guessed at the answer will be correct with the probability 1 by 3. What is the probability that the student knows the answer given that he answered is correctly? என்னடா சொல்ல வரீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஓகே, பட் இட்ஸ் ஃபைன். இப்போ வந்து ரெண்டு கேசஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நோஸ், he exactly knows the answer and guessing. ஸோ அதுதான் நம்மளோட ரெண்டு ஈவெண்ட். ஓகேவா? ஸோ ஈவன் வந்து ஆன்சர் வந்து கரெக்டா he knows the answer. Okay, he knows the answer. Okay, and E2 அப்படிங்கிறது he guessed the answer. இதுதான் வந்து ரெண்டு ஈவெண்ட். ஓகே, இதுதான் வந்து ரெண்டு ஈவெண்ட். Okay, so let 3 by be the probability that he knows the answer and 2 by 5 is the probability that he guess. Okay, இப்போ வந்து மெயின் ஈவெண்ட் என்னது? மெயின் ஈவெண்ட் வந்து ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கணும். அதுதான் வந்து மெயின் ஈவெண்ட். ஓகேவா? ஸோ அது வந்து என்ன சொல்லி, அஸ்யூமிங் தட் a student who guess the answer will be correct with probability. அவன் வந்து கெஸ் பண்ணிட்டான். ஓகேவா? ஆல்ரெடி அவன் வந்து என்ன பண்ணிட்டான்? கெஸ் பண்ணிட்டான். ஆனா அவன் கெஸ் பண்ண ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ ஆல்ரெடி he guessed, that is the already happened. கெஸ் பண்ணனால ஆன்சர் கரெக்டா வந்ததுக்கு ப்ராபபிலிட்டி என்னது? 1 by 3. 1 by 3. ஓகே, he knows E2 தான் வந்து E2 is the guessing. E2 தானே நம்ம guessing கொடுத்திருந்தோம். E2. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, probability that E1 he knows the answer and it is correct. அதுக்கு வந்து probability 1 தானே. அதுக்கு probability 1 தானே பசங்களா? உனக்கு ஆன்சர் தெரியும், உனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு ஆன்சர் வந்து இதுதான். ஓகே, இதுக்கு கரெக்ட் ஆன்சர் இதுதான். தட் இஸ் கைண்ட் ஆஃப் a sure event. ஓகே, ஆன்சர் தெரிஞ்சது sure event. அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகே, டோன்ட் வரி. நீங்க அப்படி திங்க் பண்றனால தான் அப்படி வரும். ஷியோர் event. குட் நைட். ஓகே, ஷியோர் event-ஆ? இப்போ வந்து என்ன சொல்றாங்க? What is the probability that the student knows the answer given that he answered it correctly? ஓகே, இப்போ வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி தியரமா இல்ல பேஸ் தியரமா சொல்லுங்க? டோட்டலா பேஸா?
மேம் இது 5 இருக்கு. இது 5 மார்க்ஸ்க்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. 2 to 3 மார்க்ஸ் தான். ஓகே. பேஸ் தியரம் சூப்பர். என்ன சொல்லியிருக்காங்க? assuming that a student who guess the answer வந்து what is the probability that the student knows the answer? அவனுக்கு வந்து ஆல்ரெடி ஆன்சர் தெரியும். ஓகேவா? given that he answered it correctly. அப்ப ஆன்சர் வந்து கரெக்டானது ஆல்ரெடி நடந்துருச்சு. இல்ல இல்ல இல்ல. இங்க பாருங்க. given that he answered it correctly. ஆன்சர் வந்து கரெக்டா சொல்லிட்டான். ஆன்சர் வந்து கரெக்டா சொல்லிட்டான். ஓகேவா? he answered it correctly. so that is probability. கரெக்டா ஆன்சர் சொன்னது ஆல்ரெடி நடந்துச்சு. அவனுக்கு தெரிஞ்சது, அதாவது எனக்கு இந்த ஆன்சர் தெரியும், அதனால ஆன்சர் கரெக்டானதுக்கு probability என்ன? that is E1. ஓகே, இதுதான் நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, so that is probability of E1 by A is equal to probability of E1 into probability of A given E1. Okay, probability of E1 into probability of probability of E1 is equal probability of E1 into probability of A given E1 divided by probability of E1 into probability of A given E1 plus probability of E2 into probability of A given E2. So probability of E1 என்னது? அது எழுதலையா? Let's write. 3 by 5 is the probability that he knows the answer. Probability of E1 is equal to 3 by 5. Probability of E2 will be equal to 2 by 5. 2 by 5. So 3 by 5 into 3 by 5 into 3 by 5 into A given E2 1 by 3. A given E1 வந்து A given E1 is 1 divided by 3 by 5 into 1 plus E2 வந்து என்னது? E2 2 by 5 into 1 by 3. 2 by 5 into 1 by 3. So that is equal to 3 by 5 divided by 3 by 5 plus 1 வராது. 1 எப்படி வரும்? 2 by 5 into A given 1 by 3 தான வரும். 1 by 3. 1 by 3 வரும். 3 by 5 plus 2 divided by 15 you will get. 2 divided by 50. 1 by 3. So the final answer என்ன வரும்? Final answer is 9 by 11. ஓகேவா? final answer வந்து 9 by 11. 9 by 11. Okay. Next question. Next question and last question. Case based. நான் நாளைக்கு காலையில I will teach you டா. 9 by 11. Very good, very good. Last question. 50k treat கண்டிப்பா கொடுக்கிறேன். Definitely I will give. சரியா? Definitely கொடுக்கிறேன்டா. So there are two coins. One of them is biased coin. Okay, one of them is biased coin such that P of head is 2, P of tail is 1:3, and the total coin is a fair coin, and the other coin is a fair coin. A coin is selected at random and tossed once. If the coin showed head, then find the probability that it is a biased coin. Bayes theorem total probability theorem Bayes theorem total probability theorem பசங்களா சொல்லுங்க பாப்போம். No, you can't use L hospital rule. L hospital rule is deleted. Is deleted da. Total வருமா? Total அடே total வருமா? Bayes theorem. Yes, very good. Bayes theorem தான் வரும். இப்போ question வந்து நல்லா read பண்ணுங்க. There are two coins. One of them is biased coin and another one is fair coin. Correct?
உங்களுக்கு பசிக்கலையா? பசிக்குது. After this class only I will eat. Okay. So even வந்து okay, even வந்து getting ஒரு biased coin. ஓகேவா? E2 வந்து நான் வந்து எடுக்கிறேன் fair coin கிடைக்கிறதுக்கு. fair coin, getting fair coin. Okay. So இப்போ வந்து பாருங்க, ஒரு biased coin is there, ஒரு என்ன சொல்ல fair coin இருக்குது. Biased coin such that probability of head is to probability of tail வந்து 1:3 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து a coin is selected at random. coin வந்து ரேண்டமா செலக்ட் பண்றாங்க and tossed once. அவங்க வந்து coin செலக்ட் பண்ணி toss பண்ணிட்டாங்க. ஓகேவா? if the coin showed its head, அப்போ ஆல்ரெடி வந்து coin head நடந்தது, head வந்து காட்டினது ஆல்ரெடி நடந்துருச்சு. ஸோ பேசிக்லி அதுதான் நமக்கு வேணும். ஸோ மெயின் இவெண்டே வந்து கெட்டிங் ஹெட். ஓகேவா? கெட்டிங் காயின்ல வந்து ஹெட் கிடைக்கிறது தான் வந்து மெயின் இவெண்ட். அப்போ what is the probability that it is from a biased coin? biased coinல head கிடைக்கிறதுக்கு probability என்ன? ஓகே, எஸ். ஸோ இப்போ வந்து பாருங்க, probably இது வந்து even, இது A. இப்போ A is equal to, ஓகேவா? A is equal to getting head on the coin. இதுதான் வந்து மெயின் இவெண்ட். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு காயின்ஸ் சூஸ் பண்ணணும், கரெக்டா? இந்த ரெண்டு காயினும் நான் வந்து சூஸ் பண்ணணும். probability of choosing even, ரெண்டு காயின்ல இருந்து ஒரு காயின் செலக்ட் பண்ணா probability is 1/2. அதே மாதிரி probability of V2 என்ன வரும்? அதுவும் 1/2 தான் வரும். ரெண்டு காயின்ல இருந்து ஐ எம் செலக்டிங் ஒரு காயின். சரி, இப்போ வந்து probability of getting, இப்போ வந்து நான் E1 சூஸ் பண்ணேன், which is the biased coin. biased coin சூஸ் பண்ணனால ஹெட் வர்றதுக்கான probability என்ன? biased coin சூஸ் பண்ணனால ஹெட் வர்றதுக்கு probability என்ன? ஸோ அதான் பசங்களே இங்க கொடுத்துருக்காங்க. P of head அது வந்து என்னது? such that P head such that P tail வந்து 1:3. that is head 1 divided by 4. even நால, ஓகேவா? biased coin நால எனக்கு வந்து என்ன கிடைக்கணும்? biased coin நால I need to get a head. அதே மாதிரி probability E2 fair coin நால, fair coinல என்னது? எல்லாருக்குமே வந்து ஈக்குவலா probability இருக்கும். so 1/2. okay, so now we got everything. getting head, very good. இப்போ வந்து now I need to find, if the coin showed its head, find the probability that it is from a biased coin. biased coin வந்து even. so already வந்து எனக்கு head கிடைச்சிருச்சு. அது biased coin, which is our even event. biased coin நால what is the probability? okay, so that is equal to probability of E1 into probability of A given E1, okay, divided by probability of E1 into probability of A given E1 plus probability of E2 into probability of A given E2. okay, so that is equal to probability of E1 another 1/2 into 1/2 into probability of A given E1 is 1/4 divided by probability of E1 1/2 into probability of 1/4 plus E2 1/2 into 1/2. so that will be equal to 1/8 divided by 1/8 plus 1/4. so what will be the final answer? Final answer of this final session 1/3 வருதா? 1/3. yes 1/3. 1/3 is the final answer. drop. okay, yes பசங்களா? bye. okay, that's it for today. எல்லாரும் போய் சீக்கிரமா தூங்கிடுங்க, சரியா? I will definitely pray for us. நாளைக்கு ஃபுல்லா கோயில்ல தான், சரியா? நான் நல்லா ப்ரே பண்றேன் உங்களுக்காக. you guys are doing amazing job. okay, goodbye. okay, சரி, நாளைக்கு ஒரு 6 மணிக்கு கிளாஸ் இருக்கு, அது மட்டும் வந்துருங்க. we will solve all the we will just revise all the questions
கொஸ்டின்ஸ் நாளைக்கு வந்து இப்போவே நான் சொல்லிக்கிறேன், நோ மோர் கொஸ்டின்ஸ் டுமாரோ. நான் எந்த கொஸ்டினும் நாளைக்கு காலையில் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் நான் எடுத்துகிட்டு வந்தேன். உங்களுக்கு அது தெரியலன்னா இட் வில் இன்க்ரீஸ் யுவர் பயம். ஸோ அதனால நம்ம வந்து கூலாக எல்லா ஃபார்முலாஸும் நான் வந்து ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து எப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணும் அதெல்லாம் நான் வந்து சொல்லி தந்தேன். ஓகே, 6 மணி 666. ஓகே, 45 minutes. Yes, maybe 30 minutes to 40 minutes தான் அந்த செஷன் இருக்கு. வெரி குட்டி செஷன்ஸ். Tips and tricks and all I will tell how to present the paper, how to approach a question, எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டா மார்க்ஸ் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு. ஓகேவா, கேஸ் பேஸ்ட் ஸ்டடி யூ கேன் செக் ப்ராபபிலிட்டி செஷன்டா. ஓகேவா, ப்ராபபிலிட்டி செஷன்ல we have done some case based study, you can check on that. Okay, so you guys are doing absolutely ஒரு பெரிய amazing job. நீங்க வந்து நல்லா பண்றீங்க பசங்களா. நாளைக்கு எக்ஸாம் சூப்பரா எழுத போறீங்க. ஓகே, டோன்ட் வரி அபவுட் இட். நல்லா தூங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, நல்லா தூங்க ட்ரை பண்ணுங்க. And that's it for today, and thank you for being with me from Monday to Sunday. Okay, and it was very great having you guys. ஓகேவா, ஸோ இதே மாதிரி அடுத்த பேட்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வரட்டும். ஓகே, clear. Yes. So that's it for today. This is your Sreeshma Mam leaving. Bye and take care.